This conference will now be recorded. ஓகே, இந்த வீக்கெண்ட் வந்து நம்ம மைக்ரேஷன், சைட் ரெக்கவரி அண்ட் பிஸ்னஸ் கண்டினியூட்டி எப்படி வந்து டிசைன் பண்றது, எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ மெயினாக வந்து மைக்ரேஷன் அப்படின்னா இட் கேன் கரஸ்பாண்ட் டு மெனி டிஃப்ரெண்ட் திங்ஸ். இப்போ மைக்ரேஷன் அப்படின்னும் போது ஆர்கனைசேஷன்ல யூ மைட் ஹேவ் டு மைக்ரேட் டிஃப்ரெண்ட் ஒர்க் லோட் அப்படின்னும் போது ஜஸ்ட் டேட்டாவை மட்டும் மைக்ரேட் பண்ற மாதிரி சுச்சுவேஷன் வரும். ஸோ அதுக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்டோரேஜ் கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ ஏஇசட் காப்பி, தென் ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் டூல்ஸ், தேர்ட் பார்ட்டி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம யூ கேன் அப்லோட் த டேட்டா ஆர் யூ கேன் காப்பி த டேட்டா டு அஷூர் பிளாட்ஃபார்ம். தென் லாஸ்ட் வீக் வந்து நம்ம டேட்டா பேஸ் மைக்ரேஷன் பார்த்தோம் யூசிங் டேட்டா பேஸ் மைக்ரேஷன் அசிஸ்டன்ட் அண்ட் டேட்டா பேஸ் மைக்ரேஷன் டூல் வச்சு நம்ம ஆக்சுவல் டேட்டாபேஸ் மைக்ரேஷன் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் அதர் யூஸ் கேசஸ் இருக்கு. நம்ம சர்வீஸ் மட்டும் மைக்ரேட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும், ஆர் யூ மைட் ஹேவ் டு மைக்ரேட் ஒன்லி த அப்ளிகேஷன், ஆர் ஈவன் சில டைம் வந்து வர்ச்சுவல் டெஸ்க்டாப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது இப்போ நம்ம சர்வர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மைக்ரேட் பண்ற மாதிரி ஒர்க் ஸ்பேசஸ் ஆர் டெஸ்க்டாப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் மைக்ரேட் பண்ற மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும். தென் அதை தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா மெயினா நம்ம நிறைய யூஸ் கேசஸ் பார்க்கறது ஆக்சுவல் சர்வர் மைக்ரேஷன். அது வந்து பிசிக்கல் டு கிளவுடா இருக்கலாம், ஆர் வர்ச்சுவல் டு கிளவுடா இருக்கலாம். கரண்ட் என்விரான்மெண்ட் வந்து இட் கேன் பி விஎம்வேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கலாம், இல்லை ஹைப்பர் வீலர் இருந்தாங்களாம், இல்லை பிசிக்கல் எஸ்டேட்ல கூட இருக்கலாம். ஸோ மெயினா இந்த வாரம் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது வந்து சர்வர் மைக்ரேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். சர்வருடைய சைட் ரெக்கவரி, சர்வருடைய டிசாஸ்டர் ரெக்கவரிலாம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத ப்ரிடாமினா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். மற்ற ஆப்ஷன் இப்போ நெக்ஸ்ட் வீக் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அப்ளிகேஷன் பத்தி எப்படி பார்க்கலாம், விடிஐ பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் அது நிறைய தனி சொல்யூஷன் இருக்கு. மைக்ரோசாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏவிடின்னு ஒரு சொல்யூஷன் இருக்கு, அஷூர் வர்ச்சுவல் டெஸ்க்டாப்னு சொல்லிட்டு. ஸோ அது தனியா கண்டென்ட் இருக்கு. ஓகே, ஸோ அது நம்ம இந்த பர்டிகுலர் டிஸ்கஷன் டாபிக்ல அது இன்க்ளூடட் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஜென்ரலா இப்ப மைக்ரேஷன் ஏன் பண்ணணும், இல்ல வந்து ஏன் வந்து நம்ம சைட் ரெக்கவரி எல்லாம் பிளான் பண்ணணும் அப்படின்னா நிறைய பிசினஸ் ஜஸ்டிபிகேஷன், அதாவது இப்ப பிசினஸ் டிரைவர்ஸ் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எதனால இப்ப வந்து கஸ்டமர் வந்து தே வாண்ட் டு மூவ் டு கிளவுட், ஆர் எதனால தே வாண்ட் டு எனேபிள் சைட் ரெக்கவரி அப்படின்றதெல்லாம் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஜென்ரலா வி கேனாட் ஜஸ்ட் லைக் தட் வந்து மைக்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ ஒரு ஆர்கிடெக்டா இருக்கீங்க அப்படின்னா, ஸோ அவங்கள்ட்ட வந்து ஒரு கஸ்டமர் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுடைய பெயின் பாயிண்ட்ஸ், அவங்களுடைய கரண்ட் இஷ்யூஸ்லாம் வந்து ஹைலைட் பண்ணுவாங்க. இப்போ வந்து எங்களுடைய டேட்டா சென்டர் கான்ட்ராக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகும், கரண்டா நாங்கள் ரன் பண்ணக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய டேட்டா சென்டர் கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்பயர் ஆகுது, இல்லை வந்து லெகசி பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நாங்கள் எங்களுடைய அப்ளிகேஷன்லாம் ஹோஸ்ட் பண்ணிருக்கோம், நிறைய பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் வருது, நிறைய லேட்டன்சி இஷ்யூஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தென் லெகசி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆர் சாஃப்ட்வேர் வந்து அப்ளிகேஷன்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ தட் நிறைய டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ்லாம் இருக்கு. எங்களால் வந்து மாடர்னைஸ் பண்ண முடியல, கண்டெய்னரைஸ்லாம் பண்ண முடியல, ஏன்னா வி ஆர் ரன்னிங் ஆன் 32-bit ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்ற மாதிரிலாம் தே வில் பி டாக்கிங் அபவுட் எண்ட் ஆஃப் லைஃப் ஹார்ட்வேர், எண்ட் ஆஃப் லைஃப் சாஃப்ட்வேர், ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ்லாம் ஹைலைட் பண்ணும்போது தான் யூ ஷுட் ட்ரை அண்ட் திங்க், நம்ம வந்து வி மைட் ட்ரை டு மைக்ரேட் டு கிளவுட். இது வந்து இட் நீட் நாட் பி மைக்ரோசாஃப்ட் அஷ்யூருக்கு தான் மைக்ரேட் பண்ணணும்னு கிடையாது. இட் கேன் பி அமேசான் வெப் சர்வீசஸ் ஆர் கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம் ஆர் அதர் கிளவுட் பிளாட்ஃபார்ம் கூட நம்ம மைக்ரேட் பண்ணலாம். ஸோ இப்போ கரண்டா ஆன் ப்ரெமைசஸ்ல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வேரியிங் ஒர்க் லோட் இருக்கும். ஓகே, ஸோ எல்லா ஒர்க் லோடுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இட் டசன்ட் நீட் சேம் லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ், சேம் லெவல் ஆஃப் லேட்டன்சி, சேம் லெவல் ஆஃப் ஐஆப்ஸ்லாம் தேவையில்லை. ஸோ ஜென்ரலா ஆன் ப்ரமைசஸ் டேட்டா சென்டர்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே வில் ஹேவ் சிங்கிள் ஸ்டோரேஜ் சொல்யூஷன் ஃபார் எவ்ரி ஒர்க் லோட். ஸோ அப்போ என்ன ஆகும், நம்மளால வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் அந்த ஸ்டோரேஜ் டியரிங் பண்ணியிருக்க மாட்டாங்க. எனக்கு வந்து ரொம்ப ஹை இன்டென்சிவ் ஒர்க் லோடுக்கு வந்து நிறைய ஐஆப்ஸ் கொடுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி டிஸ்க்ஸ் கொடுக்கணும், இல்லை வந்து லோ பர்ஃபார்மிங் ஒர்க் லோட் எனக்கு வந்து பேக்கப் எடுத்து வைக்கணும், ஆர்கைவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டிஸ்க் அந்த மாதிரி பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் சாண்ட் ஸ்டோரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல எல்லாமே கொண்டு போய் டம்ப் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து காஸ்ட்டும் இம்பாக்ட் ஆகும், அவங்க எதிர்பார்க்குற பர்ஃபார்மன்ஸும் ஸ்பெசிஃபிக் ஒர்க் லோடுக்கு கிடைக்காது. சில கஸ்டமர் சொல்லுவாங்க ஐ வாண்ட் டு ஹேவ் ஹைபிரிட் செட்டப் வேணும் எனக்கு, ஐ வாண்ட் டு ஹேவ் என்னுடைய ஒர்க் லோட் வந்து ஆன் ப்ரமைசஸ்ல வந்து என்னுடைய டேட்டா சென்டர் பிசிக்கலா ஃபெயில் ஆச்சு அப்படின்னா ஐ ஷுட் ஹேவ் சம்திங் அவைலபிள் ஆன தேர்ட் பார்ட்டி கிளவுட் ஆர் எனக்கு வந்து ஹைபிரிட் ஸ்ட்ராட்டஜி வந்து செட்டப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து தே வில் டிஸ்கஸ்.
ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரைஸ் ஆகும் எய்தர் டு கம் அப் வித் மைக்ரேஷன் சினாரியோ ஆர் டிசாஸ்டர் ரெக்கவரி செட்டப் பண்றது இல்லை பிஸ்னஸ் கான்டினியூட்டி சொல்யூஷன் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் ஸ்டார்ட் லைக் திஸ். கரண்டா வந்து அவங்களுடைய அப்ளிகேஷனுடைய அப் டைம், அவங்களுடைய சர்வீஸ் அவைலபிலிட்டி வந்து இட் இஸ் நாட் அப் டு த மார்க்னு சொல்லுவாங்க. தென் இன்னொரு சொல்யூஷன் என்ன சொல்ல, இன்னொரு ப்ராப்ளம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கரண்டா வந்து அவங்களால அவங்களுடைய அப்ளிகேஷனை வந்து மார்க்கெட்டோடைய எக்ஸ்பான்ஷன் பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க. டிஃப்ரெண்ட் ரீஜன்ல வந்து அவங்களுடைய சர்வீஸ் கொடுக்க முடியல. ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் இஷ்யூஸ் வந்து ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இஷ்யூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி லீடிங் டுவர்ட்ஸ் கிளவுட் சொல்யூஷன். இப்போ வந்து ஒரு சில கஸ்டமர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தே ஆர் நாட் ஹாப்பி வித் த கரண்ட் வெண்டார். நான் வந்து ஐ எம் ட்ரைங் டு டேக் சப்போர்ட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர் ஆர் புது கிளவுட் ப்ரொவைடர் வந்து சூஸ் பண்ணலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி தே வில் சே. அண்ட் ஆல்சோ தே வாண்ட் டு ஹேவ் இம்ப்ளிமெண்ட் ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் ஆர்கிடெக்சர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு கரண்டா இருக்கிற மேனேஜ்மெண்ட் கவர்னன்ஸ் வந்து இட் இஸ் நாட் வெரி கிளியர். எனக்கு வந்து என்ன சொல்யூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், என்ன சாஃப்ட்வேர் சூஸ் பண்ணணும், என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சூஸ் பண்ணணும், என்ன மாதிரியான டெக்னாலஜி ப்ராடக்ட் சர்வீசஸ் யூஸ் பண்ணணும்ட்டு ஒரு கவர்னன்ஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ தட் வே என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ கவர்னன்ஸ் மேனேஜ்மெண்ட் இல்லை அப்படின்னா டிஃப்ரெண்ட் ரீஜன்ல வந்து டிஃப்ரெண்ட் சப்போர்ட் டீம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய அப்ளிகேஷனுடைய கம்பேட்டபிள் டேட்டா பேஸை டிப்ளாய் பண்ணுவாங்க. பட் லேட்டரா பார்க்கும்போது ஒரே ஆர்கனைசேஷன்ல மல்டிபிள் டிஃப்ரெண்ட் வேரியன்ட் டேட்டா பேஸ் இருக்கும். அப்போ தனித்தனியா சப்போர்ட் டீம் நம்ம வந்து சென்ட்ரலைஸ் பண்ணணும்னு நினைச்சா கூட பண்ண முடியாது. ஏன்னா வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டேட்டா பேஸ்க்கு அதுக்கு சப்போர்ட் வந்து யார் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும். தென் அதுல வந்து வல்னரபிலிட்டிஸ் வரும், பேச்சஸ் நம்ம பார்த்துக்கணும், மெயின்டெனன்ஸ் பார்த்துக்கணும், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் இஷ்யூஸ் இருக்கும். அது மட்டும் கிடையாது, இன்டர்னல் சப்போர்ட் மட்டும் இல்லாம நிறைய எக்ஸ்டர்னல் வெண்டார் கூடயும் கோஆர்டினேட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க வந்து ஆரக்கிள் யூஸ் பண்றீங்க, ஒரு சில இடத்துல மைக்ரோசாஃப்ட் சீக்வல் யூஸ் பண்றீங்க, இல்ல ஒரு சில இடத்துல வந்து ரெட் ஹேட் லினக்ஸ் யூஸ் பண்றீங்க, மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட், இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி, டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட், டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் யூஸ் பண்ணும்போது அதோடைய மேனேஜ்மெண்ட், அதோடைய கவர்னன்ஸ், அதுக்கு தேவையான ஸ்கில் செட், அதுக்கு தேவையான சப்போர்ட் டீம், இதெல்லாம் நிறைய பிரச்சனை வரும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வி வாண்ட் டு பிரிங் சம் கைண்ட் ஆஃப் ரெகுலேட்டட் ஆர்கிடெக்சர் கொண்டு வரணும் அப்படின்னா கிளவுட் இஸ் எ கைண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். மைக்ரேஷன் டிஸ்கஷன், இஃப் யூஆர் ஆர்கிடெக்ட், உங்களுடைய கஸ்டமர், உங்களுடைய ஸ்டேக் ஹோல்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சேலஞ்சஸ்லாம் சொல்லுவாங்க. இதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு டர்ன் திஸ் அஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு மைக்ரேட் டு கிளவுட். இதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா டேட்டா சென்டர் மாடர்னைசேஷன் சொல்லுவாங்க. இப்போ வந்து கஸ்டமர்கிட்ட வந்து கண்டிப்பா வந்து பெரிய லெவல் ஃபண்ட் இருக்காது. இப்போ டேட்டா சென்டர் மாடர்னைசேஷன் அப்படின்னா கரண்டா உங்களுடைய டேட்டா சென்டர்ல வந்து டூப்ளிகேட் பண்ணி மல்டிபிள் டேட்டா சென்டர் கிரியேட் பண்ணி அவங்களால வந்து இப்போ மைக்ரோசாஃப்ட் அஜூர்ல கொடுக்குற மாதிரி மல்டிபிள் அவைலபிலிட்டி செட், மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன், பேட் ரீஜன், இந்த அளவுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களால சொல்யூஷனிங் பண்ண முடியாது. அப்போ வந்து நம்ம கிளவுடைய அவைலபிலிட்டி பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய 99.99 மேல வரைக்குமே கொடுக்க முடியும். பேட் ரீஜன்ல போகும்போது அவைலபிலிட்டி ஜோன்ல வந்து 99.95 அந்த மாதிரி வி ஹேவ் டிஃப்ரெண்ட் எஸ்எல்ஏ ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. இதுவே கஸ்டமர் வந்து அவங்களுடைய டேட்டா சென்டரை வந்து மாடர்னைஸ் பண்ணாலும் மல்டிபிள் டேட்டா சென்டர் டிப்ளாய் பண்ணி டூப்ளிகேட் பண்ணா மட்டும்தான் அவங்களால அவைலபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஜென்ரலா இந்த டிஃப்ரெண்ட் வேரியிங் ஒர்க் லோட் ஸ்டோரேஜ் டியரிங் மட்டும் கிடையாது, கஸ்டமருடைய இது வந்து கெப்பாசிட்டி பிளானிங், அந்த கெப்பாசிட்டி க்ரோத், இதுவே பெரிய சேலஞ்சா இருக்கும் ஆன் ப்ரிமைசஸ்ல. அதை மிட்டிகேட் பண்றது, அது எப்படி நம்ம வந்து ஸ்டோரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து எக்ஸ்பேண்ட் பண்றது. ஸோ இது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். கிளவுட்ல வந்து நமக்கு அன்லிமிட்டெட் கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க. யூ கேன் க்ரோ ஆஸ் பர் த க்ரோத் ஆஃப் யுவர் அப்ளிகேஷன். டேட்டா க்ரோ ஆக நம்ம க்ரோ ஆகிட்டே போகலாம். அதே மாதிரி பப்ளிக் கிளவுட்ல வந்து நிறைய பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ், சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ், இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நிறைய கொடுக்குறாங்க. ஸோ அப்ளிகேஷன் மாடர்னைசேஷன், டேட்டா பேஸ் மாடர்னைசேஷன். என்ன சே டேட்டா பேஸ் மாடர்னைசேஷன், இப்போ நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம் இல்லைங்களா, மைக்ரோசாஃப்ட் வந்து அஜூர் சீக்வல் டேட்டா பேஸ் கொடுக்குறாங்க, மைக்ரோசாஃப்ட் அஜூர் சீக்வல் மேனேஜ் இன்ஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்க உங்களுக்கு எந்த லெவல்ல வந்து மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க கன்வெர்ட் பண்ணிட்டு போயிடலாம், உங்களுடைய சர்வீஸை மாடர்னைஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரேஷன் வில் ஸ்டார்ட். ஆக்சுவலா இந்த மாதிரி தான் வந்து பிசினஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து என்னுடைய கரண்ட் சேலஞ்சஸ் இதுதான், நீங்க இதை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறீங்க, எப்படி எனக்கு வந்து இந்த இஷ்யூஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ண போறீங்கன்னு வந்து கேட்பாங்க. இதை நீங்க கிளவுட்ல வந்து சொல்யூஷன் பண்ணி இந்த பிரச்சனையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவுட்கமா காமிக்கணும். எப்பயுமே வந்து ஒரு பர்டிகுலர் விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது ஒரு மெட்ரிக்கை வந்து ஒரு அவுட்கம் வந்து டார்கெட் பண்ணி தான் ஒர்க் பண்ணணும். ஏன்னா அட் தென் நீங்க மைக்ரேட் பண்ணி முடிச்சிருவீங்க, எல்லாமே பண்ணி முடிச்சிருவீங்க, அதை நீங்க மெஷர் பண்ண முடியல, அவுட்கம் வந்து
மெட்ரிக்கை பார்க்க முடியல அப்படின்னா தென் இட் இஸ் கோயிங் டு பி ஆஃப் நோ யூஸ். ஸோ ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் கஸ்டமருடைய பெயின் பாயிண்ட்ஸ் என்ன, அந்த பெயின் பாயிண்ட்ஸை வந்து நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், இதை நம்ம எப்படி மெஷரபிள் அவுட்கமாக காமிக்கலான்றத சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து எப்படி கால் பண்ணுவாங்க அப்படின்னா கேபிஐஸ்ன்னு சொல்லுவாங்க, கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. என்னென்ன விஷயத்த வந்து நம்ம டார்கெட் பண்றோம், என்னென்ன விஷயத்த நம்ம கஸ்டமருக்கு ஓவர் கம் பண்ண போறோம், கரண்ட் பிஸ்னஸ் சேலஞ்சஸ் என்னென்ன, அந்த சேலஞ்சஸ் வந்து நம்ம எப்படி அவுட்கமா மாற்ற போறோம், அதாவது ரெக்டிஃபை பண்ண போறோம் அப்படின்றது வந்து வி ஹேவ் டு லிஸ்ட் இட் டவுன். அப்போ ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸோ இதெல்லாம் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கரண்டா உங்களுடைய அவைலபிலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு, கெப்பாசிட்டி வந்து அன்லிமிட்டடா நீங்க யூஸ் பண்ணிட்டே போகலாம், உங்களுடைய முக்கியமான அப்ளிகேஷனுக்கு வந்து இவ்வளோ ஐஆப்ஸ் கிடைக்குது, உங்களுடைய பேக்கப் ஆர்கைவிங்லாம் வந்து வி ஹவ் காட் அ டிஃப்ரெண்ட் சொல்யூஷன், இப்போ ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப காஸ்ட் கம்மியாகுது அப்படின்றதெல்லாம் வி ஹவ் டு மிக்ஸ் இந்த மேட்ச் பண்ணி காமிக்கணும். ஓகே, எப்படி நம்ம அதை கிளவுட்ல வந்து சொல்யூஷன் பண்ணி டிசைட் அவுட்கம் வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றத காமிக்கணும். ஸோ கஸ்டமருடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எது, அவங்களுடைய பிரைமரி இஷ்யூஸ் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட் டவுன் பண்ணுவோம். ஜென்ரலா இந்த 10 பாயிண்ட்குள்ள தான் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா வந்து ஒரு மைக்ரேஷன், ஒரு டிசாஸ்டர் ரெக்கவரி சொல்யூஷனிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ இது ஒரு ஜென்ரல் ஒரு அவேர்னஸ் இன்ஃபர்மேஷன் இது. பட் நம்ம இங்க மைக்ரேஷன் அப்படின்னு வரும்போது நிறைய டிஃப்ரெண்ட் வெண்டார்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஃபேஸில் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஃபேஸ்ன்னு சொல்லும் போது இப்போ ஜென்ரலா மைக்ரோசாஃப்டை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தே கால் இட் அஸ் டிஸ்கவர். இது எல்லா வெண்டாருமே இப்படிதான் கிட்டத்தட்ட யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, டிஸ்கவர், அசஸ், மைக்ரேட், ஆப்டிமைஸ் ஆர் ஆப்ரேட், ஆப்டிமைஸ் அண்ட் செக்யூர் வந்து பாத்தீங்கன்னா இட் வில் பி அக்ராஸ் ஸ்டார்டிங் டு எண்ட்ல வந்து செக்யூரிட்டி வில் பி கண்டினியூஸ் செக்யூரிட்டி. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் வந்து ஜெனரிக்கா நம்ம சொல்லலாம். ஓகே, பட் மைக்ரோசாஃப்டோடைய டெர்மினாலஜி வந்து இது கிடையாது. பட் ஜென்ரலா வந்து when you talk about migration நம்ம வந்து இந்த மாதிரி தான் வந்து we will subdivide it into 5 phases. இப்போ ஆக்சுவல் மைக்ரோசாஃப்டோடைய அப்ரோச் கேட்டிங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மைக்ரேஷன், ப்ரிப்பரேஷன் அண்ட் பிஸ்னஸ் பிளானிங் சொல்லுவாங்க அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். தென் வந்து போர்ட்ஃபோலியோ வந்து டிஸ்கவர் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க, போர்ட்ஃபோலியோ டிஸ்கவரி அண்ட் பிளானிங். பட் நீங்க வந்து ஜென்ரலா இதை வந்து 5 ஃபேஸ்ட் அப்ரோச் நீங்க நான் வச்சுக்கங்க, இது நீங்க எந்த வெண்டாருக்கு வேணா யூஸ் பண்ணலாம். ஓகே, 5 ஃபேஸ் மைக்ரேஷன் அப்ரோச்னு சொல்லுவாங்க, ஆர் 5 ஃபேசஸ் ஆஃப் மைக்ரேஷன் சொல்லலாம். ஓகே, ஸோ போர்ட்ஃபோலியோ டிஸ்கவரி அண்ட் பிளானிங், migration and validation, then application design, then operate, optimize and secure சொல்லுவாங்க. ஃபைனலா ஐ திங்க் we have already got 5 points. இன்னொரு இதுவும் சொல்லுவாங்க, test, optimize and hand over னு சொல்லுவாங்க. But I think that can be part of here only. Test and hand over. ஹேண்ட் ஓவர்ன்றது ஒரு ஆர்கனைசேஷன்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பில்ட் பண்றது வந்து ஒரு ப்ராஜெக்ட் டீம் மாதிரி பில்ட் பண்ணுவாங்க. அதை வந்து சப்போர்ட் பண்றது வந்து ஆப்ரேஷன்ஸ் டீம்னு சொல்லுவாங்க, கிளவுட் ஆப்ரேஷன்ஸ் டீம். இது வந்து கிளவுட் பில்ட் டீம், கிளவுட் ப்ராஜெக்ட் டீம்லாம் சொல்லுவாங்க. ஸோ ப்ராஜெக்ட் டீம் வந்து பில்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஸ்பெசிஃபிக்கா மைக்ரேஷன் டவர்னே இருக்கும், இல்லை மைக்ரேஷன் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்லேயே சில கம்பெனில இருக்கும். ஒரு சில ஆர்கனைசேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அதுக்குன்னு தனியாவே வந்து கிளவுட் மைக்ரேஷன் ஃபேக்டரி இல்லை கிளவுட் மைக்ரேஷன் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அந்த மாதிரிலாம் நேம் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த டீம் தான் வந்து ஆக்சுவல் மைக்ரேஷன் அதெல்லாம் பண்ணுவாங்க. பட் அது லாங் ரன் சப்போர்ட் பண்ண போறது கிளவுட் ஆப்ரேஷன்ஸ் டீம் வந்து 24/7 டீம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இதுதான் வந்து ஹேண்ட் ஓவர்னு தனியாக வச்சிருப்போம், ஹேண்ட் ஓவர் ஆர் ஹேண்ட் ஆஃப்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 5 phases ஆஃப் மைக்ரேஷன் சொல்றோம். ஸோ என்னுடைய ஸ்லைட்லயுமே அதுதான் இருக்குங்க. ஸோ டிஸ்கவர், அசஸ், பிளான், மைக்ரேட் அண்ட் ஆப்டிமைஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஓகே, ஸ்லைடுக்கு போக வேண்டாம். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டிக் ஹியர். இப்போ வந்து மைக்ரேஷன்ல வந்து ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட் வந்து 4 விஷயமா நம்ம பிரிக்கலாம். ஓகே, ஸோ டூல்ஸ், பீப்புள், ப்ராசஸ் அண்ட் மெத்தடாலஜி. இது சில பேர் வந்து பாத்தீங்கன்னா 3Pன்னு சொல்லுவாங்க, அதாவது பீப்புள், ப்ராசஸ் அண்ட் பிளானிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சில ஆர்கனைசேஷன்ல வந்து டூல்ஸ், டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ வாட் எவர் நேம் தட் தே கால். பட் அகெயின் இந்த 4 விஷயங்கள் வந்து நம்ம ப்ராப்பரா அலைன் பண்ணா மட்டும்தான்
ஒரு ப்ராஜெக்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும். அது இட் கேன் பி அ மைக்ரேஷன் ப்ராஜெக்ட் ஆர் இட் கேன் பி எனி ப்ராஜெக்ட். ஸோ ஒரு பர்டிகுலர் மைக்ரேஷன் பண்றோம் அப்படின்னா என்ன மாதிரியான கஸ்டமர் என்விரான்மெண்ட் கரண்டா இருக்கு, அவங்களுடைய கரண்ட் லேண்ட்ஸ்கேப் என்ன, முதல்ல வந்து நம்ம டிஸ்கவர் பண்ணணும் அப்படின்னா கரண்டா அவங்களுடைய என்விரான்மெண்ட்டோடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் என்னென்ன இருக்கு, என்ன மாதிரியான டேட்டா பேஸ் வெர்ஷன்ஸ் யூஸ் பண்றாங்க, என்ன மாதிரியான அப்ளிகேஷன் பிளாட்ஃபார்ம்ல வந்து அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க, கரண்டா வந்து 32 பிட்டா இல்லை 64 பிட்டா, என்ன மாதிரி டெக்னாலஜியில் வந்து அவங்களுடைய அப்ளிகேஷன்லாம் ரன் ஆகுது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, லெகசி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கா, லெகசி சாஃப்ட்வேர் இருக்கா, தென் வந்து வாட் கைண்ட் ஆஃப் டிபெண்டன்சிஸ் இருக்கு, என்ன மாதிரியான லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க, யூனிக்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி வந்து நம்ம கரண்ட் லேண்ட்ஸ்கேப்பை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம ஒரு ஸ்பெசிஃபிக் டூலை வந்து நம்ம சூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு சில கஸ்டமர் என்விரான்மெண்ட்ல போனீங்கன்னா ரொம்ப டைவர்ஸா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும், ரொம்ப டைவர்ஸ்டா வந்து டேட்டா பேசஸ் இருக்கும். அப்ப நம்ம வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டூல்ஸ் யூஸ் பண்ற மாதிரி சுச்சுவேஷன் வரலாம். ஓகே, பட் அதை நம்ம வந்து லிமிட் பண்றதுக்கு வி ஹேவ் டு டிஃபைன் ஸ்ட்ராட்டஜி. நம்ம பிளானிங் ப்ராப்பரா பண்ணோம் அப்படின்னா, அதனால இந்த இடத்துல வந்து மைக்ரோசாஃப்டோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜே வந்து மைக்ரேஷன் ப்ரிப்பரேஷன் அண்ட் பிசினஸ் பிளானிங்னு சொல்றாங்க. ஸோ அப்போ வந்து வி ஹேவ் டு சூஸ் த ரைட் டூல். ஓகே, ஸோ கரண்ட் லேண்ட்ஸ்கேப்பை பேஸ் பண்ணி நம்ம என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான நெட்ஒர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கரண்டாக இருக்கு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கரண்டாக சாஃப்ட்வேர் டிஃபைன் நெட்ஒர்க்கிங் யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை ஃபிசிக்கல் நெட்ஒர்க்கிங் யூஸ் பண்ணுறாங்களா, என்ன மாதிரியான ஐடென்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கரண்டாக வந்து ஆக்டிவ் டைரக்டரி யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை வந்து சம் தேர்ட் பார்ட்டி ஐடென்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன் யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை வாட் கைண்ட் ஆஃப் இன்டெகிரேஷன் இருக்கு, சைபரா இருக்குல்ல, என்ன மாதிரியான செக்யூரிட்டி டூல்ஸ், என்ன மாதிரியான ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரிலாம் வந்து வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட், வி ஹேவ் டு டிஸ்கவர், அண்ட் தென் இப்போ இந்த பர்டிகுலர் டூல்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், எந்த டூல்ஸ் வச்சு நம்ம மைக்ரேட் பண்ண போறோம் அப்படின்றத வந்து வி ஹவ் ஐடென்டிஃபைட். நம்ம அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்றது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்ன மாதிரியான டூல்ஸ் இருக்கு, டெக்னாலஜிஸ் இருக்கு மார்க்கெட்ல, அதை நம்ம வந்து எந்தெந்த யூஸ் கேசஸ் வந்து என்ன டூல் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் டீடைல்டா உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் தட் நவ். Okay, I'll talk about the tools. Okay, so then இப்ப டூல்ஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டோம், பட் அதுக்கு அந்த டூலை ஹேண்டில் பண்றதுக்கான ஸ்கில்டு டீம் இல்லை அப்படின்னா தென் அகெயின் வி வில் ஹேவ் லாட் ஆஃப் இஷ்யூஸ். ஸோ தென் வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஸ்கில் செட். இப்ப நிறைய ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்குன்னே ஜென்ரலா வந்து ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் டீம் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் தனித்தனியா வந்து இன்ஜினியர்ஸ் வச்சுக்காம ஒரு மைக்ரேஷன் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆர் கிளவுட் மைக்ரேஷன் ஃபேக்டரி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை கிளவுட் ஆட்டோமேஷன் மைக்ரேஷன் டீம் அப்படின்னு சில டீம் சில கம்பெனிஸ் வச்சிருக்காங்க. ஸோ இதை எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, ஸோ யாரை வந்து நம்ம இன்வால்வ் பண்ணுறோம் அப்படின்றது வந்து இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம அஜூருக்கு மைக்ரேட் பண்றோம் அப்படின்னா சில கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கில்டு மைக்ரேஷன் பார்ட்னர்ஸ் அப்படின்றத போயிட்டு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஓகே, ஃபார் மைக்ரோசாஃப்ட் அஜூர். இப்ப இதுல வந்து நிறைய எக்ஸ்பர்ட் பார்ட்னர்ஸ் இருப்பாங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கரண்டாக வந்து ஒரு கஸ்டமர் வந்து தே வாண்ட் டு மைக்ரேட் டு அஜூர் முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ எக்ஸ்பர்ட் மைக்ரேஷன் சர்வீசஸ் வந்து யார் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து இங்கே போய் பார்க்க முடியும் நம்ம. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கரண்டாக வந்து நான் என்ன மாதிரியான ஒர்க் லோட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், இப்போ எனக்கு வந்து விண்டோஸ் சர்வர் மைக்ரேட் பண்ணுமா, லினக்ஸ் சர்வர் மைக்ரேட் பண்ணுமா, சீக்வல் மைக்ரேஷன் பண்ணணுமா அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு வெண்டர் வந்து அதில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதில் வந்து அவங்களுடைய நேம் வந்து இதில் பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்கனைசேஷன் வந்து இப்போ நிறைய இப்போ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்து தே ஆர் ஆத்தரைஸ்ட் டு டூ இட், பட் இவங்கெல்லாம் வந்து தே ஆர் ஸ்பெஷலைஸ் டீம். ஓகே, ஸோ நிறைய பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ வி கேன் கோ அண்ட் சூஸ் எந்த ரீஜனில் இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த ரீஜனில் இருக்கிறாங்க, எங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க, அதை பேஸ் பண்ணி கரண்ட்டாக என்னென்ன மாதிரி சொல்யூஷன்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அவங்களுடைய ப்ரொஃபைல் பார்த்து நம்ம இது பண்ணலாம். ஸோ இது வந்து ஆன் த ஓப்பன் பப்ளிக் ஃபோரம். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ சர்வீஸ் ப்ரொவைடர் கம்பெனிஸ் லைக் ஹெச்சிஎல் ஆர் ஐபிஎம் ஆர் டிசிஎஸ் ஆர் எனி கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தனியாக வந்து மைக்ரேஷன் ஃபேக்டரின்னு தனி டீம் வச்சிருப்பாங்க, இல்லை மைக்ரேஷன் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்னே தனியாக வந்து ஸ்கில்டு இன்ஜினியர்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து தே ஆர் ஸ்பெஷலைஸ்ட் இன்
மைக்ரேஷன் டூல் ஹேண்ட்லிங், மைக்ரேஷன் ப்ராசஸ், மைக்ரேஷன் மெத்தடாலஜி, மைக்ரேஷன் பண்ணும்போது என்னென்ன ப்ராப்பர் ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணும், என்ன மாதிரியான டிஸ்கவரி அசஸ்மெண்ட், அதில் வந்து ஹைலி ட்ரெயின்ட் அண்ட் ஸ்கில்ட் ரிசோர்ஸாக இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பீப்புள் அப்படின்னும் போது சில ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ஆர் மிட் சைஸ் கம்பெனிஸ் வந்து தே வில் இன்வால்வ் த ரைட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஓகே, இப்ப கரண்டா நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பேர் தப்பு பண்றது என்னன்னா, பீப்புள் அப்படின்னா அந்த டெக்னாலஜி தெரிஞ்ச பீப்புள், அந்த டூல் தெரிஞ்ச பீப்புள் மட்டும் கிடையாது. ஓகே, ஸோ வி ஹாவ் டு இன்வால்வ் த ரைட் ஸ்டேக் ஹோல்டர். ஸ்டேக் ஹோல்டர் அப்படின்றது வந்து இட் கேன் பி அ பிசினஸ் ஓனர் ஆர் அப்ளிகேஷன் டீம் ஆர் அப்ளிகேஷன் ஓனர் ஆர் கஸ்டமருடைய அப்ரூவல் அத்தாரிட்டி. அவங்களெல்லாம் வந்து இன்வால்வ் பண்ணாம யூ கேனாட் டூ எனி மைக்ரேஷன் சக்சஸ்ஃபுல்லி. ஏன்னா வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அவங்களை இன்வால்வ் பண்ணாம யூ கேனாட் ஃபைண்ட் அவுட் எந்த அப்ளிகேஷன் எப்படி கனெக்ட் ஆகுது, என்ன மாதிரியான டிபெண்டன்சி இருக்கு, இதை மைக்ரேட் பண்ணோம் அப்படின்னா யார் யார்கிட்டலாம் இன்ஃபார்ம் பண்ணணும், என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதெல்லாம் யூ ஹேவ் டு இன்வால்வ் த ரைட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அதே மாதிரி ஸ்கில்டு மைக்ரேஷன் பார்ட்னர்ஸ் இன்வால்வ் பண்றீங்க அப்படின்னா அவங்களே இதெல்லாம் வந்து பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இது வந்து பப்ளிக் ஃபோரம்ல இருக்கு. யார் யார் வந்து என்னென்ன டெக்னாலஜி, என்ன மாதிரியான மைக்ரேஷன் சொல்யூஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம ஆன்லைன் போர்ட்டல்லே பார்க்க முடியுது. ஸோ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா அஜூரோடைய மைக்ரேஷன் அண்ட் மாடர்னரைசேஷன் ப்ரோக்ராம்னே வந்து பார்த்தீங்கன்னா தனியாகவே இருக்கு. ஓகே, ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ண அப்படின்னா அது இட் இஸ் அகெயின் என்ன கஸ்டமர், என்ன மாதிரியான மைக்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத வி கேன் கோ அண்ட் சூஸ் த ரைட் பார்ட்னர். இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, வர்ச்சூஸ் ஆர் 3Cloud, கிளாராநெட் அப்படின்ற மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரொவைடர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என்ன மாதிரியான மைக்ரேஷன் நீங்க பண்ணணும், ஆப் மைக்ரேஷன் பண்ணணுமா, டேட்டா மைக்ரேஷன் பண்ணணுமா, உங்களுடைய வர்ச்சுவல் டெஸ்க்டாப்பா, இன்ஃப்ராவா, டேட்டா பேஸா, ஸோ என்ன கேட்டகரின்றதை பேஸ் பண்ணி யூ கேன் கோ அண்ட் சூஸ் அ ஸ்பெஷலைஸ்ட் பார்ட்னர் ஹூ இஸ் எக்ஸ்பர்ட் இன் மைக்ரேஷன். ஸோ அதுதான் இங்கே ஸ்கில்ட் மைக்ரேஷன் பார்ட்னர் சொல்றேன். ஸோ அது ஒரு சைட்ல இருக்கட்டும். பட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வி வாண்ட் டு லேர்ன் ஹவு த எக்ஸாக்ட் மைக்ரேஷன் ஒர்க்ஸ். ஆனா நிறைய கஸ்டமர் எப்படி சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பர்ட் மேனேஜ் சர்வீஸ் ப்ரொவைடர் ஆர் அட்வான்ஸ் ஸ்பெஷலைசேஷன் பார்ட்னர்ஸ் அப்படின்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கள போயிட்டு இன்வால்வ் பண்ணுவாங்க. ஸோ எப்படி சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து சில பர்டிகுலர் கம்பெனிஸ்க்கே திருப்பி திருப்பி போகுது அப்படின்னா இந்த ரீசன் தான். ஸோ தே கோ அண்ட் செக் ஆன் த இன்டர்நெட். அதுல வந்து யார் அஜூரோடைய எக்ஸ்பர்ட் மேனேஜ் சர்வீஸ் ப்ரொவைடர் ஆர் யாரு எக்ஸ்பர்ட் மைக்ரேஷன் சர்வீஸ் ப்ரொவைடர்ன்றதை பார்த்து அந்த வெண்டாரை சூஸ் பண்ணி அவங்கள வந்து அவங்களுடைய ஹெல்ப்பை வாங்கி தே வில் மைக்ரேட்டட். ஓகே, தென் கம்ஸ் த ப்ராசஸ். ப்ராசஸ் அப்படின்னும் போது இப்போ நம்ம ஆக்சுவல் மைக்ரேஷன் பண்றோம் அப்படின்னா நிறைய ஆர்கனைசேஷன்ல வந்து டிஃப்ரெண்ட் ப்ராசஸஸ் இருக்கும். இப்போ சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் இருக்கு. அண்ட் நம்ம என்ன பண்றோம், நாலேஜ் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து ஒரு பர்டிகுலர் சர்வர் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் எரர் ஃபேஸ் பண்ணலாம். அது நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் வரும்போது ப்ராப்பரா அந்த லெசன்ஸ் லேர்ன், அந்த எஸ்ஓபி எல்லாம் வந்து நம்ம ப்ராப்பரா ரீயூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் வந்து ஏன் ஃபர்ஸ்ட் மைக்ரேட் பண்றோம் அப்படின்னா இன் ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் கைண்ட் ஆஃப் எரர்ஸ் நம்ம ஃபேஸ் பண்றோம், என்ன மாதிரியான சேலஞ்சஸ் வருது, அதை வந்து நம்ம ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் கட் ஓவர் பண்ணுவோம். மைக்ரேஷன் பண்ணும்போது நம்ம வந்து ஈஸியா குயிக்கா வந்து ரெக்டிஃபை பண்றது தான் ஃபர்ஸ்ட் நான் ப்ராடக்ட் மைக்ரேட் பண்ணிட்டு அடுத்தது ப்ரொடக்ஷன் மைக்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நாலேஜ் மேனேஜ்மெண்ட், எஸ்ஓபிஸ், லெசன்ஸ் லேர்ன்ட் அண்ட் நம்ம கிரியேட் பண்ற டாக்குமெண்டேஷன் எல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ கேபி ஆர்டிகல்ஸ், என்னென்ன ரிஸ்க் ரெஜிஸ்டர், இஷ்யூ ரெஜிஸ்டர், இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ்ல வந்து டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுவாங்க. பட் அகெயின் அது ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் டீம், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டீம் தனியா இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா தே வில் மெயின்டைன் ரிஸ்க் ரெஜிஸ்டர், இஷ்யூ ரெஜிஸ்டர், என்னென்ன ப்ராப்ளம் டிக்கெட்ஸ் இருக்கு, என்னென்ன இன்சிடென்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகுது நம்ம மைக்ரேட் பண்ணும்போது, அதை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்றோம், அதை வந்து ப்ரொடக்ஷன் கட் ஓவர் பண்ணும்போது எப்படி நம்ம திருப்பி மறுபடியும் அந்த பிரச்சனையை வந்து பார்க்காம ஹவு வி கேன் ஓவர் கம் இட் அப்படின்றது தான் இங்க ப்ராசஸ்ல பொறுத்த வரைக்கும். எத்தனை ஸ்டேட்மெண்ட் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணியிருக்கோம், லெசன்ஸ் லேர்ன்ட். ஸோ டாக்குமெண்டேஷன் வந்து ப்ராசஸ்ல ரொம்ப முக்கியம். ஸோ நாலேஜ் மேனேஜ்மெண்ட் வந்து இதெல்லாம் தான் நாலேஜ் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், கேபி ஆர்டிகல், நாலேஜ் பேஸ் ஆர்டிகல், இதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி ஒரு மைக்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி ப்ராப்பரா வந்து பேக்கப் எடுக்கிறது, இல்ல ஸ்னாப்ஷாட் எடுக்கிறது, இல்ல ஒரு காப்பி எடுத்து க்ளோன் காப்பி எடுத்து வைக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்பவே முக்கியமான ப்ரொசீஜர். இது வந்து நீங்க சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணும்போதே கேட்பாங்க. ஓகே, இது ஆல்ரெடி நீங்க வந்து நான் ப்ராடக்ட் என்விரான்மெண்ட் மைக்ரேட் பண்ணிருக்கீங்களா, இல்ல இது நான் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டா, இது ஆல்ரெடி ப்ராப்பர் அப்ரூவல்ஸ் இருக்கா, நீங்க பேக்கப் எடுத்து வச்சிருக்கீங்களா, இது ரோல் பேக் பிளான் என்ன, இது மைக்ரேஷன் ஃபெயில் ஆச்சுன்னா எப்படி நீங்க இதை திருப்பி கொண்டு வருவீங்க, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் டூரிங் த சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் அப்ரூவல் வாங்கும்போது. அதுக்கு தனியாக வந்து கேப் மீட்டிங் நடக்கும், டெக்னிக்கல் அட்வைசரி போர்ட் மீட்டிங் நடக்கும். ஸோ கேப்ன்றது சேஞ்ச் அட்வைசரி போர்ட் மீட்டிங், கேப் மீட்டிங்ன்றது டெக்னிக்கல் அட்வைசரி போர்ட் மீட்டிங். ஸோ அந்த மீட்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்
என்னென்ன விஷயங்களை வந்து நம்ம செக் பண்ணணும் என்னன்றது வந்து அந்த ரிஸ்க் மிட்டிகேஷன், கம்ப்ளைன்ஸ் மிட்டிகேஷன், என்னென்ன ஸ்பெஷல் ஹேண்ட்லிங் எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணி தான் வந்து மைக்ரேஷன் பண்ணுவோம். தென் இப்போ இதை ப்ராசஸை வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, இதை மைக்ரேட் பண்றதால நம்ம என்ன பெனிஃபிட் அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க எங்க டெக்னிக்கல் அட்வைசரி போர்டு மீட்டிங்ல. ஸோ இது நிஜமாலுமே இது நம்ம மைக்ரேட் பண்ணி தான் ஆகணுமா, இது வந்து ஆல்ரெடி ப்ராப்பரான அப்ரூவல் இருக்கா, இதுல வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து இந்த பட்ஜெட் அப்ரூவ் பண்ணிருக்காங்களா, என்னென்ன ஜஸ்டிஃபிகேஷன் வந்து கொடுத்து இது பண்றாங்க அப்படின்றதெல்லாம் டேப் மீட்டிங்ல இல்ல வந்து ஆர்கிடெக்சர் ரிவ்யூ போர்டு மீட்டிங் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஏஆர்பி மீட்டிங் சொல்லுவாங்க சில ஆர்கனைசேஷன்ல. ஆர்கிடெக்சர் ரிவ்யூ போர்டு வந்து இது செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க. ஸோ கரண்டா வந்து ஏன் வந்து இன்சிடென்ட்ஸ் ஏதாவது இருக்கா, ஏன் கரண்டா ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு கேட்டா, இப்ப கரண்டா இருக்கிற இன்சிடென்ட்ஸ்லாம் நம்ம வந்து ஒரு மைக்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா செக் பண்ணணும். ஏன் செக் பண்ணணும்னா, மைக்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மைக்ரேஷன் டீமோடைய ஷோல்டர்ல வந்து அந்த பர்டிகுலர் பிரச்சனை வந்து நீங்க பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒர்க் ஆகலன்னு சொல்லிடுவாங்க. ஓகே, ஸோ அதனால மைக்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி ஹிஸ்டாரிக்கலா வந்து இந்த மெஷின்ல என்னென்ன இன்சிடென்ட்ஸ், ப்ராப்ளம் டிக்கெட் இருக்கு, என்னென்ன சர்வீஸ் ரெக்வஸ்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க, என்னென்ன பிரச்சனைகள் போயிட்டு இருக்குன்றத we have to list it down. Then அதை வந்து இப்ப மைக்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் அது ஃபிக்ஸ் ஆகும். நம்ம வந்து இஃப் யூ ஹவ் ப்ரொவைடட் சொல்யூஷனிங் தென் அந்த கேப் ஃபிக்ஸ் ஆயிருக்கா இல்ல அந்த இஷ்யூ ஃபிக்ஸ் ஆயிருக்கான்றத நம்ம வி கேன் ஷோகேஸ். இல்லாட்டி இது ஆல்ரெடி இருந்த இஷ்யூ தான் இது கண்டினியூ ஆகும் அப்படின்றத வந்து வி ஹவ் டு கன்வே த கிளியர் மெசேஜ். ஓகே, தென் கம்ஸ் த மெத்தடாலஜி. மெத்தடாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன மாதிரியான பிசினஸ் கேஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணிருக்கோம். இப்போ வந்து மெயினா வந்து எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய ஸ்பான்சர்ஷிப் இல்லாம எந்த ஒரு ப்ராஜெக்டும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து காஸ்ட் அப்ரூவல் வந்து கிடைக்காம யூ கேனாட் கோ ஹெட் வித் மைக்ரேஷன். தென் டைம்லைன்ஸ். அப்போ வந்து டைம்லைன்ஸ் அப்படின்னும் போது சில டைம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஓகே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் பண்ணுங்க இல்ல ஒரு பைலட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அது வந்து எதுக்காக கேட்கறாங்க அப்படின்னா, நம்ம வந்து எப்படி அதை ஹேண்டில் பண்றோம், என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் வருது, இப்போ வந்து ஆர் வி ரியலி ரெடி டு டூ த மைக்ரேஷன் அப்படின்றத வந்து பிஸ்னஸ் ஓனர் வந்து செக் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதுக்கு தான் வந்து ஒரு பைலட் பண்ணி காமிங்க இல்லை வந்து ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் பண்ணி காமிங்க, எப்படி மைக்ரேட் பண்றீங்க, எப்படி ஒர்க் ஆகுது, என்ன மாதிரி சேலஞ்சஸ் வருது, ஏதாவது நெட்ஒர்க் ரிலேட்டடா வந்து நீங்க ஏதாவது ப்ரொசீஜர் மிஸ் பண்றீங்களா, இல்லை செக்யூரிட்டி ஃபயர்வால் ரூல்ஸ் அலோவ் பண்ணாம சேலஞ்சஸ் வருதா. ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தே வில் கிரியேட் அ பிஸ்னஸ் கேஸ், என்னென்ன பண்ண போறீங்க, எந்த அப்ளிகேஷனை மைக்ரேட் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி வில் கிரியேட் அ பிஸ்னஸ் கேஸ் ஆர் பிஸ்னஸ் ப்ராசஸ் ரெடி பண்ணிட்டு தான் நம்ம மைக்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வந்து மெத்தடாலஜின்னு சொல்லுவாங்க. சில ஆர்கனைசேஷன்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, மைக்ரேஷன் டேஷ்போர்ட்னே ஒன்று ரெடி பண்ணி வைப்பாங்க. ஓகே, இது வந்து ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் டீம் ஆர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டீம் வந்து மைக்ரேஷன் ஆர் லைக் ஒர்க்லோட் அசஸ்மெண்ட் அண்ட் மைக்ரேஷன் இன்ஜின் ஒரு டூல் இருக்கு. இல்ல வந்து ஒர்க்லோட் என்னென்ன ஒர்க்லோட் மைக்ரேட் பண்ண போறீங்க, அது எந்த வீக் பண்ண போறீங்க, எவ்வளவு மாசம் வந்து இந்த மைக்ரேஷன் நடக்க போகுது, எந்தெந்த மாசத்துல என்னென்ன அப்ளிகேஷன் மைக்ரேட் பண்றோம் அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டா வந்து எண்ட் டு எண்ட் வந்து அந்த ப்ராஜெக்ட் பிளானிங், அந்த மைக்ரேஷன் பிளானிங்கை வந்து லிஸ்ட் டவுன் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு பக்கம். தென் கண்டிப்பா வந்து மெத்தடாலஜில வந்து என்னென்னலாம் வந்து மைக்ரேஷன் பண்ண போறீங்க, அந்த ட்ராக்கிங், என்னென்னலாம் விஷயங்கள் ஆப்டிமைஸ் பண்ண போறீங்க, அதை வந்து பாத்தீங்கன்னா தே வில் ஆஸ்க் அஸ். ஓகே, ஸோ காஸ்ட் லெவல்ல வந்து என்ன லெவல்ல டிசிஓ கொடுத்துருக்கோம், கரண்டா என்ன காஸ்ட் ஸ்பெண்ட் இருக்கு, கிளவுடுக்கு மைக்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன காஸ்ட் ஸ்பெண்ட் வரப்போகுது அப்படின்றத சொல்லியிருக்கோன்றதெல்லாம் தே வில் ஆஸ்க் டூரிங் த மெத்தடாலஜி. ஓகே, ட்ராக்கிங் அண்ட் ஆப்டிமைசிங். ஸோ இப்போ இந்த 4 விஷயமும் நம்ம வந்து ப்ராப்பரா வந்து அலைன் பண்ணல, ப்ராப்பரா நம்ம பிளான் பண்ணல அப்படின்னா இட் வில் ரிசல்ட் இன் வெரி ஹை டவுன் டைம், நிறைய பேக் அவுட் பண்ண வேண்டியது இருக்கும், நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். இது நீங்க ப்ராப்பரா பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேக் அவுட் பண்ண வேண்டிய தேவையில்லை. பேக் அவுட்னா ரிவர்ஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை, டவுன் டைம் வந்து நடக்காது. ஏன்னா நீங்க ஆல்ரெடி பிஓசி பண்ணிருக்கீங்க, பைலட் பண்ணிருக்கீங்க, நான் ப்ரொடக்ஷனை ஃபர்ஸ்ட் மைக்ரேட் பண்ணிருக்கீங்க, அப்புறமா தான் நீங்க ப்ரொடக்ஷனுக்கு போறீங்க. ஸோ மெத்தடாலஜி வந்து எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் ப்ராட் என்விரான்மெண்ட் தான் மைக்ரேட் பண்ணுவாங்க, டெவலப்மெண்ட் டெஸ்ட் என்விரான்மெண்ட் தான் மைக்ரேட் பண்ணிட்டு அண்ட் தென் வந்து ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் மைக்ரேட் பண்ணுவாங்க. இது பேசிக் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இது ஃபர்ஸ்ட் என்விரான்மெண்ட் வந்து UAT, யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் என்விரான்மெண்ட் ஆர் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட், QA, தென் ப்ரொடக்ஷன், தென் மிஷன் கிரிட்டிக்கல், அப்படிதான் போவாங்க. ஓகே, ஸோ இஃப் யூ ஆஸ்க் இன் டீடைல்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து UAT டெஸ்ட் என்விரான்மெண்ட் பண்ணிட்டு தென் தே வில் கோ டு டெவ், அப்புறம் வந்து தே வில் கோ டு QA environment, then they'll go to prod environment, then they will go to mission critical systems.
ஓகே, இந்த மாதிரி தான் வந்து மைக்ரேஷன் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான், ஃபேஸ் பை ஃபேஸாக தான், என்விரான்மெண்ட் பை என்விரான்மெண்ட் தான் மைக்ரேட் பண்ணுவாங்க. எடுத்த உடனே போயிட்டு ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்ல யாரும் கை வைக்க மாட்டாங்க. ஸோ இப்போ டேட்டா வந்து டிஸ்கவர் பண்றதே வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு டேக் அ லாட் ஆஃப் டைம். ஸோ டிஸ்கவரி அப்படின்னும் போது கரண்டா வந்து என்னென்ன லிஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரி சிஐ இருக்கு, என்னென்ன கான்ஃபிகரேஷன் ஐட்டம் இருக்கு, அந்த கம்ப்ளீட் ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. இது வந்து சில ஆர்கனைசேஷன்ல போனீங்கன்னா ரெடிமேடா சிஎம்டிபி கொடுப்பாங்க, இல்ல நம்மளே வந்து டிஸ்கவரிக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டூல்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ டிஸ்கவரி ஃபேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஸ்கவரி ஃபேஸ்னா நம்ம அந்த என்விரான்மெண்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். இப்போ மைக்ரேஷன் ப்ராஜெக்ட் டீம் வந்து என்ன பண்ணுவாங்க, கரண்டா அதை ஆன் ப்ரமைசஸ்ல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க டீம், இல்ல கரண்டா அந்த என்விரான்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க டீம்கிட்ட போயிட்டு நிறைய டேட்டா வந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ அது வந்து அந்த டிஸ்கவரி வந்து இட் கேன் ஹேப்பன் வெரி ஈஸிலி. ஓகே, சம்டைம்ஸ். ஓகே, பட் இல்லை அப்படின்னா பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் லைக் டிசிஎஸ் அவங்கலாம் என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னா ரிஸ்க் நெட்ஒர்க்கோடைய கிளவுட் ஸ்கேப் அப்படின்ற மாதிரி டூல்லாம் யூஸ் பண்றாங்க ஃபார் தியர் டிஸ்கவரி. ஒரு சில ஆர்கனைசேஷன் வந்து சயின்ஸ் லாஜிக்கோடைய கிளவுட் மேப்பர் டூல் யூஸ் பண்றாங்க. ஆர் சில கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் அமைஸ் யூஸ் பண்றாங்க, அட்டடேட்டா யூஸ் பண்றாங்க. இதுல வந்து சில டூல்ஸ் வந்து இட் இஸ் authorized and approved by Microsoft. ஓகே, ஸோ அது என்னென்ன டூல்ஸ் வந்து authorized and approved நான் லிஸ்ட் பண்றேன். பட் ஜென்ரலா வந்து டிஸ்கவரிக்கு யூஸ் பண்றது வந்து கிளவுட் ஸ்கேப், கிளவுட் மேப்பர், கிளவுட் அமைஸ், ஈவன் வந்து மைக்ரோசாஃப்டே வந்து அவங்களுடைய மைக்ரோசாஃப்ட் அசஸ்மெண்ட் அண்ட் பிளானிங் டூல் கிட்னு ஒரு டூல் இருக்கு. ஸோ இந்த டூல் கூட நீங்க யூஸ் பண்ணலாம் உங்களுடைய டிஸ்கவரிக்கு. பட் இது வந்து ரொம்பவே சிம்பிளிஃபை பண்ணிட்டு வராங்க மைக்ரோசாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும். இது எல்லாத்தையும் ஒரே அம்ப்ரல்லா கூட கொண்டு வர ட்ரை பண்றாங்க. தே ஹேவ் எ சொல்யூஷன் கால்ட் அஜூர் மைக்ரேட் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ட் டு எண்ட் மைக்ரேஷன் சொல்யூஷன் வந்து இருக்கு. பட் அதுல எல்லா டூல்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்னன்றதை நம்ம வந்து ப்ராக்டிக்கலா பார்க்கும்போது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இட் இஸ் எ சென்ட்ரல் ஹப் ஃபார் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். பட் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் டூல்ஸ் வந்து நம்ம இன்வால்வ் பண்றோம். இப்போ வந்து ஓவர் த பீரியட் வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து நிறைய டூல்ஸ் வந்து ப்ரொக்யூர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இட் இஸ் நாட் லைக் ஓவர் நைட்ல வந்து இது நடக்கல. ஸோ தே ஹவ் டன் அ லாட் ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரொக்யூர்மெண்ட். அதுக்கப்புறம் தான் வந்து தே ஹவ் எண்டட் அப் ஹியர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஸ்கவர் பண்ணிட்டோம். ஸோ அசஸ்மெண்ட்டுக்கு வந்து இது மட்டும்தான் டூல்னு கிடையாது. நான் டாப் 5 டூல் தான் சொல்லியிருக்கேன். இப்போ இன்னொரு 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரண்டா மார்க்கெட்ல வந்து டிவைஸ் 42 இந்த மாதிரி டூல்ஸ்லாம் இப்போ ரீசெண்ட் லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸா வந்து ரொம்பவே பாப்புலர் ஆகிட்டே வருது. இன்னொரு 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா அவங்க நம்பர் 1 டூலா இருப்பாங்க. பட் வி கேனாட் ப்ரெடிக்ட் டூ மச். பட் பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்லாம் யூஸ் பண்றதால ஐவ் லிஸ்டட் தோஸ் 5 டூல்ஸ் ஆன் த டாப். பட் டிவைஸ் 42 மாதிரி டூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரியலி டூயிங் அ லாட் ஆஃப் டிஸ்கவரி. நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஈவன் டர்போனாமிக்ஸ் அந்த மாதிரி டூல்ஸ்லாம் இருக்கு. பட் ஈவன் விஎம்ஆர் என்விரான்மெண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா விஎம்ஆர்ல நேட்டிவ் டிஸ்கவரி டூல்ஸ்லாம் இருக்கு. ஸோ வி ரியலைஸ் ஸ்வீட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்ல. பட் ஜென்ரலா வந்து அக்ராஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆர் கிளவுட் என்விரான்மெண்ட் அக்னாஸ்டிக்கா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அக்னாஸ்டிக்கா, அப்ளிகேஷன் அக்னாஸ்டிக்கா வந்து ஒரு டிஸ்கவரி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜென்ரல் டூல் போறதுதான் பெட்டர். கிளவுட் மேப்பர், கிளவுட் ஸ்கேப் இந்த மாதிரி. தென் அசஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் அசஸ்மெண்ட் ரெக்யர்மெண்ட் வரும். ஸோ இது வந்து டிஸ்கவரி. தென் நெக்ஸ்ட் வந்து அசஸ்மெண்ட் ஃபேஸுக்கு வந்து நம்ம மூவ் ஆகிறோம். அசஸ்மெண்ட் ஃபேஸில் வந்து இப்போ ஜென்ரலாக வந்து இப்போ நம்ம என்ன சொன்னேன், ஒரு விண்டோஸ் ஒர்க் லோட் ஆர் லினக்ஸ் ஒர்க் லோட் இருக்கு, இல்லை வந்து ஒரு ஹைப்பர்-வி என்விரான்மெண்ட் இருக்கலாம், ஆர் ஒரு விஎம்வேர் என்விரான்மெண்ட் இருக்கலாம், ஆர் ஜென்ரலாக இது எல்லாமே வந்து ஒரு பிசிக்கல் என்விரான்மெண்ட்டாக இருக்கலாம். ஈவன் இட் கேன் பி அ கைண்ட் ஆஃப் யூனிக் சர்வர்ஸ் மாதிரி என்விரான்மெண்ட்லாம் இருக்கலாம். இப்போ இது வந்து நம்ம என்ன சொல்றோம், ஒரு பிசிக்கல் ஆர் வர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை நம்ம அசஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் பார்ட்னர்ஸ் இருக்காங்க, நிறைய டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸ் இருக்கு. ஸோ ஜென்ரலா இப்போ கரண்ட் மார்க்கெட்ல வந்து ஆஸ் ஐ டோல்ட் யூ டிவைஸ் 42 இஸ் a வெரி குட் டூல். பட் மைக்ரோசாஃப்ட் வந்து கிளவுட் அமைஸ் அப்படின்ற டூலை வந்து ரொம்பவே ப்ரிஃபர் பண்றாங்க. தென் கோரண்ட் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி கூட வந்து டைப் வச்சிருக்காங்க. டிவைஸ் 42 வந்து நல்ல ஒரு அசஸ்மெண்ட் டூல் தான். தென் ஃபிளெக்ஸரா இருக்கு, தென் யூ காட் யூனிஃபை இருக்கு, டர்போனமிக்ஸ் இருக்கு. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பல டூல்ஸ் இருக்கு அசஸ்மெண்ட்டுக்கு. ஓகே, அசஸ்மெண்ட்னா என்னது, இப்போ கரண்டா நம்ம
இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்றோம், இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்றோம், இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்றோம். இதை வந்து நம்ம கிளவுடுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரியான அஷ்யூர் வர்ச்சுவல் மெஷின் யூஸ் பண்ணலாமா, இல்ல அஷ்யூரோட சீக்வல் டேட்டா பேஸ் யூஸ் பண்ணலாமா, இல்ல என்ன மாதிரியான இன்ஸ்டன்ஸ் சைஸ் யூஸ் பண்றது, எப்படி வந்து நம்ம இதை சொல்யூஷன் பண்ணலாம் அப்படின்றதுக்கான அசஸ்மெண்ட் டூல் இது. ஓகே, மைக்ரேஷன் டூல் கிடையாது, அசஸ்மெண்ட் டூல். இப்ப this is actually server. ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு டாபிக் வந்து இட் இஸ் அகெயின் மோர் டுவர்ட்ஸ் சர்வர் தான். பட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து மற்றதும் தெரியணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்கிட்ட வந்து ஒரு சீக்வல் டேட்டா பேஸ் இருக்கு, இல்லை நான் சீக்வல் டேட்டா பேஸ் இருக்கு அப்படின்னா, நம்ம லாஸ்ட் வீக் கிளாஸ்ல வந்து டேட்டாபேஸ் மைக்ரேஷன் அசிஸ்டன்ட் அண்ட் டேட்டாபேஸ் மைக்ரேஷன் டூல் யூஸ் பண்ணி என்ன பண்ணோம், we have migrated only மைக்ரோசாஃப்டோடைய சீக்வல் டேட்டா பேஸை தான் நான் மைக்ரேட் பண்ணி காமிச்சேன். ஆனால் ரியல் டைம்ல போகும்போது நீங்க பியாண்ட் திஸ் வந்து பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ வந்து டேட்டா பேஸ் அசஸ்மெண்ட்டுக்கு வந்து 2 பாப்புலர் டூல்ஸ் வந்து மைக்ரோசாஃப்ட்ல வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஒன்று வந்து கிளவுட் பைலட் அப்படின்னு சொல்றாங்க, இன்னொன்று வந்து யூனிஃபைட் கிளவுட் அப்படின்றது வந்து இன்னொரு ப்ராடக்ட். ஓகே, இப்ப நிறைய இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டூல் வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்ப ஒரு கஸ்டமர் என்விரான்மெண்ட்ல வந்து சர்வரும் மைக்ரேட் பண்ணணும்னு சொல்றாங்க, டேட்டா பேஸும் மைக்ரேட் பண்ணணும்னு சொல்றாங்க, இன்னொரு செட் ஆஃப் டூல்ஸ் மைக்ரேட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா, யூ கேன் கைண்ட் ஆஃப் ஃபைண்ட் அவுட் எந்த டூல் வந்து இந்த மாதிரி மல்டிபிள் ரெக்யர்மெண்ட்டை வந்து மீட் அவுட் பண்ணுது அப்படின்றத வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ இது வந்து டேட்டா பேஸ் அசஸ்மெண்ட். ஈவன் நீங்க வந்து இப்போ ஒரு மைக்ரோசாஃப்டோடைய கரண்ட் வந்து ஒரு வர்ச்சுவல் டெஸ்க்டாப் என்விரான்மெண்ட் இருக்கு, ஒரு விடிஐ செட்டப் இருக்கு அப்படின்னா, ஸோ அதை நான் அசஸ் பண்ணி நான் வந்து பப்ளிக் கிளவுட் கொண்டு வரணும் அப்படின்னா, ரொம்பவே பாப்புலரான டூல் வந்து இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனா எடுத்துக்கங்க. இட் இஸ் நாட் நீடட் ஃபார் அவர் செஷன். பட் இருந்தாலும் லேக் சைடோடைய சிஸ்ட்ராக் வந்து ரொம்பவே அதிகமான கஸ்டமர்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க ஃபார் டூயிங் அன் அசஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் வர்ச்சுவல் டெஸ்க்டாப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். விடிஐ என்விரான்மெண்ட்டை அசஸ் பண்ணி நம்ம வந்து அமேசானுடைய ஒர்க் ஸ்பேசஸ் போகலாமா, இல்லை மைக்ரோசாஃப்டோடைய அஜூர் வர்ச்சுவல் டெஸ்க்டாப் யூஸ் பண்ணலாமா, என்ன மாதிரி சொல்யூஷன் யூஸ் பண்ணலான்றது தே ஆர் கிவிங் எ சொல்யூஷன் ஃபார் தட். தென் கரண்டா வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கலாம், .NET அப்ளிகேஷன் ஆர் PHP அப்ளிகேஷன் ஆர் நிறைய வெப் அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னா, அதுக்கு வந்து மைக்ரோசாஃப்டே என்ன பண்றாங்க அப்படின்னா, வெப் அப்ளிகேஷன் அசஸ்மெண்ட்னே வந்து அவங்களுடைய அஜூர் மைக்ரேட் டூல்குள்ளே வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்க. ஸோ அது நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து பார்ப்போம். வெப் அப்ளிகேஷன் எப்படி டிப்ளாய் பண்றது, அதை எப்படி நம்ம மைக்ரேட் பண்றது, என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குன்றத அஜூரோடைய ஆப் சர்வீஸை யூஸ் பண்ணி நம்ம ஒரு கிளாஸ் இருக்கு, அது நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம அதுக்குள்ள டீப் டைவா போக வேண்டாம். ஸோ டேட்டா வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு, என்ன எந்த சைஸ் டேட்டா இருக்கு, எவ்வளவு என்விரான்மெண்ட் இருக்கு அப்படின்னா, அதுல நம்ம அஷூர் டேட்டா பாக்ஸ் யூஸ் பண்ணலாமா, இல்ல வந்து ஏசி காப்பி யூஸ் பண்ணலாமா, இல்ல இம்போர்ட் எக்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாமா, இல்ல என்ன மாதிரி ஆன்லைன் ஆஃப்லைன் என்ன மாதிரி மைக்ரேட் பண்ணலான்றது we have discussed it. So in case நீங்க அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, you can go and check that data class. Okay, ஸோ என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் டூல்ஸ்லாம் இருக்குன்றது டேட்டா பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் டேட்டா பேஸ் போன வாரம் பார்த்தோம். இப்போ இன்னைக்கு வந்து நம்ம வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் சர்வர் மைக்ரேஷன். இப்போ அசஸ்மெண்ட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து வி வாண்ட் டு மைக்ரேட் தட் என்விரான்மெண்ட் டு அஜூர் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா, மைக்ரேஷனுக்குன்னு சில ஸ்பெசிஃபிக் டூல்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்கு. இப்போ என்ன மாதிரி டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, கார்பனைட் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஓகே, தென் கோரண்ட் டெக்னாலஜி வந்து இட் இஸ் அகெயின் ஃபேமஸ். ராக்வேர் வந்து இட்ஸ் a ஃபேமஸ் மைக்ரேஷன் டூல். ரிவர் மெடோ யூஸ் பண்ணலாம், ஜர்டோ யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டூல்ஸ் இருக்கு. ஈவன் அஜூரோடைய நேட்டிவ் மைக்ரேட் டூல் யூஸ் பண்ணியே கூட நீங்க மைக்ரேட் பண்ணலாம். அது அகெயின் வந்து ஒரு பீரியட்ல வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் டூலை வந்து அவங்க அக்யூர் பண்ணி அதை வந்து அவங்களுடைய எம்பெடட் சொல்யூஷனா மாத்திட்டாங்க. ஓகே, பட் அகெயின் அது அவங்களுடைய ஓன் சொல்யூஷனும் கிடையாது. பட் ஸ்டில் இந்த பர்டிகுலர் டூல்ஸ்லாம் வந்து இட் இஸ் வெரி பாப்புலர் ஃபார் சர்வருடைய மைக்ரேஷனுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சில டூல்ஸ் வந்து யூ கேன் யூஸ் இட் ஃபார் அசஸ்மெண்ட் அண்ட் மைக்ரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் கோரண்ட் டெக்னாலஜி வந்து அசஸ்மெண்ட்டும் அது யூஸ் பண்ணலாம், மைக்ரேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி திங்க் கார்பனைட் வந்து பாத்தீங்கன்னா, அது நேம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இப்போ சேஞ்ச் ஆயிருக்கு. ஒரு சில வெண்டார்ஸ் வந்து அவங்களுடைய நேம் மாறி இருக்கு. பட் திஸ் இஸ் த கரண்ட் சினாரியோ ஃபார் மைக்ரேஷனுக்கு வந்து யூ கேன் யூஸ் எனி ஆஃப் திஸ் டூல் ஆர் அஜூரோடைய நேட்டிவ் டூல்ஸை கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்க ஏதாவது டூல்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யூ கேன் ஆல்சோ ரெஃபர் தட். ஓகே, ஸோ இங்க அஜூரோடைய மைக்ரேட்ல வந்து அஜூரோடைய சைட் ரெக்கவரி ஆப்ஷன் இருக்கு. அது அவங்களுடைய போன வாரம் நம்ம பேக்கப் கிளாஸ் எடுக்கும்போது அஜூரோடைய ரெக்கவரி சர்வீசஸ் வால்ட் பார்க்கும்போது 2 ஆப்ஷன் காமிச்சது உங்களுக்கு. மைக்ரேட் சரி பேக்கப்னு ஒரு ஆப்ஷன், இன்னொன்று வந்து சைட் ரெக்கவரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அந்த சைட் ரெக்கவரி டூல் வச்சு கூட நம்ம மைக்ரேட் பண்ணலாம். ஸோ அதுவும் நம்ம ப்ராக்டிக்கலா பார்ப்போம். ஸோ இதுல ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருக்கேன், நீங்க ஏதாவது டூல்ஸ் யூஸ் பண்ணி நான்
இதுல முக்கியமான டூல் ஏதாவது ஹைலைட் பண்ணாம இருக்கேன் நான். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஆடியோ செக். ஆடியோ கேக்குது இல்ல? கேக்குது. ஓகேங்க, ஃபைன். தென் வில் கண்டினியூ. ஸோ லெட் மீ லாகின் டு திஸ் என்விரான்மெண்ட். உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் காமிக்கிறேன். ஃபைன். ஓகே, ஸோ இப்போ மைக்ரேஷன் ஃபேஸ்ல வந்து டிஸ்கவர் பண்ணிட்டோம், அசஸ் பண்ணிட்டோம், என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்றத வந்து தேர் இஸ் அ கைண்ட் ஆஃப் கார்ட்னரோடைய 6R வந்து நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணுவாங்க. 6R ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு பீரியட்ல வந்து 5R இருந்தது, ஒரு சில பீரியட்ல வந்து 7R மாறுச்சு. ஸோ வாட் எக்ஸாக்ட்லி திஸ் 7R 6R ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத நம்ம இப்போ புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம மைக்ரேஷன் பண்ண போறோம் அப்படின்னா எல்லா அப்ளிகேஷன் எல்லா ஒர்க்லோடையும் வந்து நம்ம லிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட் பண்றதோ இல்லை அப்படியே கம்ப்ளீட்டா சர்வரை வந்து மைக்ரேட் பண்றதோ பண்ண மாட்டோம். ஸோ ஒரு சில சர்வரை வந்து பாத்தீங்கன்னா வி வில் பி டூயிங் ரீஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீஹோஸ்டிங் அப்படின்னா கரண்டா ஒரு சர்வர் ஹார்ட்வேர்ல இருக்கு, அதை வந்து இன்னொரு சர்வர் ஹார்ட்வேருக்கு வந்து ரீஹோஸ்ட் பண்றோம், இல்ல வந்து அதை லிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, வி ஆர் சேஞ்சிங் த சர்வர் ஹார்ட்வேர். ஸோ அது வந்து இட் கேன் பி வித்தின் த டேட்டா சென்டரா இருக்கலாம், ஆர் இட் கேன் பி டு நியூ டேட்டா சென்டரா இருக்கலாம், இல்ல கிளவுடுக்கு போகலாம். ஸோ ரீஹோஸ்ட்ன்றது நம்ம வந்து கரண்டா இருக்கிற ஹார்ட்வேரை விட்டுட்டு ஒரு புது ஹார்ட்வேருக்கு வந்து மாறுறோம். ஸோ இந்த ரீஹோஸ்ட் ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னோம் அப்படின்னா இதுல கரண்டா வந்து நோ சேஞ்ச் இன் அப்ளிகேஷனுடைய வெர்ஷனோ இல்ல அப்ளிகேஷனுடைய என்விரான்மெண்ட்டோ இல்ல அப்ளிகேஷனுடைய பிளாட்ஃபார்மோ எதுவுமே நம்ம வந்து மாத்தல. ஓகே, வி ஆர் ஜஸ்ட் கண்டினியூங் டு யூஸ் த சேம் அப்ளிகேஷன், சேம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் சோ ஆன். ஸோ ஒன்லி திங், சர்வருடைய பிசிக்கல் ஹார்ட்வேர் ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்ம் வந்து கரண்டா நீங்க அது வந்து ஒரு வர்ச்சுவல் மெஷினா விஎம்வேர் என்விரான்மெண்ட்ல ரன் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்ல ஹைப்பர்வில ரன் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த கம்ப்ளீட் வர்ச்சுவல் மெஷினை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறீங்க, இன்னொரு ஹார்ட்வேர்ல, இல்ல டைரக்டா ஒரு பிசிக்கல் ஹார்ட்வேர்ல இருக்கு, அதை நீங்க அஜூரோட வர்ச்சுவல் மெஷினா மாத்துறீங்க. ஸோ கரண்டா வந்து இது இட்ஸ் இஸ் கைண்ட் ஆஃப் லெகசி மைக்ரேஷன் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நிறைய ஸ்கில்ஸ்லாம் தேவையில்லை. ஓகே, ஸ்பெஷல் ஸ்கில் செட்லாம் தேவையில்லை. இதுல ரீஹோஸ்டிங்ல வந்து ரொம்பவே கம்மியான ரிஸ்க் தான். ஏன்னா நம்ம வந்து அப்ளிகேஷனுடைய ஆர்கிடெக்சரோ இல்ல அப்ளிகேஷனுடைய எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ஓகே, இட் இஸ் ஈஸி குவிக் மைக்ரேஷன் ஆப்ஷன் சொல்லலாம். ஓகே, டைரக்டா நம்ம அந்த சர்வரை எண்ட் டு எண்ட் அப்படியே கம்ப்ளீட்டா வந்து மைக்ரேட் பண்றோம். இதை நம்ம வந்து ஈஸியா வந்து ஸ்கேல் அப் பண்றது இல்ல எக்ஸ்டெண்ட் பண்றது இல்ல ப்ராப்பர்ட்டிஸ் மாத்துறது எல்லாம் ரொம்பவே ஈஸியா மாத்தலாம். இது வந்து லிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட் மைக்ரேஷன் சொல்லுவாங்க, ஆர் ரீஹோஸ்டிங் சொல்லுவாங்க. இருக்கிறதுலே வந்து ரொம்ப மினிமல் சேஞ்ச் ஆர்கிடெக்சருக்கு வந்து சேஞ்ச் பண்றது வந்து ரீஹோஸ்டிங் சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 6Rல வந்து ஃபர்ஸ்ட் ஆர். இது செகண்ட் ஆர் வந்து ரீ பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரீ பிளாட்ஃபார்ம் அப்படின்னா கரண்டா வந்து இட் இஸ் ரன்னிங் ஆன் அ சர்வர் பிளாட்ஃபார்ம் ஆர் இட் இஸ் கரண்ட்லி ரன்னிங் ஆன் அ ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன் இதுல ரன் ஆகுது. அதை வந்து நம்ம வந்து வி ஆர் ஸ்லைட்லி சேஞ்சிங் இட். இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கொலோக்கியல் லாங்குவேஜ்ல லிஃப்ட், டிங்கர் அண்ட் ஷிஃப்ட்னு சொல்றாங்க. ஸோ சின்னதா வந்து தெர் இஸ் எ பிளாட்ஃபார்ம் சேஞ்ச், தெர் இஸ் எ சேஞ்ச் இன் த கோட். ஆக்சுவலா இப்போ வந்து கரண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன் வெர்ஷன்ல ரன் ஆகுற மாதிரி இருக்கலாம். அதை வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு அப்ளிகேஷன் வெர்ஷன், புது அப்ளிகேஷன் வெர்ஷன் இல்ல ஒரு இன்னொரு அப்ளிகேஷன் பிளாட்ஃபார்ம்ல ரன் பண்ற மாதிரி கோடை வந்து நம்ம கன்வெர்ட் பண்றோம். இது வந்து ரீபேக்கேஜிங்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, ஸோ கண்டெய்னரைஸ்ட் ஒர்க் லோடா ரன் பண்றது, இல்ல வந்து கரண்டா வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல மைக்ரோசாஃப்ட் சீக்வல் டேட்டா பேஸா ரன் ஆயிட்டு இருக்கும், அது வந்து அஷூர் சீக்வல் டேட்டா பேஸா மாறுறது வந்து இட் இஸ் அகெயின் ரீ பிளாட்ஃபார்ம் தான். ஸோ பெருசா வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ல வந்து பெரிய மேஜர் ஓவர்ஹால்ல, பட் பிளாட்ஃபார்ம் வந்து இங்க சேஞ்ச் ஆகுது. பிளாட்ஃபார்ம் சேஞ்ச் ஆகிறதால டெவலப்மெண்ட் டீம் இன்வால்வ்மெண்ட் வந்து அதிகம் இங்க ரெக்வயர்ட். பட் நோ மேஜர் ஆர்கிடெக்சர் சேஞ்ச் வந்து பெருசா எதுவும் வந்து நம்ம கை வைக்கல. ஓகே, பட் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கரண்டா வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல மைக்ரோசாஃப்ட் சீக்வல் டேட்டா பேஸா ரன் ஆகுது. இதை வந்து இன்னொரு பிளாட்ஃபார்ம் வெண்டாருக்கு கொடுத்து அவங்க மேனேஜ் பண்ற மாதிரி அஷூர் சீக்வல் டேட்டா பேஸாவோ இல்ல வந்து கரண்டா வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ள அப்ளிகேஷனா ரன் ஆயிட்டு இருக்கு, இது அஜூர் ஆப் சர்வீஸ்க்கு மாத்திரம் இல்ல அஜூரோட வெப் ஆப்பா மாத்திரம் அப்படின்னா அது வந்து ரீபிளாட்ஃபார்மிங் சொல்றாங்க. சின்னதா வந்து கோடை வந்து டச் பண்ணிட்டு அதை லிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட் பண்றாங்க. ஓகே, அதனால தான் அது பேரு லிஃப்ட், டிங்கர் அண்ட் ஷிஃப்ட்னு சொல்றாங்க. தென் கம்ப்ளீட்டா வந்து ஒரு கொஸ்டின். இப்ப சர்வர் தான் மாத்துறோம்.
கரெக்ட்டுங்களா? லைக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர தான் மாத்துறோம். நாட் ஆன் தி ஓஎஸ் ஆர் ஆன் தி ரன்னிங் அப்ளிகேஷன் கரெக்ட்டுங்களா? ஆமா. இது வந்து சின்னதா வந்து கோட் வந்து எதுக்காக சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா, அந்த புது பிளாட்ஃபார்ம் இப்ப எக்ஸாம்பிள்க்கு வந்து அஷூர்ல வந்து வெப் அப்ளிகேஷன் ரன் பண்றோம். இல்ல அஷூரோட ஆப் சர்வீஸ்ன்னு எடுத்துக்கங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, தே நீட் நாட் சப்போர்ட் லெகசி அப்ளிகேஷன் வெர்ஷன். ஓகே. இப்ப கரண்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன வேணா உங்களுடைய ஆன் பிரமைசஸ்ல வந்து உங்களுடைய ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்கலாம், உங்களுடைய அப்ளிகேஷன் வெர்ஷன் இருக்கலாம். பட் பப்ளிக் கிளவுட் பிளாட்ஃபார்ம்னு வந்தீங்க அப்படின்னா, அவங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட்டட் ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஓகே. இந்த ஓஎஸ் வெர்ஷன் இருக்கணும். இந்த அப்ளிகேஷன் பிளாட்ஃபார்ம் தான் நீங்க யூஸ் பண்ணணும்னு இருக்கும். இப்போ பைத்தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா 5.7 தான் சப்போர்ட்னு சொல்லுவாங்க. இல்ல வந்து 5.7ல இருந்து 9 வரைக்கும் தான் சப்போர்ட்னு சொல்லுவாங்க. பட் நீங்க கரண்டா வந்து யூ மைட் பி ரன்னிங் ஆன் பைத்தான் வெர்ஷன் 4 ஆர் .NET 3.5ல ரன் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் கேஸ் டு கேஸ். ஓகே. இங்க வந்து சின்னதா வந்து கோடை சேஞ்ச் பண்றோம். எதுக்காக அப்படின்னா அந்த லேட்டஸ்ட் ஃபிளேவர் ஆஃப் ஓஎஸ் ஆர் லேட்டஸ்ட் ஃபிளேவர் ஆஃப் அப்ளிகேஷன் பிளாட்ஃபார்ம்ல ரன் பண்றது மாதிரி நம்ம கோடை வந்து சின்னதா சேஞ்ச் பண்றோம். பட் அப்ளிகேஷன் ஆர்கிடெக்சரே நமக்கு கை வைக்கிறது இல்லை. ஓகே. ஸோ இட் வில் கண்டினியூ டு ரன் ஆன் த சேம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டெக்னாலஜி, சேம் விண்டோஸ்லேயே தான் ரன் ஆகும், இல்லை சேம் லினக்ஸ்லேயே தான் ரன் ஆகும். பட் மேபி நியூவர் வெர்ஷன்ல ரன் ஆகலாம். ஓகே. அதே அப்ப மாதிரி நம்மளுக்கு வந்து வி ஷுட் நோ எவ்ரிதிங் ஆன் வாட் இஸ் சப்போர்ட்டட் அண்ட் வாட் இஸ் நாட் சப்போர்ட்டட் கரெக்ட்டுங்களா? செக் பண்ணணும். ஆமா. இப்ப வந்து கரண்டா நம்ம வந்து இந்த வெர்ஷன் இந்த பிளாட்ஃபார்ம் அதுக்கு தான் டிஸ்கவரி பண்றோம். அதுக்கு தான் அசஸ்மென்ட் பண்றோம். ஸோ மைக்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி கோட் சேஞ்ச் எல்லாம் வந்து தேவைப்படுது அப்படின்னா அந்த இது பண்ணிட்டு தான் நீங்க மைக்ரேட் பண்ணணும். ஆமா. ரீஹோஸ்டிங்க்கு அது தேவையில்லை. ரீஹோஸ்டிங் வந்து வி ஆர் ஜஸ்ட் கரண்டா வந்து ஒரு VMwareல அது விஎம்ஆ இருக்கு. பப்ளிக் கிளவுட்ல வந்து அஷூர்ல அது விஎம்ஆ இருக்கு. அது வந்து பேக் எண்ட்ல வந்து ஹைப்பர் வி டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரன் பண்றாங்க. இட் இஸ் அகைன் ஸ்டில் விஎம். ஓகே. பெரிய சேஞ்ச் எதுவுமே இல்லைங்க. ஸோ அது வந்து ரீஹோஸ்டிங். கரண்டா பிசிக்கல் சர்வரா இருக்கு. அது வர்ச்சுவல் மெஷினா மாத்துறாங்க. ஸ்டில் வி ஆர் கண்டினியூங் டு யூஸ் த சேம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், சேம் அப்ளிகேஷன், சேம் சர்வர். அதுல எதுவுமே நம்ம மாத்தல. ஸோ அது வந்து ரீஹோஸ்டிங் சொல்லுவாங்க. ஹார்ட்வேர் அப்ப மட்டும் அதுல மாறுது. பெர்ஃபார்மன்ஸ் ப்ராப்ளம் வரும்ல நீங்க அப்படி பண்ணீங்கன்னா? இன்கேஸ் இப்ப அதுதாங்க. எனக்கு ஆன் பிரம்ல இங்க இருக்கிறதுல வந்து அதுதான் இங்க பாருங்க. நம்ம வந்து இன்னும் ஆப்ரேட் அண்ட் ஆப்டிமைஸ் ஃபேஸ் பத்தி நம்ம பேசல. இப்ப மைக்ரேஷன் ஃபேஸ் பேசும்போது என்ன மாதிரியான மைக்ரேஷன் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா தேர் வில் பி a சேலஞ்ச். வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட். ஏன்னா கரண்டா வந்து ஒரு சில ஹார்ட்வேர்ல வந்து நம்ம ஹை அண்ட் ஹார்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். பப்ளிக் கிளவுட்ல போனா மேபி ஹார்ட்வேர் சேஞ்சால பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதை எப்படி ஆப்டிமைஸ் பண்றோம், என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றோம்ன்றது அது நெக்ஸ்ட் இது ஆக்சுவலா. ஸோ ரீஹோஸ்டிங்ன்றது இட் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிக்கல் டைப் ஆஃப் மூவிங். ஓகே. ஒரு கரண்ட் ஹார்ட்வேர்ல இருந்து ஆன் ப்ரமைசஸ்ல இருக்கிற சர்வர் ஹார்ட்வேர்ல இருந்து பப்ளிக் கிளவுடோடைய வெண்டார்ல அவங்களுடைய சர்வர் ஹார்ட்வேருக்கு மூவ் பண்றோம். ஓகே. ஸோ வி ஆர் ஜஸ்ட் சேஞ்சிங் த சர்வர் ஹார்ட்வேர். ரொம்ப ஈஸியா சொல்லணும் அதுதான் அது சொல்லியிருக்கேங்க. சர்வருடைய ஹார்ட்வேர் ஆர் ஹோஸ்ட்டை வந்து மாத்துறோம். ஹோஸ்ட்ன்றது வந்து சர்வர் ஹார்ட்வேர் தான் சொல்றோம். ஓகே. ஸோ ரீஹோஸ்டிங் அப்படின்னா சர்வர் ஹார்ட்வேர் மட்டும் மாறுது. ரீபிளாட்ஃபார்ம்னா பிளாட்ஃபார்ம் வெர்ஷன் வந்து மாறலாம். இல்ல வந்து பிளாட்ஃபார்ம் ஹோஸ்டிங் டைப் மாறலாம். இப்போ கரண்டா வந்து எண்ட் டு எண்ட் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். பப்ளிக் கிளவுட் வந்ததுக்கு அப்புறம் மைக்ரோசாஃப்டா இல்ல அமேசான் அந்த வெண்டார் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. மேபி இட் கேன் பி பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ். இப்போ ரீஹோஸ்டிங் அப்படின்றது இட் இஸ் மோர் டுவர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ். வெரஸ் ரீபிளாட்ஃபார்ம்ன்றது வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ்னு எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ரீஃபேக்டரிங் அப்படின்னா வி ஆர் ரீஆர்கிடெக்டிங். ஓகே. கம்ப்ளீட்டா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரொம்ப அதிகமான ரிஸ்க் இருக்கு. இட் இஸ் எ காம்ப்ளெக்ஸ், காஸ்ட் இன்வால்வ். ஏன்னா வந்து ரீஆர்கிடெக்ட் பண்றோம். ரீஆர்கிடெக்ட்னா பப்ளிக் கிளவுட்ல வந்து எனக்கு அதிகமான அவைலபிலிட்டி வேணும், எனக்கு பர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கணும், எனக்கு ஹெச்ஏ வேணும், ஸ்கேலபிலிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லாட் ஆஃப் நியூ விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்றோம். இங்க வந்து நிறையவே வந்து சர்வீஸ் டிஸ்ரப்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஆர்கிடெக்சரே நம்ம வந்து மாத்துறோம். ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்து கிரவுண்ட்ல இருந்து நிறைய பிரச்சனைகளை வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கான பட்ஜெட் இருக்கான்னு பார்க்கணும். ஓகே. ஹை ரிஸ்க் இன்வால்வ் இதுல. இதுதான் இருக்கிறதுலே காம்ப்ளெக்ஸ் திங். ஓகே. எதுக்காக இது பண்ணுவாங்க அப்படின்னா கரண்டா அவங்களுடைய அவைலபிலிட்டி, எஸ்எல்ஏ, அவங்களுடைய ஸ்கேலபிலிட்டி இதெல்லாம் வந்து பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ அதை ஓவர் கம் பண்றதுக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து பப்ளிக் கிளவுடோடைய ஃபீச்சர்ஸ் அந்த பெனிஃபிட்ஸ்லாம் வந்து ஃபுல்லா ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னா வி மைட் ஹேவ் டு டூ அ ரீஆர்கிடெக்சர் ஆர் ரீஃபேக்டரிங் பண்றதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் திங். இதுல வந்து எல்லாருமே இன்வால்வ் ஆவாங்க. ஓகே. இன்ஃப்ரா டீம், அப்ளிகேஷன் டீம் எல்லாமே. பட் இதுல என்னென்ன சேலஞ்சஸ் வரும்ன்றதை நான் டீடைல்டா உங்களுக்கு சொல்றேன். பட் ஆன் வெரி ஹை லெவல் இது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குங்க. தென் ஐ கெட் இன் டு ஈச் ஆஃப் திஸ் இன் டீப் டைப். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரீஃபேக்டருக்கு அப்புறம் ரீபர்ச்சேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ ரீப்ளேஸ்ன்னு சொல்லலாம். ஓகே. சில பேர் வந்து ரீப்ளேஸ்ன்னு சொல்லுவாங்க, ரீபர்ச்சேஸ்ன்னு சொல்லுவாங்க.
கரண்டா இருக்கிற என்விரான்மெண்ட்டை ட்ராப் பண்ணிட்டு புதுசா வந்து ஷாப் பண்ணிடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கரண்டா நீங்க மைக்ரோசாஃப்டோடைய எக்ஸ்சேஞ்ச் என்விரான்மெண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். பப்ளிக் கிளவுட்ல போனதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா வந்து மைக்ரோசாஃப்டோடைய ஆஃபீஸ் 365 இல்ல மைக்ரோசாஃப்ட் 365 சொல்யூஷனை ஃபுல்லா யூஸ் பண்றது. கரண்டா வந்து உங்களுடைய லெகசி ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அதை கம்ப்ளீட்டா மாத்திட்டு நீங்க ஒர்க் டேக்கு மூவ் ஆகுறது. இல்ல கரண்டா நீங்க உங்களே இன் ஹவுஸ்ல வந்து ஏதோ ஒரு எக்ஸ்பென்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் டிராவல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணுவீங்க. கம்ப்ளீட்டா கன்கருக்கு மூவ் ஆகுது. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா டிராப் பண்ணிட்டு யூ ஆர் கோயிங் டு அ நியூ பிளாட்ஃபார்ம், டிராப் அண்ட் ஷாப்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது ஒரு அப்ரோச் இது. ஸோ இதெல்லாம் வந்து டைப் ஆஃப் மைக்ரேஷன் அப்ரோச். 6Rன்றது மைக்ரேஷன் அப்ரோச்சஸ் ஆர் மெத்தடாலஜிஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ரீஃபேக்டருக்கு அப்புறம் ரீடைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏன் ரீடைன் பண்றாங்க அப்படின்னா, மேபி ரீசெண்டா வந்து தே மைட் ஹவ் இன்வெஸ்டட் ஆன் தட் பர்டிகுலர் ஹார்ட்வேர். ஓகே, புதுசா ஹார்ட்வேர் வாங்கி அந்த அப்ளிகேஷனுக்கு ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ உடனே மைக்ரேட் பண்ணா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்களுக்கு பிரச்சனை ஆயிடும். இல்ல வந்து இப்போ ரீசெண்டா தான் அப்கிரேட் பண்ணிருப்பாங்க, இல்ல ரீசெண்டா தான் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லைசன்ஸ் வந்து ரினியூவல் பண்ணிருப்பாங்க, ஹார்ட்வேர் வந்து ஏஎம்சி வந்து ரினியூ பண்ணிருப்பாங்க. ஸோ ரீடைன் அப்படின்றதால என்ன சொல்றது, எவர் ரீடைன் கிடையாது. இட் கேன் பி ரீவிசிட்டட் லேட்டர் அப்படின்றது தான் அங்க மீனிங். ஓகே, ஸோ மேபி ஆஃப்டர் ஒரு 1 இயர் ஆர் ஆஃப்டர் 2 இயர்ஸ் ஆர் ஆஃப்டர் 3 இயர்ஸ் வந்து இது இப்போ கரண்டா என்ன சுச்சுவேஷன், இப்போ மைக்ரேட் பண்ணலாமா இல்ல வந்து ஆன் பிரம்லே இது வந்து கண்டினியூ பண்ணலாமா என்னன்றது வி கேன் டேக் எ டெசிஷன் லேட்டர் அப்படின்றது தான் ரீடைன். இப்ப இந்த டிஸ்கவரி அசஸ்மெண்ட் பண்ணும்போது நிறைய சிஸ்டம்ஸை வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். தே ஆர் நாட் அட் ஆல் யூஸ்ட் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்றோம், வி ஆர் கம்ப்ளீட்லி டீகமிஷனிங் இட். ஓகே, ஸோ நாட் அட் ஆல் யூஸ்ட் சிஸ்டம்ஸ். ஸோ நிறைய சர்வர் வந்து அது ரன் ஆகிட்டு இருந்திருக்கும். பட் அதுல வந்து ரியலாவே அப்ளிகேஷன் இருக்கா இல்ல இருந்தாலுமே அது யாராவது யூஸ் பண்றாங்களா என்னன்றதே தெரியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தே வில் கோ அண்ட் டேக் அப்ரூவல். அது ஒரு 14 டேஸ் வந்து ஆஃப் பண்ணி வைப்பாங்க. அதுல ஏதாவது கன்சர்ன்ஸ் வருதா, ஏதாவது இஷ்யூஸ் வருதான்னு பார்த்துட்டு தே வில் கோ ஃபார் த கம்ப்ளீட் ஃபுல் பேக்கப் எடுத்து வச்சுட்டு அதை டீகமிஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம மைக்ரேஷன் பண்ணும்போது 1000 சர்வர் இருக்குன்னா 1000 சர்வரையும் மைக்ரேட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வராது. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10-20 சர்வர் வந்து ரிட்டையர் பண்ணுவாங்க, ஒரு 50 சர்வர் வந்து கண்டினியூ பண்ணணும்னு சொல்லுவாங்க, ஒரு சில சர்வரை வந்து அப்படியே நம்ம வந்து ரீஹோஸ்ட் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. இது வந்து மைக்ரேஷன் ஃபேக்டரி டீம் ஆர் அந்த ஒர்க் லோட் அசஸ்மெண்ட் அண்ட் மைக்ரேஷன் இன்ஜின்ல வந்து எந்தெந்த சர்வர் வந்து என்னென்ன பண்ண போறோம். இப்போ சர்வர் 1 வந்து இந்த அப்ளிகேஷன் இருக்கு, இதை வந்து நம்ம ரீஹோஸ்ட் பண்ண போறோம். சர்வர் 2 வந்து இட் இஸ் ஹேவிங் ஸ்பெசிஃபிக் டேட்டா பேஸ் இருக்கு, ஸோ அதை வந்து நம்ம ரீபிளாட்ஃபார்ம் பண்ண போறோம். இந்த மாதிரி வந்து மைக்ரேஷன் அப்ரோச்சை வந்து நம்ம வந்து டேக் பண்ணுவோம். ஒரு சிஐக்கும் என்ன மாதிரியான மைக்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி நம்ம எடுக்க போறோம், வெதர் வி ஆர் கோயிங் டு டு அ ரீடைன் ஆர் வெதர் வி ஆர் கோயிங் டு ரீஃபேக்டர் இட் ஆர் என்ன பண்ண போறோம்ன்றத ஸ்ட்ராட்டஜிக்கலா லிஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மைக்ரேஷன் வந்து வி வில் ப்ரொசீட் வித் மைக்ரேஷன். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து லெட் மீ ஹெல்ப் யூ வித் சம் மோர் இன்ஃபர்மேஷன். இங்க கோ பேக் டு வெங்கட்ஸ் கொஸ்டின். ஸோ ஜென்ரலா இப்ப நம்ம மைக்ரேஷன் பண்ணும்போது என்ன சொன்னேன் நான், வி வில் ஹாவ் அ அசஸ்மெண்ட்னு சொன்னேன். இப்ப அசஸ்மெண்ட் வந்து we can do it in multiple ways. Okay, so when I say multiple ways na there are various options. Okay, இப்ப காமனா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டு விதமான அனாலிசிஸ் இருக்கு. ஓகே, குவான்டிடேட்டிவ் அசஸ்மெண்ட் ஆர் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் இருக்கு. தென் we have something called குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ்னு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஒரு மைக்ரேஷன் டீம் வந்து மைக்ரேஷன் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கரண்டா அந்த விஎமோட சைஸ் என்ன, கரண்டா அந்த விஎம் உடைய சிபியூ என்ன, கரண்டா என்ன மெமரி யூஸ் ஆயிட்டு இருக்கு, யூஸ் கொடுத்துருக்காங்க, என்ன ஸ்டோரேஜ் ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க, ஆக்சுவல் யூசேஜ் என்ன, கன்சம்ஷன் என்ன, கரண்டா வந்து அதோடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன, எப்படி அதுல யூசேஜ் இருக்கு, ஏதாவது கிராஃபிக்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்றாங்களா, என்ன மாதிரியான டிபெண்டன்சிஸ் இருக்கு, எந்த அப்ளிகேஷன் வந்து எந்த டேட்டா பேஸ் சர்வர் கூட வந்து கனெக்ட் ஆகுது, எந்த வெப் சர்வர் கூட வந்து கனெக்ட் ஆகுது, என்ன மாதிரியான ஸ்டோரேஜ்ல கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ஃபுல் டிபெண்டன்சி நெட்வொர்க் லெவல்ல வந்து என்ன மாதிரியான கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் இருக்கு, எந்தெந்த அசெட் வந்து யார் வந்து ஓனர், கம்பேட்டபிலிட்டி என்ன, என்ன பிளாட்ஃபார்ம்ல ரன் ஆகுது, சர்வர்ல வந்து என்ன மாதிரியான டிபெண்டன்சிஸ் இருக்கு, 64 பிட்டா 32 பிட்டா,
என்ன மாதிரியான ஓஎஸ் டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க, என்ன மாதிரியான ஆர்கிடெக்சர், என்ன மாதிரியான பிளாட்ஃபார்ம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அசெட்டோடைய கம்பேட்டபிலிட்டி எல்லாம் பார்ப்போம். ஸோ இது வந்து ரீஹோஸ்டிங் பண்றீங்க அப்படின்னா இது வந்து கைண்ட் ஆஃப் இனஃப். பட் நான் ரீஃபேக்டரிங் பண்ண போறேன் அப்படின்னா, நான் கோடை வந்து மாத்த போறேன் அப்படின்னா இது வந்து பத்தாது. ஏன் பத்தாது அப்படின்னா, இதை மட்டும் நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா வி மைட் ஹேவ் டு மீன் என்ன சொல்றது, நிறைய இஷ்யூஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்ப இதை தாண்டி நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் ரீஃபேக்டரிங் அப்ப பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய அப்ளிகேஷனுடைய யூசர் டிராஃபிக் வந்து எங்கெங்க இருந்தெல்லாம் வருது, எவ்வளோ வந்து லோ டைம் எடுக்குது, என்ன மாதிரியான யூசர்ஸ் எந்தெந்த ரீஜன்ல இருந்து ஆக்சஸ் பண்றாங்க, ஒரு ஒரு பர்டிகுலர் பேஜ்ல வந்து எவ்வளோ யூசர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, லோடிங் டைம் என்ன, ஆர் எத்தனை பேஜ் வந்து எந்தெந்த பேஜ் வந்து யார் யார் வியூ பண்றாங்க. ஏன்னா வந்து இது டெவலப்மெண்ட் டீமுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் தேவை. ஓகே, ஸோ என்ன லாங்குவேஜ்ல வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க, என்ன டேட்டா பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றாங்க, என்னென்ன மிடில் டியர் சர்வீசஸ் யூஸ் பண்றாங்க, பேக் எண்ட்ல டேட்டா பேஸ் வெர்ஷன் என்ன, அப்ளிகேஷனுடைய அசட்டோடைய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்ற மாதிரி வந்து குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ்ன்றது நம்பர்ஸ் ஆக்சுவலா. ஸோ நம்ம வந்து நிறைய நம்பர்ஸ் வந்து கெயின் பண்ணணும். ஸோ இப்போ வந்து கோடை வந்து நம்ம மாற்ற போறோம் அப்படின்னா கோட் லெவல்ல வந்து இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் அப்படின்னா அப்ளிகேஷனுடைய குவாலிட்டி. ஸோ இப்போ வந்து இந்த அப்ளிகேஷனை மாத்தினா யார் யாருக்கெல்லாம் இம்பாக்ட் வரும், இந்த அப்ளிகேஷனை மாற்ற முடியுமா, கரண்டா இந்த அப்ளிகேஷனுடைய பிசினஸ் ப்ரையாரிட்டி என்ன, எந்த அளவுக்கு இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்றாங்க, இந்த அப்ளிகேஷனை கையை வச்சா என்ன பிரச்சனை வரும், ஓகே, என்ன மாதிரியான யூசேஜ் இருக்கு. ஸோ கரண்டா வந்து என்னென்ன பிசினஸ் ஈவெண்ட் வந்து இந்த அப்ளிகேஷனை டிபெண்ட் பண்ணி ஃபியூச்சர்ல இருக்கு, நெக்ஸ்ட் 2 months 3 monthsக்கு வந்து என்னென்ன மாதிரி பிளான்ஸ் வச்சிருக்காங்க இந்த அப்ளிகேஷனை டிபெண்ட் பண்ணி. இப்போ நம்ம மாத்தணும் அப்படின்னா அந்த ஈவெண்ட்ல ஏதாவது பிரச்சனை வர மாதிரி இருக்கா. ஸோ நிறைய அப்ளிகேஷன் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன மாதிரி ஈவெண்ட் சொல்றேன் அப்படின்னா, ஒரு புது கார் லான்ச் கொண்டு வரலாம், இல்ல அந்த கம்பெனியோடைய புது லொகேஷன் வந்து கொண்டு வரலாம், இல்ல அந்த அப்ளிகேஷன்லயே வந்து புது வெர்ஷனை வந்து லான்ச் பண்ணலாம்னு இருக்கிற ஐடியா இருக்கும். சரி, நீங்க கை வைக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்கலாம். ஓகே, ஸோ நிறைய கம்பெனி வந்து இட் இஸ் ஆல் ப்ராடக்ட் பேஸ்ட் இருக்கிற. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஈவன் ஒரு அமேசான் ஆர் ஃபிளிப்கார்ட்டே எடுத்துக்கங்களேன். அவங்க ஃபிளிப்கார்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 4-5 நாள்ல வந்து ஒரு பிக் பில்லியன் டே சேல்ஸ் வரப்போகுது அப்படின்னா அன்னைக்கு போயிட்டு நீங்க வந்து ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ண முடியாது. அந்த ஒரு வாரத்துக்கோ இல்ல வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் உங்களுக்கு வந்து அப்ரூவலே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து குவாலிட்டேட்டிவா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் என்னென்ன பிசினஸ் ஈவென்ட் லைண்ட் அப் ஆயிருக்கு, இப்போ இந்த சர்வர் வந்து எப்போ நம்ம மைக்ரேட் பண்ணலாம், இந்த அப்ளிகேஷன் வந்து எப்போ வந்து எந்த வீக்கெண்ட் எந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேம்ல வந்து மைக்ரேட் பண்ணலாம் அப்படின்றத we have to understand. அதே மாதிரி அந்த அப்ளிகேஷனுடைய ப்ராசஸ் டிபெண்டன்சி. ஸோ எந்தெந்த வெண்டார் கூடலாம் நம்ம வந்து அப்ரூவல் வாங்கணும், எந்தெந்த வெண்டார் வந்து இந்த கோட் டெவலப் பண்ணியிருக்காங்க, யார் வந்து இந்த அப்ளிகேஷன் சப்போர்ட் டீம். ஓகே, ஸோ இதை வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஹீப் சைஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும், எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலபிலிட்டி ஆப்ஷன் சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா we need to understand a particular environment in both குவான்டிடேட்டிவ் வே as well as குவாலிட்டேட்டிவ் வே. ஸோ அதனால நீங்க பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரும், ஓகே, வராமலாம் இருக்காது. என்னதான் பண்ணாலும் there will be challenges. பட் மைக்ரேஷன் ஸ்கில்டு ரிசோர்ஸஸ் சொன்னல, அந்த ஸ்கில்டு டீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா we have trained them. ஓகே, அந்த மைக்ரேஷன் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து டீப் டைவா வந்து ஒரு பர்டிகுலர் என்விரான்மெண்ட்டை வந்து குவான்டிடேட்டிவாகவும் நம்ம வந்து அனாலிசிஸ் ஃபேக்டர்ஸ் வந்து லிஸ்ட் டவுன் பண்ணி அனாலிசிஸ் பண்ணணும், பிளஸ் குவாலிட்டேட்டிவாகவும் அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அது பண்ணணுன்றது தான் இந்த பர்டிகுலர் திங். ஸோ இப்போ குவான்டிடேட்டிவ்னும் போது இட் டசன்ட் கோ அஹெட். அப்போ யார் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பண்ணுவாங்க? ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ், ப்ரோக்ராம் மேனேஜர்ஸ் வந்து இந்த இடத்துல சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இந்த ரிஸ்க் ரெஜிஸ்டர், இஷ்யூ ரெஜிஸ்டர், என்னென்ன கரண்ட் ப்ராப்ளம் டிக்கெட்ஸ் இருக்கு, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் டீம், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டீம் தான் வந்து அதை லிஸ்ட் டவுன் பண்ணிட்டு வருவாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு சர்வர்லேருந்து இப்போ வந்து ஆன் பிரேம்லேருந்து நீங்கள் அப்படி போறீங்கன்னா there are so many risks in terms of license, in terms of legacy applications running there, அப்புறம் அந்த வால்யூம் ஆஃப் டேட்டா இந்த மாதிரி இருக்கும்போது ஸோ தேர் லைக் சோ மெனி ரிஸ்க் இன்வால்வ். அப்புறம் அந்த செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் அதை யார் அசஸ் பண்ணுவாங்க கேட்குறேன், அந்த ரிஸ்க் ஃபேக்டர் அசஸ்மெண்ட்.
ஓகே, இது வந்து மைக்ரேஷன் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்னே டீம் இருப்பாங்க. இப்போ நீங்க நிறைய ஆர்கனைசேஷன்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ இந்த செஷன் அட்டன் பண்றவங்களுக்கே ஓரளவுக்கு அதை ரிலேட் பண்ண முடியும். இப்போ நீங்க மேபி நான் கம்பெனி நேமே கூட சொல்லலாம். ஐபிஎம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கிளவுட் மைக்ரேஷன் ஃபேக்டரி தான் அந்த கம்பெனியில வந்து அவங்க அந்த மைக்ரேஷன் டீம் பேரே சொல்லுவாங்க. அவங்க வந்து தே ஆர் ஜஸ்ட் ஸ்பெஷலைஸ்ட் இன் மைக்ரேஷன். இதுவே வந்து நீங்க டிசிஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மைக்ரேஷன் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் டீம்னே தனியா இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஆர்கனைசேஷன்லயும் வந்து அவங்க வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து எண்ட் டு எண்ட் பண்ணுவாங்க. நாட் ஜஸ்ட் வெறும் இந்த ஒர்க்லோட கொடுத்து இதை மட்டும் நீங்க மைக்ரேட் பண்ணுங்கன்னு பண்ண மாட்டாங்க. ஓகே, எண்ட் டு எண்ட் வந்து ஆர்கிடெக்ட் மைக்ரேஷன் இதுல வந்து அந்த மைக்ரேஷன் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல வந்து நிறைய டீம் மெம்பர்ஸ் இருப்பாங்க. மைக்ரேஷன் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. இவங்க யாரு? இவங்க தான் வந்து ஆக்சுவல் ப்ராஜெக்ட் டீம் நீங்க சொல்லுவீங்க. யாரு? ஆக்சுவல் மைக்ரேஷன் பண்றவங்க. ஓகே, வேறஸ் மைக்ரேஷன் ஆர்கிடெக்ட்னே இருப்பாங்க. ஓகே, மைக்ரேஷன் ஆர்கிடெக்டோட வேலை என்ன? எண்ட் டு எண்ட் அந்த அனாலிசிஸ், குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ், குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் பண்றது, எந்த ஒர்க்லோட வந்து எப்படி நீங்க மைக்ரேட் பண்ண போறீங்க, மைக்ரேஷனுக்கான ப்ரோக்ராம் மேனேஜர் இருப்பாங்க. இன்கேஸ் நிறைய அப்ளிகேஷன் மைக்ரேட் பண்ண போறீங்க அப்படின்னா 2-3 அப்ளிகேஷன் இருக்குன்னா ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் வச்சே முடிச்சிருவாங்க. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் இருக்கும். அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மாறும். ஓகே, ஸோ பீப்புள் சொன்னோம் அப்படின்னா ஒரு சில சின்ன சின்ன மைக்ரேஷன் சினாரியோஸ்ல வந்து ஒருத்தரே எண்ட் டு எண்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. ஏன்னா அந்த இடத்துல அவ்வளோ பட்ஜெட் இருக்காது. தனித்தனியா வந்து மைக்ரேஷன் ஆர்கிடெக்ட், இன்ஜினியர், ப்ரோக்ராம் மேனேஜர் எல்லாம் போட்டு பண்றதுக்கான பட்ஜெட் இருக்காது. இப்போ லார்ஜ் ஸ்கேல் மைக்ரேஷன் கேட்டீங்க அப்படின்னா தெர் வில் பி செப்பரேட் ப்ரோக்ராம் மேனேஜர், ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. ஒரு சில 10 அப்ளிகேஷனுக்கு ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் கொடுத்துருவாங்க. ஓவராலா அந்த ப்ரோக்ராமை மேனேஜ் பண்ற தனியா ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் டீம் இருக்கும். ஆர்கிடெக்ட்ஸும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு வந்து ஒரு ஆர்கிடெக்ட், ஒரு 2-3 இன்ஜினியர்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க மூலயமா வந்து தே வில் டீல் த ப்ராஜெக்ட் மைக்ரேஷன். ஓகே, ஸோ நீங்க இது வந்து நம்ம லிஸ்ட் டவுன் பண்ணிட்டே போகலாம். இப்போ அசஸ்மெண்ட் எடுத்துட்டே நீங்க சொன்ன மாதிரி இப்போ வால்யூம் ஆஃப் டேட்டா, அதோடைய டேட்டாவுடைய கம்ப்ளைன்ஸ் என்னென்ன இது இருக்கு, அதோடைய சென்சிட்டிவிட்டி லெவல் என்ன, ப்ராப்ளம்ஸ் ஆமா அண்ட் ஆல். ஆமா லைசன்சிங் எப்படி இருக்கு கரண்டா, என்னென்ன லைசன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளவு லைசன்ஸ் ஸ்பெண்டிங் இருக்கு, எந்தெந்த லைசன்ஸ்லாம் நம்ம வந்து பிரிங் யுவர் ஓன் லைசன்ஸ் டு கிளவுட் கொண்டு போக போறோம். ஸோ கரண்டா டேட்டா பேஸோடைய ஸ்கீமா எப்படி இருக்கு, என்ன மாதிரியான டேட்டா பேஸ் ஸ்கீம் இருக்கு, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா ஸ்கீமாவும் பார்ப்போம். நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. பட் இதை லிஸ்ட் டவுன் பண்ணிட்டு போனா இட் வில் பி பிக் லிஸ்ட். பட் ஒரு டாப் 5 டாப் 10 பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் 2 டைப் ஆஃப் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் அண்ட் தே கால் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ். இது அசஸ்மெண்ட் ஸ்டேஜ்ல பண்ணக்கூடிய விஷயம். இது பண்ணி இந்த டாக்குமெண்ட் பண்ணும்போதே வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, எந்தெந்த பர்டிகுலர் டெக்னாலஜி ஸ்டாக் இன்வால்வ், என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்வால்வ், என்னென்ன அப்ளிகேஷன் பிளாட்ஃபார்ம் இருக்கு, என்னென்ன டேட்டா பேஸ் பிளாட்ஃபார்ம் இருக்கு, எதுல டெவலப் பண்ணிருக்காங்க, என்னென்ன லாங்குவேஜஸ் யூஸ் பண்றாங்க, நெட்வொர்க் டிராஃபிக் எப்படி இருக்கு, டிபெண்டன்சிஸ் எப்படி இருக்கு, அவங்களுடைய க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கு, லாஸ்ட் 10 இயர்ஸா எப்படி வந்து கெப்பாசிட்டி க்ரோத் எப்படி இருந்திருக்கு. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா they will get to understand it when they do the deep dive quantitative and qualitative analysis. Okay, so now coming to timelines. Okay, so இப்ப people, process, tools, டைம், அது மெத்தடாலஜி எல்லாம் இது பண்ணிட்டோம். பட் இது எல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா கரண்டா வந்து டைம் லைன்ஸ் வந்து டிஃபைன் பண்ணணும். அது வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே வில் கோ அண்ட் டிஃபைன் த டைம் லைன்ஸ் ஃபார் திஸ் மைக்ரேஷன். ஸோ எந்தெந்த ஒர்க் லோட் வந்து எப்போ மைக்ரேட் பண்ண போறோம், ஸோ என்ன மாதிரியான அப்ரூவல் கிடைச்சிருக்கு, என்னென்ன அப்ளிகேஷன் வந்து வாட் கைண்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் ஆர் லைன்ட் அப், ஸோ எந்த அப்ளிகேஷன் நம்ம இப்போ கை வைக்க கூடாது அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா இல்லை லிஸ்ட் டவுன் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து ஃபேஸ் பை ஃபேஸ் மைக்ரேஷன் பண்ணணும். ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டேன். ஸோ என்விரான்மெண்ட் பை என்விரான்மெண்ட் தான் போவாங்க. ஸோ இட் வில் பி லைக் ஸ்டார்டிங் வித் யூஏடியில் ஆரம்பிச்சு QA டெவலப்மெண்ட் டெஸ்ட்னு சொல்லிட்டு, ஸோ அதுவே ஃபர்ஸ்ட் வந்து 2-3 மாசம் வந்து பைலட் பிஓசி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தே வில் பைலட் ஆர் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இதுவே வந்து ஒரு இனிஷியல் டைம் எடுக்கும். அப்புறம் டிஸ்கவரி ஃபேஸ், அசஸ்மெண்ட் ஃபேஸ், தென் அசெட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. ஓகே, அது இன்ஃப்ராவாக இருக்கலாம், அப்ளிகேஷனாக இருக்கலாம், டேட்டா பேஸாக இருக்கலாம், ஆர் கரண்ட் என்விரான்மெண்ட் கெப்பாசிட்டியாக இருக்கலாம், லைசன்சிங்காக இருக்கலாம், ஆர் இட் கேன் பி என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரி டேட்டா பேஸ் டெக்னாலஜி, அப்ளிகேஷன் டெக்னாலஜி. ஸோ மெயினாக வந்து இந்த என்விரான்மெண்ட்டோடைய டைவர்சிட்டி, இந்த என்விரான்மெண்ட்டோடைய குவான்டிட்டி, என்னென்ன சிஎம்டிபி டேட்டா, ஓகே, கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட், அசெட் ஃபுல்லாக வந்து எடுக்கிறோம் நம்ம. தென் ஸ்டாஃப் ரெடினஸ். ஓகே, ஸோ
கரண்டா ஏதாவது அப்ளிகேஷன் டீம் வந்து அவங்களோட அவைலபிலிட்டி, நம்ம சப்போர்ட் மைக்ரேஷன் இன்ஜினியர்ஸோட அவைலபிலிட்டி, மேபி இயர் எண்ட் வரலாம். ஓகே, ஸோ இல்லை வந்து ஒரு இந்த மாதிரி மே மந்த் மாதிரி ஹாலிடே சீசன் வரலாம். ஸோ ஸ்டாஃபோட ரெடினஸ், ஸோ யார் யார் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இன்கேஸ் ஒருத்தர் இல்லைன்னா அவங்களுடைய கண்டினியூட்டி ஆப்ஷன்ஸ், ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் ரெடினஸ் பார்ப்பாங்க. தென் ஃபண்டிங். ஓகே, ஸோ இந்த வருஷத்துல வந்து எவ்வளோ அப்ளிகேஷன் மைக்ரேட் பண்ணலாம், நெக்ஸ்ட் இயர்ல வந்து எவ்வளோ அப்ளிகேஷன் மைக்ரேட். ஒரு சில ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர்லி ஃபண்டிங் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த குவார்டர்ல வந்து நீங்க எவ்வளோ ஃபண்ட் யூஸ் பண்ணுங்க அப்படின்னா அந்த ஃபண்டை வச்சு நம்ம என்னென்ன அப்ளிகேஷனை மைக்ரேட் பண்ணலாம், எந்த பட்ஜெட்டை வச்சு நமக்கு எப்படி ஹேண்டில் பண்ணலான்றது ரொம்ப முக்கியம், பட்ஜெட்டிங். ஸோ இது வந்து ஃபினாப்ஸ்ன்னு சொல்றாங்க. இப்போ தனியாவே வந்து ஒரு ப்ராக்டிஸ் வந்துருச்சு, ஃபினான்ஷியல் ஆப்ரேஷன்ஸ் சொல்றாங்க, இல்லை ஃபினாப்ஸ் ஸ்ட்ராட்டஜி சொல்றாங்க. கிளவுடுக்குலாம் வந்து இந்த டேர்ம் யூஸ் பண்றாங்க. தென் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதில் நிறைய அவங்களே வந்து ஹாலிடே கேலண்டர், சேஞ்ச் ஃப்ரீஸ் டைம் இருக்கும், எந்தெந்த டைம்ல வந்து சேஞ்ச் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், மெயின்டெனன்ஸ் விண்டோஸ், இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ நிறைய மெயின்டெனன்ஸ் விண்டோ வச்சிருப்பாங்க. ஒரு சில டைம்ல வந்து சேஞ்ச் இம்ப்ளிமெண்டேஷன் எப்போ பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வந்து அதுவும் பார்க்கணும். இது வந்து கேப் சேஞ்ச் மேனேஜர் ஆர் கேப் டீம் இருப்பாங்க. ஸோ அவங்க மூலயமா யூ கேன் கெட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஓகே, ஃபைனலா வந்து செக்மெண்ட் ரெகுலேஷன் பார்க்கணும். ஓகே, ரொம்ப முக்கியமானது. கரண்டா வந்து என்ன மாதிரியான இண்டஸ்ட்ரி வெர்டிக்கல் ஒர்க் பண்றோம், அவங்களுடைய ரெகுலேஷன் என்ன, ஸோ அந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நம்ம மீட் பண்றோமா. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு யூரோப் ப்ராஜெக்ட்லாம் பண்றோம் அப்படின்னா தென் தே வில் ஜிடிபிஆர்லாம் வந்து ரொம்ப அதிகமாக சென்சிட்டிவாக பார்ப்பாங்க. ஸோ நம்ம இது எல்லாமே எவாலுவேட் பண்ணாதான் இந்த ப்ராஜெக்ட் வந்து 2 மாசத்துல பண்ண போறோமா, 6 மாசத்துல பண்ணுவோமா, 2 வருஷத்துல பண்ண போறோமா, 5 வருஷத்துல பண்ண போறோமான்றது டைம்லைன்ஸ் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டீம் ஆர் ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் டீமால டிசைட் பண்ண முடியும். ஓகே, ஸோ காஸ்ட், அந்த பட்ஜெட் தான் மெயின் திங். ஓகே, அந்த ஃபண்டிங்ல ஸ்டார்ட் பண்ணோம். தென் வந்து ஸ்டேக் ஹோல்டர் அப்ரூவல் ரொம்ப முக்கியம். சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் டீம்கிட்ட பேசணும். அசெட், ஸ்டாஃப் ரெடினஸ் எல்லாமே பார்த்துட்டு என்னென்ன அப்ளிகேஷன் வந்து எந்தெந்த டைம்ல மைக்ரேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம லைன் அப் பண்ணிட்டோம் அப்படின்னா தென் வில் கெட் சம் ரஃப் டைம்லைன்ஸ். இப்படிதான் வந்து ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் டீம் வந்து தே வில் டெரைவ் கைண்ட் ஆஃப் டைம்லைன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங் டைம்லைன்ஸ் பார்த்துட்டோம். ஓகே, let's get into practical. Okay, so maybe ரொம்ப தியரட்டிக்கலா போயிட்டு இருக்கு. Let's log into Azure portal. Currently வந்து I have to use my pay as you go account. So இதுல Azure migrate அப்படின்ற டூல் இருக்கு. ஸோ இதுதான் வந்து end to end மைக்ரேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கரண்ட் டூல் இது. ஓகே, இங்க லெஃப்ட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான மைக்ரேஷன் கோல் இருக்கு. கரண்டா நீங்க சர்வர் மைக்ரேட் பண்ண போறீங்களா, டேட்டா பேஸ் மைக்ரேட் பண்ண போறீங்களா. இப்போ லாஸ்ட் வீக் வந்து நம்ம டேட்டா பேஸ் மைக்ரேஷன் வந்து இந்த ஆப்ஷன் வச்சு தான் பார்த்தோம். இப்போ நம்ம சர்வர் மைக்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் இங்க கிரியேட் பண்றோம். ஸோ கிரியேட் a நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு we are creating a project. So I don't have a free account. இதுல நான் வந்து I'll create a new resource group, stan migration resource group 01. ஸோ ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். I'll just call it as a stan app or stan project 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இது எந்த ரீஜன்ல பண்ண போறோம்னு கேட்குறாங்க. I'll choose whichever region, maybe I'll go with the United States. Then எது மூலயமா நம்ம மைக்ரேட் பண்ண போறோம்னு கேட்குறாங்க. இன்கேஸ் நீங்க வந்து விபிஎன் ஆர் டைரக்ட் கனெக்ட் எக்ஸ்பிரஸ் ரவுட் சொல்யூஷன் இருந்ததுன்னா we can go for this, ஆர் பப்ளிக் எண்ட் பாயிண்ட்ஸ் வழியாக தான் நம்ம மைக்ரேட் பண்ண போறோம்னா பப்ளிக் எண்ட் பாயிண்ட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஜென்ரலா வந்து மைக்ரேஷன் வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இன்கேஸ் உங்ககிட்ட நீங்க ஏடபிள்யூஎஸ் ஆர் ஜிசிபி ஆர் ஏதாவது விஎம்ஆர் என்விரான்மெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த என்விரான்மெண்ட்ல நீங்க மைக்ரேட் பண்ணலாம். நான் உங்களுக்கு வந்து ஃப்ரம் ஏடபிள்யூஎஸ் டு அஜூர் காமிக்கிறேன். ஈவன் வந்து நான் டைம் கிடைக்கும் போது ஐ ஆல்சோ ரெக்கார்ட் விஎம்ஆர் டு அஜூர் மைக்ரேஷன் நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடுறேன். பட் வந்து நம்ம லைவா இப்போ பார்க்க போறது வந்து ஏடபிள்யூஎஸ்ல இருக்கிற சர்வர்ஸ் வந்து அஜூருக்கு எப்படி மைக்ரேட் பண்ணலாம்னு பார்ப்போம். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அஜூர் ரீஜன்ல வந்து ஒரு சர்வரை கிரியேட் பண்ணி அது இன்னொரு ரீஜன்ல வந்து மைக்ரேட் பண்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ அது வந்து அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராசஸ் ப்ரொசீஜர் அந்த மெத்தட்ஸ்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். தென் அப்புறம் நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் மைக்ரேஷன் வந்து இங்கே ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல வந்து வில் ஸ்டார்ட் வித்
சர்வர் மைக்ரேஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அஜூர் டு அஜூரே வந்து மைக்ரேட் பண்ணுங்க. ஒரு ரீஜன்லேருந்து இன்னொரு ரீஜன்ல, ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட் அந்த மாதிரி பண்ணுங்க. தென் மற்ற பப்ளிக் கிளவுட் என்விரான்மெண்ட்லேருந்து மைக்ரேட் பண்ற மாதிரி பண்ணலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து டிஸ்கவரி ஃபேஸ்ன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ கரண்டா வந்து உங்க என்விரான்மெண்ட்ல என்னென்ன கான்ஃபிகரேஷன் ஐட்டம்ஸ் இருக்கு, அந்த டிஸ்கவரி பண்றது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ இந்த டிஸ்கவரி வந்து ரெண்டு விதமா பண்ணலாம். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன் ப்ரமைசஸ் என்விரான்மெண்ட்ல வந்து அப்ளையன்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அப்ளையன்ஸ் அப்படின்னா ஒரு சர்வர் வந்து ரெடிமேடா வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து அஜூர் மைக்ரேட் அப்ளையன்ஸ்னு ஒரு அப்ளையன்ஸ் தருவாங்க. இந்த அப்ளையன்ஸ் வந்து ஒரு ஓவிஎஃப் ஆர் ஓப்பன் வர்ச்சுவலைசேஷன் ஃபார்மேட்ல வந்து அந்த ஃபைல் இருக்கும். அதை வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு விஎம்மா வந்து உங்களுடைய எக்ஸிஸ்டிங் என்விரான்மெண்ட்ல டெப்ளாய் பண்ணிட்டு அந்த விஎம் மூலயமா நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த என்விரான்மெண்ட்டுடைய டேட்டா, அந்த எத்தனை சிஏ இருக்கு, அதோடைய கரண்ட் யூட்டிலைசேஷன் என்ன, அது எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்கு, எந்த மாதிரி நெட்வொர்க் டிபெண்டன்சி இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம கேதர் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து டிஸ்கவரி பண்ணலாம். மைக்ரோசாஃப்ட் வந்து ரெண்டு முக்கியமான டூல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஒன்று வந்து மைக்ரோசாஃப்ட் மேப்ஸ் அப்படின்ற டூல் ஒன்று இருக்கு, மைக்ரேஷன் அசஸ்மெண்ட் அண்ட் ஓகே மேப் அந்த மேப் போகுது. ஸோ அசஸ்மெண்ட் அண்ட் பிளானிங் டூல் கிட் ஒன்று இருக்கு. தென் இந்த டூலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். ஆர் எல்ஸ் சர்வீஸ் மேப்னு ஒரு டூல் இருக்கு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மைக்ரோசாஃப்ட் அஜூருக்குள்ளேயே வந்து மானிட்டரிங் சொல்யூஷனுக்குள்ள வரும். ஸோ இதை நான் உங்களுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத மானிட்டரிங் கிளாஸ் அப்போ சொல்லித்தரேன். திஸ் இஸ் அகெயின் அ டூல் ஃபார் ஐடென்டிஃபையிங் டிபெண்டன்சி, எந்த சர்வர் கூட கனெக்ட் பண்ணது, என்ன மாதிரியான யூசேஜ் இருக்கு அப்படின்றதெல்லாம் we can use or we can identify using service map tool. சர்வீஸ் மேப் யூஸ் பண்ணலாம் ஆர் மைக்ரேஷன் அசஸ்மெண்ட் அண்ட் பிளானிங் டூல் கிட்ட இன்ஸ்டால் பண்ணி நம்ம பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து சில கஸ்டமர் என்ன சொல்லுவாங்கன்னா நான் உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்க முடியாது, எங்களுடைய நார்ம்ஸ் படி we are not allowed to provide access to any third party vendors அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சிஎஸ்வி ஃபார்மேட்ல ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. இந்த டெம்ப்ளேட்டை வந்து நீங்க கஸ்டமருக்கு வந்து அனுப்பிச்சு அவங்கள வந்து அந்த சப்போர்ட் டீமை வந்து ஃபில் பண்ண சொல்லலாம். ஸோ இந்த கிளிக் டிஸ்கவர் டு கெட் ஸ்டார்டட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க. கரண்டா வந்து என்ன என்விரான்மெண்ட் யூஸ் பண்றீங்க, கரண்டா நீங்க உங்களுடைய சர்வர் வந்து விஎம்வேர்ல ரன் ஆகுதா, இல்லை உங்களுடைய சிஸ்டம்ஸ் வந்து ஹைப்பர் வி என்விரான்மெண்ட்ல இருக்கா, இல்லை தேர்ட் பார்ட்டி கிளவுட்ல இருக்கா அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு டூல் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ என்ன அப்ளையன்ஸ் யூஸ் பண்ணலான்ட்டு. ஸோ விஎம்வேர் நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். ஏடபிள்யூஎஸ் பிளாட்ஃபார்ம் தான் நம்ம வந்து நாளைக்கு நம்ம எண்ட் டு எண்ட் ப்ராக்டிக்கலா 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போறோம். ஓகே, ஸோ இதுல வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து இம்போர்ட் யூசிங் சிஎஸ்வின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இம்போர்ட் யூசிங் சிஎஸ்வி ஆப்ஷன் என்னன்னா உங்களுடைய ஆன் ப்ரமைசஸ்ல வந்து ஆக்சஸ் கொடுக்கல, இப்போ நீங்க வந்து அப்ளையன்ஸ் வந்து டிப்ளாய் பண்ணி உங்களால வந்து கம்ப்ளீட்டா எண்ட் டு எண்ட் பேக்கப் எண்ட் டு எண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து ரெட்ரீவ் பண்ண முடியாது அப்படின்னா நீங்க இந்த ஆஃப்லைன் டிஸ்கவரின்னு சொல்லுவாங்க. ஆஃப்லைன் டிஸ்கவரின்றது சிஎஸ்வி ஃபார்மேட் தான் வந்து ஆஃப்லைன் டிஸ்கவரி மெத்தட்னு சொல்லுவாங்க. இதுவே அஜூர் மைக்ரேஷன் அப்ளையன்ஸ் வழியா பண்றது வந்து ஆன்லைன் டிஸ்கவரின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஆஃப்லைன் டிஸ்கவரி வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தட். ஸோ இந்த டவுன்லோட் சிஎஸ்வி ஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு சிஎஸ்வி ஃபைல் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இந்த சிஎஸ்வி ஃபைலில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய என்விரான்மெண்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கரண்ட்டாக எத்தனை சர்வர் இருக்கு, ஸோ இந்த மாதிரி வந்து கரண்ட்டாக வந்து சாம்பிள் இதில் இதை கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் இதுவே கூட நீங்கள் கொஞ்சம் டேட்டா இருக்கு, ஓகே, அதில் என்ன மாதிரி எதிர்பார்க்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ ஜஸ்ட் அதையும் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறேன். I'll also add some more entries so that வந்து உங்களுக்கு வந்து இது எப்படி ஒர்க் ஆகும்ன்றது புரிய வரும். ஸோ இந்த சிம்பிளாக தான் இருக்கும். இந்த டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா நிறையலாம் அவங்க டேட்டா கேட்கல. ஓகே, தே ஆர் ஜஸ்ட் ஆஸ்கிங் ஃபார் சர்வர் நேம், ஐபி அட்ரஸ், கரண்டாக எத்தனை சிபியூ கோர், எவ்வளோ மெமரி, என்ன ஓஎஸ் வெர்ஷன், ஆர்கிடெக்சர் 64 பிட்டா 32 பிட்டா, என்ன மாதிரியான சர்வீஸ் டைப், விஎம்வேர்ல ரன் ஆகுதா இல்லை ஹைப்பர் வில ரன் ஆகுதா. ஸோ இதே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ ஜஸ்ட் டேக் கப்புள் ஆஃப் லைன்ஸ் வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஓகே, டூப்ளிகேட் பண்ணிட்டு அதுக்கு வந்து நான் ஆல்சோ கிரியேட் ஃபியூ மோர் என்ட்ரிஸ். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ ஜஸ்ட் கால் இட் அஸ் ரெட் ஹேட் என்டர்பிரைஸ் லினக்ஸ் வந்து வெர்ஷன் 6 இருக்குன்ற மாதிரி நான் சொல்கிறேன்.
தென் ஆரக்கிள் லினக்ஸ் வந்து வெர்ஷன் 6 இருக்க மாதிரி சொல்றேன். ஜஸ்ட் வந்து ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் மாத்துறேன். ஓகே, ஐ ஜஸ்ட் சே 2008 R2 இருக்குன்னு சொல்றேன். ஓகே, அண்ட் அகெயின் இல்லாட்டி 2008 32 பிட் இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து எங்கிட்ட சிஸ்டம்ஸ் இருக்கு. திஸ் இஸ் த கரண்ட் லிஸ்ட் ஆஃப் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்றேன். காட் மேபி ஒரு 13 சிஸ்டம்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து இந்த டெம்ப்ளேட்டை வந்து அவங்க வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. ஓகே, லெட் மீ ஜஸ்ட் கிவ் சம் ஐபி 172.21.6.789. ஓகே, ஸோ 12.8 இங்கே ஆல்ரெடி இருக்கு. அதை வந்து நான் 12.12 கொடுத்துக்கிறேன். இந்த டெம்ப்ளேட்டை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபில் பண்ணிக்கங்க. ஓகே, இது எல்லாமே மேண்டேட்ரி கிடையாது. எந்தெந்த இடத்துலலாம் ஆஸ்ட்ரிக் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் வந்து மேண்டேட்ரி. ஓகே, இப்போ இது சர்வர் நேம் மேண்டேட்ரி, கோர் மேண்டேட்ரி. ஏன்னா ஐபி வந்து எப்படி இருந்தாலும் மாறப்போகுது. ஆர் பிரிங்கர் ஒன் ஐபி சொல்யூஷன் பண்றோம் அப்படின்னா அது நெட்வொர்க்கிங் ஆர்கிடெக்சர்ல அதை நம்ம கவர் பண்ணோம். ஸோ மெமரி வேணும், ஓஎஸ் வேணும். மற்றதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான், எதுலையுமே ஆஸ்ட்ரிக் இல்லை பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சதுன்னா இட் இஸ் வெல் அண்ட் குட். பட் நமக்கு வந்து மெயினாக வந்து என்ன ஓஎஸ், என்ன சிபியூ, மெமரி, சர்வர் நேம் இருந்தாலே இந்த அசஸ்மெண்ட்டை வந்து பண்ணலாம்னு சொல்றாங்க. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ ஜஸ்ட் சேவ் திஸ் அஸ் பாப்புலேட்டட் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ இந்த பாப்புலேட் பண்ணதை போய் நான் இம்போர்ட் பண்ணிடலாம். ஓகே, இந்த இடத்துல இம்போர்ட் த சிஎஸ்வி ஃபைல்னு கேட்குறாங்க. நான் போயிட்டு நான் பாப்புலேட் பண்ண ஃபைலை வந்து நான் சூஸ் பண்றேன். டவுன்லோட்ஸ்ல தான் நான் சேவ் பண்றேன். இது பாப்புலேட்டட் ஃபைலை சூஸ் பண்ணிட்டு இம்போர்ட் கொடுக்குறேன். ஓகே, அந்த ஃபைல் இப்போ இம்போர்ட் ஆகுது. இம்போர்ட் ஆனதுக்கு அப்புறம் எத்தனை சர்வர் என்னன்ற டீடைல்ஸ் வந்து நம்ம டிஸ்கவரியில பார்க்க முடியும். ஸோ இது வந்து ரெண்டு விதமா பண்ணலாம். ஆன்லைன்ல வந்து உங்களுடைய மெஷினை வந்து அவங்களுடைய என்விரான்மெண்ட்ல டெப்ளாய் பண்ணிட்டு அதை மூலியமா பண்ணலாம். இல்லாட்டி நம்ம ஆஃப்லைன்லையும் பண்ணலாம். ஸோ நாளைக்கு வந்து நான் ஏடபிள்யூஎஸ்ல வந்து இந்த அப்ளையன்ஸ் ஆட் பண்ணி எப்படி டிஸ்கவர் பண்றதுன்னு காமிக்கிறேன். விஎம்வேர் என்விரான்மெண்ட்லயும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஷோ யூ. ஓகே, இது 1 or 2 minutes ஆகும். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ். ஆக்சுவலா மைக்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி கரண்ட் என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம டிஸ்கவர் பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப டீப் டைவா வந்து எப்படி ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து டிஸ்கவரி அசஸ்மெண்ட்லாம் நடக்கும்னு தெரியணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டிவைஸ் 42ன்றது வந்து இப்போ ரொம்பவே நிறைய பாப்புலரா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய வெபினார் வந்து எவ்ரி வீக் டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே வந்து அரை மணி நேரம் 1 மணி நேரம் அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய ஈவெண்ட் வேணா ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ இல்லாட்டி ஆல்ரெடி யூடியூப்ல வந்து அவங்களுடைய ரெக்கார்டட் செஷன்ஸ் இருக்கும். எப்படி டிபெண்டன்சி செக் பண்றது, எப்படி வந்து டிஸ்கவர் பண்றது. ஸோ இது வந்து நல்ல டீடைல்டு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். ஓகே, ஸோ டிவைஸ் 42 உடைய செஷன்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து 45 minutes to 1 hour தான் இருக்கும். லைவாவே வந்து டியூஸ்டேஸ் அண்ட் தேர்ஸ்டேஸ் வந்து அவங்க ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை ரெஜிஸ்டர் பண்ணி அட்டன் பண்ணாலும் பண்ணுங்க. இல்லாட்டி யூடியூப்ல வந்து யூ கேன் அட்டெண்ட் இட். ஆர் உங்களுடைய ஆர்கனைசேஷன்ல நிறைய டீம் மெம்பர்ஸ்க்கு வந்து செஷன் வேணும்னா நீங்க அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி யூ கேன் ரெக்வெஸ்ட் ஃபார் லைவ் டெமோ. ஓகே, ஸோ அந்த டூல் வந்து எண்ட் டு எண்ட் நிறைய டிஸ்கவரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட், எப்படி டிபெண்டன்சி செக் பண்றது எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ இங்க சொல்றாங்க பாருங்க, கம்ப்ளீட்டா அப்லோட் ஆயிடுச்சு, 13 ரெக்கார்டு இன்சர்ட் ஆயிருக்கு. அதுல வந்து 4 வார்னிங் சொல்றாங்க. ஸோ அது என்ன வார்னிங்ன்றத வந்து பாத்தீங்கன்னா இந்த எரர் டீடைல்ஸ்ல வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, அது என்ன எரர்னு பார்ப்போம். இது வந்து இந்த 4 எரர் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதுல வந்து ஓகே, ஸோ எங்க எரர் சொல்றாங்க, இங்க சொல்றாங்க பாருங்க, யூ ஹேவ் நாட் ப்ரொவைடட் த இண்டிவிஜுவல் டிஸ்க் டீடைல்ஸ். ப்ளீஸ் நோட் தட் while an Azure VM recommendation will be available in the assessment, disk sizing will not be available for the server சொல்றாங்க. நீங்க டிஸ்க் சைசிங் கொடுக்கல, அதனால வந்து எங்களால வந்து அசஸ்மெண்ட் அப்ப உங்களுக்கு என்ன மாதிரியான சைசிங், எந்த இபிஎஸ் வால்யூம் ஆர் என்ன மாதிரியான சாரி நாட் இபிஎஸ் வால்யூம், அஜூருடைய எந்த டிஸ்க் டைப் வந்து சூஸ் பண்ண முடியும்ன்றது ரெக்கமெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. பட் இட் இஸ் அ வார்னிங். ஓகே, இது வந்து எரர் கிடையாது, இட்ஸ் கைண்ட் ஆஃப் வார்னிங் தான். ஓகே, ஈவன் இந்த இடத்துல எரர்னு சொல்றாங்க, பட் இந்த இடத்துல கிளியரா பிராக்கெட்ல 4 வார்னிங் சொல்றாங்க. 4 வார்னிங்ல
4 சிஸ்டம்க்கு வந்து நீங்க டிஸ்க் டீடைல்ஸ் கொடுக்கல. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன மாதிரியான அஷூர் டிஸ்க் வந்து யூஸ் பண்ணலான்றதை ரெக்கமெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. தட் இஸ் ஃபைன். ஓகே, ஸோ இப்போ we will go with the next step. ஸோ இதில் போயிட்டு இப்போ நம்ம வந்து we have done the discovery. ஓகே, இப்போ வந்து நம்ம let's go and இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல நம்ம ஆன் ப்ரமைசஸ் விஎம் வந்து டிஸ்கவர் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 2 இது அதே சேம் ஸ்க்ரீன் தான். ஸோ எஸ் வித் VMware ஆர் ஹைப்போவி என்னன்றது சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து அவங்க கொடுப்பாங்க, ஏஜென்ட் வச்சு நீங்க மைக்ரேட் பண்ண போறீங்களா, ஏஜென்ட் லெஸ்ஸா பண்ண போறீங்களா. ஏன் ஏஜென்ட் லெஸ் சொல்றாங்க அப்படின்னா, ஏஜென்ட் பேஸ்ட் மைக்ரேஷன் வந்து ஒரு சிஸ்டம்லயும் நீங்க வந்து ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணி பண்றதால பண்ணலாம். இல்ல உங்களுடைய வி சென்டர்ல வந்து வழியா பண்ண போறீங்க அப்படின்னா ஏஜென்ட் லெஸ்ஸா பண்ணிக்கலாம். அப்ப வி சென்டர் வழியா பண்ண போறீங்க அப்படின்னா இந்த அஜூர் மைக்ரேட் அப்ளையன்ஸை டவுன்லோட் பண்ணிட்டு, ஸோ அதுல வந்து இந்த மெஷினை வந்து ஒரு விஎம் ஆட் பண்ணி உங்களுடைய வி சென்டர்ல வந்து இதை இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ இதை நான் ப்ராக்டிக்கலா வந்து நான் வேற செஷன்ல காமிக்கிறேன். வி டோன்ட் ஹேவ் டு கெட் இன்டு தட். ஸோ இங்க வந்து இப்ப கரண்டா என்னென்ன டிஸ்கவர்ட் ஐட்டம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கொஞ்ச நேரம் ஆகும் இது. ஓகே, ஸோ இந்த சிஸ்டம்ஸ் வந்து இங்க லிஸ்ட் டவுன் ஆகிறதுக்கு. ஓகே, லெட்ஸ் கிவ் இட் சம் டைம். இம்போர்ட் பேஸ்ல வந்திருக்கான்னு பார்ப்போம். அங்க இருக்கு பாருங்க. ஸோ இப்போ கரண்டா வந்து அந்த 13 சிஸ்டம் நம்ம இம்போர்ட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இம்போர்ட் பண்ண 13 சிஸ்டம் இங்க லிஸ்ட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இதுல கரண்டா வந்து அப்ளையன்ஸ் வழியா இம்போர்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்க காமிக்கும். இப்போ நம்ம இந்த சிஎஸ்வி மெத்தட்ல இம்போர்ட் பண்ணதால இந்த இடத்துல அது இம்போர்ட் பேஸ்னு காமிக்குது. ஸோ அதர்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா we can create a group. ஓகே, எந்தெந்த சர்வர்ல எப்போ மைக்ரேட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி குரூப்பிங் பண்ணலாம். or else we can go and create a assessment. இப்போ அசஸ்மெண்ட் கிரியேட் பண்ணும்போது அவங்க கேட்குறாங்க அஜூர் விஎம்க்கு அசஸ்மெண்ட் பண்ண டார்கெட்டாக வச்சு பண்ண போறீங்களா, இல்லை வந்து என்ன மாதிரி சொல்யூஷனுக்கு போக போறீங்க, அஜூரோட விஎம்வேர் சொல்யூஷனா இல்லை அஜூர் சீக்வல்கா என்னன்றது கேட்குறாங்க. நான் அஜூர் விஎம்னே கொடுக்குறேன். ஸோ அதில் சொல்றாங்க பாருங்க, ஷோயிங் 4 out of 14 அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அது என்னன்றதை போய் இங்கே பார்க்கலாம். இப்போ கரண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ரீஜன் என்னன்றதை வந்து ஆப்ஷன்ஸ் இங்கே சூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி சர்வர்ஸ் டிஸ்கவர்ட் யூசிங் அஜூர் மைக்ரேட் அப்ளையன்ஸா இல்லை இம்போர்ட்டட் சர்வர்ஸான்னு கேட்குறாங்க. நான் இம்போர்ட்டட் சர்வர்ஸ்னு கொடுத்தேன் அப்படின்னா தென் லெட்ஸ் சி. இப்போ இந்த இடத்துல வந்து அசஸ்மெண்ட் செட்டிங்ல வந்து எங்க மைக்ரேட் பண்ண போறீங்கன்னு கேட்குறாங்க டார்கெட். ஓகே, ஸோ ஈஸ்ட் யூஎஸ்கா இல்லை வெஸ்ட் யூஎஸ் 2கா என்ன மாதிரியான ரிசர்வேஷன் வேணும் என்னன்றதை வந்து நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இதில் போயிட்டு நான் ஐ வாண்ட் டு மைக்ரேட் டு ஈஸ்ட் யூஎஸ்னா ஈஸ்ட் யூஎஸ் கொடுத்துங்க. இல்லை ஸ்பெசிஃபிக் ரீஜன் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிக் ரீஜன் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஐ சூஸ் ஈஸ்ட் யூஎஸ். இதுல வந்து என்ன மாதிரியான ஸ்டோரேஜ் வந்து இதுதான் மெயின். ஆக்சுவலா அங்க வந்து கரண்டா நம்ம வந்து டேட்டா கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க தே வில் ரெக்கமெண்ட் சம்திங். இன்கேஸ் நம்ம வந்து கொடுக்கல அப்படின்னா தே வில் கோ வித் பேசிக் ஆர் இந்த ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டி வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து கம்ப்யூட் சேவிங்ஸ் பிளான் ஏதாவது வேணுமான்னு கேட்குறாங்க. நீங்க வந்து இன்கேஸ் உங்க கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா they have decided to run their application on Azure platform for 3 years or 1 year அப்படின்னா then you can select specific plan. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 3 years ரிசர்வேஷன் போறேன் அப்படின்னா 3 years ரிசர்வேஷன் போய்க்கலாம். அதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா என்ன மாதிரியான பிஎம் சீரிஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணலான்னு இருக்கீங்க அப்படின்றத வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க செலக்ட் ஆல் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய கரண்ட் சைசிங் கரண்ட் பர்ஃபார்மன்ஸ் டேட்டா யூஸ் பண்ணி அவங்களே வந்து உங்களுக்கு என்ன விஎம் சீரிஸ் பெட்டர்னு சூஸ் பண்ணிப்பாங்க. இல்லை எனக்கு வந்து ஒரு சில சீரீஸ்லாம் நான் யூஸ் பண்ணக்கூடாது, அது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அபோவ் மை பட்ஜெட் ஆர் ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் ஸ்பெசிஃபிக் ஏஎம்டி யூஸ் பண்ண வேணாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இதில் கரண்ட்டாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கிவிங் எவ்ரி திங். ஓகே, ஸோ ஏஎம்டியும் காமிக்குது இன்டெலும் காமிக்குது. இப்போ எனக்கு ஏஎம்டி மெஷின்லாம் வேணாம் அப்படின்னா யூ கேன் அன்செக் த ஏஎம்டி சர்வர்ஸ். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் வெண்டார் ஆர் ஸ்பெசிஃபிக் சாய்ஸ் இருக்கு அப்படின்னா யூ கேன் அன்செக் தோஸ். தென் கரண்டா வந்து ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கா, என்டர்பிரைஸ் அக்ரிமெண்ட் சப்போர்ட் இருந்தது அப்படின்னா யூ கேன் கோ வித் என்டர்பிரைஸ் அக்ரிமெண்ட். இல்லை நான் பே as you go மாடல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் செலக்ட் பே as you go. இப்போ நான் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் தான் மைக்ரேட் பண்றேன் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் செலக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் டெஸ்டிங். ஓகே, ஸோ கரண்டா வந்து எக்ஸிஸ்டிங் லைசன்ஸ் இருக்கு அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் செலக்ட் ஆல்ரெடி ஹேவ் எ விண்டோஸ் சர்வர் லைசன்ஸ் எஸ்ன்னு கொடுத்துக்கலாம். இல்லை என்கிட்ட வந்து கரண்டா லைசன்ஸ் இல்லை அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் சே நோ. அப்போ வந்து நம்ம பப்ளிக் கிளவுட்ல இருக்க லைசன்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். இப்போ நெக்ஸ்ட்
கொடுத்துட்டு இப்போதான் அசஸ்மெண்ட் வந்து நம்ம குரூப்பிங் பண்ண போறோம். இப்போ எந்தெந்த சர்வர் வந்து எந்த குரூப்னு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இது தனித்தனியா மல்டிபிள் குரூப் கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணலாம். இப்போ கரண்டா இந்த லிஸ்ட் ஆஃப் சர்வர்ஸ் இருக்கு. இப்போ 13 சர்வர்ல வந்து 9 சர்வர்ஸ் மட்டும் தான் அசஸ்மெண்ட்ல வருது. ஏன் நம்ம வந்து டீடைல்ஸ் வந்து கொடுக்கல மீதி 4 சர்வருக்கு. ஓகே, ஸோ அதனால வந்து அந்த 4 சர்வர் வந்து இங்க எக்ஸ்க்ளூட் ஆயிடுச்சு. ஸோ லெட் மீ கிவ் இட் அ நேம். அசஸ்மெண்ட் நேம் வந்து I'll just say stan project 1 assessment. ஓகே, ஸோ குரூப்புக்கு ஒரு நேம் கொடுத்துக்குங்க. ஸோ ஸ்டாண்ட் குரூப் 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ சில சர்வர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேவ்ல பண்ண போறீங்க, இல்ல சில சர்வர்ஸ் வந்து செகண்ட் இதுல பண்ண போறீங்க அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் செலக்ட், ஸ்பெசிஃபிக்கா செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லா சர்வருமே செலக்ட் பண்றேன். ஓகே, கிளிக் நெக்ஸ்ட், கிரியேட் அசஸ்மெண்ட். ஓகே, ஸோ இது வந்து வேலிடேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் அண்ட் அசஸ்மெண்ட், தென் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மைக்ரேஷனுக்குள்ள போவோம். ஓகே, ஸோ நவ் அசஸ்மெண்ட் வந்து இட் இஸ் பீங் கம்ப்யூட்டட், இட் வில் டேக் ஃபியூ மினிட்ஸ். ஓகே, ஸோ அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இட் வில் ரன் ஃபார் ஃபியூ மினிட்ஸ். ஓகே, அது ரன் ஆகட்டும். ஸோ மீன்வைல் ஆக்சுவல் மைக்ரேஷன் ஃபேஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து சர்வர்ஸ், டேட்டாபேசஸ் அண்ட் ஆப்ஸ்ல இப்போ இந்த ஸ்க்ரீன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது நமக்கு கிரியேட் பண்ண அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த இடத்துல குரூப் வந்துருச்சு. இப்போ கரண்டா வந்து டிஸ்கவரி இங்கே நடந்துட்டு இருக்குன்றது இங்கே நமக்கு தெரியுது. ஓகே, ஸோ வி டோன்ட் ஹவ் டு டிஸ்டர்ப் தட். இப்போ ஆக்சுவல் நீங்க மைக்ரேஷன் ஆர் ரெப்ளிகேஷன் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரக்டா ஒரு ஆப்ஷன் இருக்கு. யூ கேன் கோ டு சைட் ரெக்கவரி ஆர் ரெக்கவரி சர்வீசஸ் வால்ட் போங்க. இன்கேஸ் ரெக்கவரி சர்வீசஸ் வால்ட் எதுவும் கிரியேட் ஆகல அப்படின்னா ஒரு ரெக்கவரி சர்வீசஸ் வால்ட் கிரியேட் பண்ணிங்க. இந்த இடத்துல சொல்றாங்க பாருங்க, இட் இஸ் அ டிசாஸ்டர் ரெக்கவரி அண்ட் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இதை நம்ம வந்து பேக்கப் கிளாஸ்லையும் இதை கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணோம். ஓகே, நான் இந்த இடத்துல வந்து ஐ வில் ஜஸ்ட் கிரியேட் ஒன் வால்ட், ஸ்டாண்ட் மைக்ரேஷன் வால்ட் 01 அப்படின்னு ஒன்று கொடுத்துக்கிறேன். Okay, I'll create it in East US. Review and create. Okay, இது ரெடி ஆகட்டும். அது okay, fine. Still போயிட்டு இருக்கு. Okay, 13 servers assessment வந்து okay, it is ready ன்னு சொல்றாங்க. Confidential rating Azure VMs. ஸோ இதுல வந்து நம்ம ரெடினஸ் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ கரண்டா வந்து எத்தனை சர்வர் இருக்கு? 13 சர்வர்ல வந்து 10 சர்வர் வந்து இட் இஸ் ரெடி ஃபார் அஜூர். ஒரு சர்வர் வந்து வித் கண்டிஷனலோட இட் இஸ் ரெடி. ஒன் சர்வர் வந்து நாட் ரெடின்னு சொல்றாங்க. ஏன் அது நாட் ரெடின்னு போய் பார்க்கலாம். அஜூர் பிளாட்ஃபார்முக்கு ஏன் அந்த சர்வர் நாட் ரெடி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நாட் சப்போர்ட்னு சொல்றாங்க. நான் வேணுனே தான் ஆட் பண்ணேன். ஓகே, விண்டோஸ் 2008 32 பிட் வந்து இட் இஸ் அன் அன்சப்போர்ட்டட் பூட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம தென் வி ஹாவ் டு ட்ரை அண்ட் சேஞ்ச் த பிளாட்ஃபார்ம். அதுக்கப்புறம் தான் வந்து வி கேன் மைக்ரேட் தேம். அதே மாதிரி அன்சப்போர்ட்டட் ஓஎஸ் பிட்னஸ்ன்னு சொல்றாங்க. இது ஏன்னா ஆரக்கிளோடைய வெர்ஷன் 6 இது. அதே மாதிரி இதுவும் ரெட் ஹேட்டோடைய வெர்ஷன் 6. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது வந்து இங்க கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ நீங்க என்ன மாதிரி சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இதுதான் வந்து எந்தெந்த சர்வர் வந்து ரெடி இல்லை அப்படின்றது அசஸ்மெண்ட்டோடைய டீட்டெயில்ஸ்ல பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி இங்க காஸ்ட்டும் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு. ஓகே, கரண்டா நீங்க கொடுத்துருக்க ஒர்க் லோடுடைய சைஸுக்கு அஜூர்ல கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு விஎம்க்கும் மந்த்லி காஸ்ட் எவ்வளவு வரும், எவ்வளவு பெனிஃபிட் இருக்கு, என்ன மாதிரியான
ஆவரேஜ் காஸ்ட் என்னன்றது இங்கே பார்க்க முடியும் நம்ம கொடுத்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதில் வந்து என்ன மாதிரியான இன்ஸ்டன்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க ரஃபா. ஓகே, ஸோ என்ன இன்ஸ்டன்ஸ் டைப்பு, என்ன மாதிரியான ஸ்டோரேஜ் டைப், என்ன காஸ்ட், இன்கேஸ் நீங்கள் அதை மாற்றணும் அப்படின்னா அது நீங்கள் போயிட்டு மேனுவலாக எடிட் பண்ணிட்டு தென் காஸ்ட்டை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து அஜூரோடைய டிசிஓ டூல் இருக்கு. ஓகே, டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் டூல்னு சொல்லுவாங்க. ஆர்எல்ஸ் நீங்க அந்த அஜூரோட மைக்ரேட்லேயே வந்து பண்ணலாம். ஸோ இந்த ஆர்கிடெக்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டிசிஓ கால்குலேட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதில் நிறைய அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் ஃபீட் இன் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆன் பிரேமில் வந்து கரண்ட்டாக எனக்கு பவர் சப்ளை இவ்வளோ கன்சம்ஷன் இருக்கு, இந்த மாதிரி அடிஷ்னல் ரெவென்யூ இருக்கு, லைசன்சிங் காஸ்ட் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் வந்து நமக்கு ஆட் பண்ண முடியும். 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நெட்ஒர்க்கிங், ஸ்டோரேஜ், டேட்டாபேஸ், சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஆன் பிரேம்ல இருக்கிறதுலாம் ஆட் பண்ணிட்டு இந்த இடத்துல அசம்ஷன்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ற ஆப்ஷன் இருக்கு. இது அஜூர் மைக்ரேட்ல வந்து அந்த அசம்ஷன் அட்ஜஸ்ட் பண்ற ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா வந்து டைரக்டா வந்து அவங்க கரண்ட் ப்ரைசிங் இதுதான் அப்படின்றத வந்து உங்களுக்கு டெஸ்டினேஷனோட ப்ரைசிங் தான் கொடுக்குறாங்க. பட் மைக்ரேஷன் ஆர்கிடெக்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டிசிஓ டூல் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, டிசிஓ கால்குலேட்டர் டூல். ஸோ யாரோ அன்மியூட் பண்ண மாதிரி இருக்கு, கொஸ்டின் இருந்தா கேளுங்க. ஃபைன். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன ப்ரைஸிங், என்ன மாதிரியான டிஸ்க், என்ன யூஸ் பண்ண போறோம், மந்த்லி ஆவரேஜ் பில்லிங் என்னன்றதை நீங்க இதை எக்ஸ்போர்ட் பண்ணி கஸ்டமருக்கு வந்து டாக்குமெண்டா கொடுக்கலாம். ஸோ இதை நீங்க வந்து மாடிஃபை பண்ணாலும் மாடிஃபை பண்ணலாம். இதோடைய வியூ வந்து எனக்கு இந்த இடத்துல சைசிங் கிரைட்டீரியா வந்து ஆன் ப்ரமைசஸ்ல இருக்கிறது அப்படியே வேணும் அப்படின்னா அப்படி பண்ணிக்கலாம். இல்ல கரண்டா பர்ஃபார்மன்ஸ் டேட்டா பேஸ் பண்ணி இப்போ நம்ம ரெக்கமெண்டேஷன் வந்தது அப்படின்னா அது கொடுத்துக்கலாம். இது வெங்கட் கேட்ட கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு கொடுத்தீங்கன்னா அப்படி என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து சைசிங் கிரைட்டீரியா வந்து மாத்துவாங்க. ஓகே, ஸோ என்ன மாதிரியான யூட்டிலைசேஷன் பேட்டர்ன் இருந்தது, லாஸ்ட் 2 months டேட்டால வந்து என்ன பர்ஃபார்மன்ஸ் யூட்டிலைசேஷன் டேட்டா கொடுத்துருக்காங்க, ஸோ எவ்வளோ ஆக்சுவல் யூசேஜ் இருந்தது, அது பேஸ் மாதிரி நம்ம மாத்திக்கலாம். இல்லை ஆன் பிரேம்ல இருக்கிற அதே சைசிங் அதே இது போகணும்னா அப்படி ஆன் பிரேம் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். இந்த பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் கொடுக்கும்போது கிரைட்டீரியா ஃபுல்லாவே வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்யூஷனிங்கா வரும். பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் கம்மியா வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த அசஸ்மெண்ட் வந்து ஃப்ரீங்களா? ஃப்ரீ சர்வீசஸ் இதெல்லாம் ஃப்ரீ தான். ஆமா ஆமா, இந்த அஜூர் மைக்ரேட்டுக்குள்ள இருக்கிறது எல்லாமே ஃப்ரீ தான். ஆமா. ஓகே, ஸோ இது எல்லாத்துக்குமே பண்ணலாம். அஜூர் வர்ச்சுவல் மிஷின் சர்வர் மைக்ரேஷன் பண்ணலாம், டேட்டா பேஸ் பண்ணலாம், ஆப் சர்வீசஸ் பண்ணலாம், ஈவன் விஎம்வேர் சொல்யூஷன் மைக்ரேட் பண்ணீங்கன்னா அதுக்குமே அசஸ்மெண்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் டீமுக்கு வந்து என்னென்ன இஷ்யூஸ் ட்ராக் பண்ணுமோ அது கூட இங்கே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன அப்ளையன்ஸ் நீங்கள் ஆன் ப்ரைமில் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ரெஜிஸ்டர் பண்ண அப்ளையன்ஸ்லாம் இங்கே லிஸ்ட் டவுன் ஆகும். நான் அப்ளையன்ஸ் மெத்தட் காமிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம we can go back to actual migration. ஓகே, ஸோ கொஞ்ச நேரம் ஆகும் இது இந்த இடத்துல எல்லாம் ஃபுல்லாக ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு. ஸோ டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு எனேபிள் சைட் ரிகவரின்னு கொடுக்குறீங்கல்ல, இதுவே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் பண்ணீங்க அப்படின்னா இட் இஸ் மைக்ரேஷன். ஓகே, ஸோ இதுவே நீங்கள் கண்டினியூஸாக எனக்கு டிசாஸ்டர் ரெக்கவரி வந்து எனக்கு வேணும், ஆன் பிரேம்லேயும் ஒரு சர்வர் வேணும், பப்ளிக் கிளவுட்லேயும் ஒரு சர்வர் வேணும் அப்படின்னா தென் வந்து அது டிஆர் சொல்யூஷனாக பண்ணுறோம். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட வந்து அஜூரோட சைட் ரெக்கவரி சொல்யூஷனே வந்து இட் இஸ் மோர் ஆர் லெஸ் லைக் ஒன் டைம் மைக்ரேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், ஆர் எல்ஸ் யூ கேன் யூஸ் இட் ஃபார் கண்டினியூஸ் ப்ரொடெக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம். டிஆர் அண்ட் பிஸ்னஸ் கண்டினியூட்டி இட் இஸ் அ மல்டி பர்பஸ் டூல்னு சொல்லலாம். ஓகே, நீங்க அந்த டூலை யூஸ் பண்ணி ஒரே ஒரு தடவை ரெப்ளிகேட் பண்ணி கட் ஓவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் இட் இஸ் அ ஒன் டைம் மைக்ரேஷன் ஆப்ஷனாக யூஸ் பண்ணலாம். சைட் ரெக்கவரியை ஒன் டைம் மைக்ரேஷன் கட் ஓவர் டூலாகவும் யூஸ் பண்ணலாம், ஆர் எல்ஸ் கண்டினியூஸ் ப்ரொடெக்ஷன் ஆர் உங்களுடைய பிஸ்னஸ் கண்டினியூட்டி ஆர் டிஆர் சொல்யூஷனாகவும் நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. கரண்ட்டாக நீங்கள் அஜூரோட வர்ச்சுவல் மிஷினே நீங்கள் டிஆருக்கு ப்ரொடெக்ட் பண்ணுங்க, ஒரு ரீஜன்லேருந்து அனதர் ரீஜன் சொல்கிறாங்க. இல்லை விஎம்வேர் மிஷினை வந்து அஜூருக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறது, இல்லை ஹைப்பர் வியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் அந்த ஹைப்பர் வி சொல்யூஷனும் நான் காமிக்கிறேன். என்னுடைய அக்கௌண்ட்டில் வந்து என்னுடைய அஜூர் அக்கௌண்ட்டில் வந்து ஐ டி நாட் ஹேவ் இனஃப் காஸ்ட், இல்லாட்டி நான் வந்து ஹைப்பர் வி என்விரான்மெண்ட் வந்து சொல்யூஷன் ஈஸியாக காமிக்கலாம். உங்களுடைய அஜூர் ஹைப்பர் வி என்ன சொல்றது நெஸ்டட் வர்ச்சுவலைசேஷன் எனேபிள் பண்ணி அது கூட நீங்க ஃபுல்லா ப்ராக்டிக்கல் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் கரண்டா என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஐ ஷோ யூ அஜூர் விஎம்ஏ வந்து எப்படி ரெப்ளிகேட் பண்ணலாம்னு பார்க்கலாம் ஒரு ரீஜன்ல இருந்து இன்னொரு ரீஜனுக்கு. ஸோ லெட் மீ கோ அண்ட் கிரியேட் அ ஸ்மால் மெஷின்.
So let me create a free tier. So யார்ட்டுமே free tier account active இல்லல்ல? Okay, I'll take that as no stan VM01. Okay, this is all fine. Now I'll go with Windows 2019. நம்மளுடைய எது ஃப்ரீ அதை யூஸ் பண்ணிக்கலாம். B2 yes, B1 yes. நம்ம ஃப்ரீ டயர் பார்க்க வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கோம். azure.microsoft.com/free. So Sai has a free tier account. Interesting. Okay. So okay Sai, then maybe நம்ம அதை இது முடிச்சிருவோம். இதை நான் அந்த டெமோ முடிச்சுட்டு மேபி உங்க அக்கௌண்ட்டை நான் என்னுடைய ஸ்க்ரீன் உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்குறேன். நீங்க அதுல உங்க கிரெடென்ஷியல் என்டர் பண்ணிட்டு நீங்க கேன் லாக் அவுட் ஆஃப்டர் த டெமோ. ஸோ இதுல வந்து B1S வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ B1S யூஸ் பண்ணலாம். ஓகே ஃபைன். இதில் வந்து நம்ம ஏதாவது ஒரு வெப்சைட்டில் ஏதாவது ஆட் பண்ணிப்போம். ஸோ தட் மைக்ரேஷன் ஆர் கட் ஓவர் சைட் ரெக்கவரி பண்ணும்போது நமக்கு அது அப்படியே ஆக்டிவாக இருக்குன்றது தெரிஞ்சிடும். ஓகே, ₹1 per hour. ஓகே, இட்ஸ் ஃபைன். நிறைய பேர் இந்த நம்பர் பார்த்து பயப்படுறாங்க. இது ஜஸ்ட் திஸ் ₹1 தான். அந்த 1 பாயிண்ட் டாட்டுக்கு முன்னாடி இருக்கிறது மட்டும்தான் காஸ்ட். நிறைய நம்பர்ஸ் காமிச்ச உடனே they think it is a huge number. அப்படி இல்லை. Okay, it is only ₹1 per hour. ஓகே, ஸோ லெட்ஸ் see. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது 2 விதமா நீங்க ரெப்ளிகேஷனை வந்து ட்ரிகர் பண்ணலாம். ஒன்று வந்து உங்களுடைய விஎம்ல போயிட்டு இருங்க, அது வந்து கிரியேட் ஆகல. டைரக்டா அந்த விஎம்ல போயிட்டு சைட் ரெக்கவரி வந்து நீங்க ட்ரிகர் பண்ணலாம். ஆர் யூ கேன் கோ அண்ட் யூஸ் த Azure Migrate. ஸோ இருங்க, இதுல இன்காக்னிட்டோ விண்டோல வந்து அவருடைய அக்கௌண்ட்டை வந்து நம்ம வேணா லாகின் பண்ணிக்கலாம். hotel.azure.com. ஸோ சாய் உங்களுக்கு நான் ஆக்சஸ் கொடுக்குறேன். சாய் தானே? ஜெய் இல்லை, சாய். ஓகே, மேக் கிவ் கீபோர்ட் அண்ட் மவுஸ். ஓகே சாய், உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும். நீங்க கிரெடென்ஷியல் என்டர் பண்ணலாம். நீங்க வெப் வழியா கனெக்ட் பண்ணிருக்கீங்க. எந்த அளவுக்கு கண்ட்ரோல் வருதுன்னு தெரியல, பார்ப்போம். ஒன்றும் பண்ண முடியலையா? ஓகே, லெட் மீ கிவ் யூ அகெயின். ஸ்டான் ஆக்சுவலி வெறும் மவுஸ் மட்டும் தான் வருது. அப்படிங்களா? கிவ் கீபோர்ட் அண்ட் மவுஸ் தான் நான் கொடுக்குறேன். இப்போ வந்து ஓகே, ஃபாலோயிங் அட்டெண்டீஸ் நீட் டு ஸ்விட்ச் டு த டெஸ்க்டாப் வெர்ஷன். ஓகே ஓகே, ஸோ நீங்க கரண்டா வந்து வெப்ல கனெக்ட் ஆயிருக்கீங்க. நீங்க இந்த டெஸ்க்டாப் ஆப் இன்ஸ்டால் பண்ணல கோ டு மீட்டிங், கரெக்டா? இல்ல டெஸ்க்டாப் வெர்ஷன் பீட்டா வெர்ஷன் தான். ஓகே, பீட்டா வெர்ஷன் அது ஃபைன் தான். பட் என்ன சொல்றாங்க, ஃபாலோயிங் அட்டெண்டீஸ் நீட் டு ஸ்விட்ச் டு த டெஸ்க்டாப் வெர்ஷன் ஆஃப் கோ டு மீட்டிங் வந்து எனக்கு மெசேஜ் வருது ஆக்சுவலா. அப்பயே நீங்க கொடுக்கும்போது எனக்கு மவுஸ் மட்டும் வந்தது. பட் அதான் ஓகே. ஆனா அதுல எனக்கு மெசேஜ் வருது, வார்னிங் மெசேஜ் வருது. லெட் மீ ட்ரை அகைன். இப்போ பாருங்க, கண்ட்ரோல் இருக்கா? இருக்கா?
மேபி பாருங்க switch to desktop ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. இருந்ததுன்னா we can try that. Okay. So meanwhile நம்ம இது பார்ப்போம். பிரைவேட்டா மெசேஜ் பண்றேன். சரிங்க டீடைல்ஸ் அனுப்புங்க. ஓகே if you are comfortable then அனுப்புங்க. then fine, that's fine. send it now WhatsAppல in அனுப்பு. WhatsApp. Okay, fine, sure. Okay, WhatsApp. Okay, Sairam. Okay. Fine. ஈவன் தயாலன்ட்டி அக்கௌண்ட் இருந்தது பட் அகைன் he also ran over cost. இந்த வாரம் மட்டும் தான், நெக்ஸ்ட் வீக் வந்து அந்த இது டேட் கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ I'll get my account back. Okay, for now I don't want to stay signed in. I'll say no. Okay, thank you, Sairam. உங்களுக்கு ஒரு கோட் வரும்னு நினைக்கிறேன். Okay, so you'll get a code in your email. So we have email code. sairam.rom46க்கு வந்து ஒரு கோட் வந்திருக்கும். ஓகே, 882852. Thank you. ஓகே, ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ முதல்ல இதில் நம்ம ரெண்டு விதமா நம்ம வந்து we can enable that disaster recovery. ஒன்று வந்து இந்த இடத்துல வந்து ஆப்ரேஷன்ஸ்ல வந்து you can go to disaster recovery. இந்த இடத்துல வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ensure that the VM power status is running and provisioning is succeeded சொல்றாங்க. ஓகே, என்னாச்சு இன்னும் ரன் ஆகலையா? அது இன்னும் கிரியேட்டிங்ல தான் இருக்கு. நம்ம B1S கொடுத்துருக்கோம்ல, it will take some time. ஓகே, ஒரு அக்கௌண்ட்ல ஃபாஸ்டா இருக்கும். ஸோ லெட் மீ இருங்க, இதுல ஜஸ்ட் குயிக்கா செக் பண்ணிக்கலாம் இவருடைய சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு யூசேஜ் இருக்குன்ட்டு. ஓகே, ஸோ கரண்ட் காஸ்ட் வெறும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு, 236 தான் இருக்கு. ஸோ டெஃபினெட்லி ஹஸ் காட் மோர் தென் 12,000. எவ்வளோ நாளைக்கு வரைக்கும் இருக்குன்னு பார்த்துக்கலாம். கரண்ட் பில்லிங் பீரியட் ஓகே, இன்னும் 10 days இருக்கு. ஓகே, ஆல்மோஸ்ட் 9 days தான் இருக்கு. ஓகே, ஃபைன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு ரிசோர்ஸஸ் கிரியேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ ப்ராக்டிஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணுங்க. ரொம்ப நிறைய ஃபண்ட் இருக்கு இதுல. ஓகே, ஸோ கிரியேட் பண்ணிருக்கீங்க, டிஎன்எஸ் ஃபைல் சிங்க் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்றீங்க. ஓகே, ஃபைன், குட். ஸோ வி வில் கிரியேட் அ குட் மெஷின். கொஞ்சம் இது பண்ணானா கொடுத்து கண்டிப்பா, தேங்க்யூ. ஓகே, ஸோ Azure virtual machine. See if there is a resource group எதுவும் இல்லை. We'll create a new resource group. Side resource group 01. VM01. Okay, so we'll create VM. Okay, 2V CPU, 8 GB memory should be okay. Side. Okay, fine. Passwords doesn't match. Okay. Okay, this is all fine. நம்ம வந்து இதுல ஏதாவது enable பண்ணிக்கலாம். Okay, review and create. Okay, 10.
Okay, deployment succeeded. At last running வந்துருச்சு. ஸோ இதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we can enable disaster recovery. Again இந்த screen வந்து it will take us to site recovery தான். கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த B1 SVM, பட் இது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். So let's use this. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு வியூ ரிமைனிங் கிரெடிட் பார்க்கறதுக்கு. கரண்ட்டாக வந்து யூ காட் a lot of credit. 15,000 இருக்கு. உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் விசிபிளா இல்லைங்களா? ஸ்க்ரீன் ஷேரிங் விசிபிளா இல்லைங்களா முத்து? எல்லாருக்குமே ஸ்க்ரீன் விசிபிளா இல்லையா? ஆர் இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் முத்து? விசிபிளா இருக்குங்க. ஓகே ஓகே ஃபைன். முத்து நீங்க ரீகனெக்ட் பண்ணுங்க. Okay, fine. So let this VM get created. So VM is not yet ready. So இதுல வந்து நம்ம ஒரு recovery services vault ஒன்று create பண்ணிக்கலாம். Okay, let's do one thing. நம்ம RS vault 01. Click பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு அஜூரோட சைட் ரெக்கவரி ஸ்க்ரீன் தான் வரும். அஜூரோட சைட் ரெக்கவரின்றது இட் இஸ் சேம். அந்த ரெக்கவரி சர்வீசஸ் வால்ட் இருக்கு இல்லைங்களா? இந்த வால்ட்டுக்குள்ள வர சைட் ரெக்கவரி ஆப்ஷன் தான் இங்கே டைரக்டாக இன்டெகிரேட் ஆயிருக்கு. நம்ம இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் ஸ்டார்ட் ரெப்ளிகேட்டிங் யுவர் மெஷின் டு எனி அதர் அஜூர் ரீஜன். இது வந்து நம்ம ரீஜன் டு ரீஜன் வந்து இந்த ஸ்க்ரீன்லேயே பண்ணிடலாம். பட் அக்கௌண்ட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் ரெக்கவரி சர்வீசஸ் வால்ட் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். இப்போ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஈஸ்ட் யூஎஸ்ல இருக்கு நம்ம விஎம். இது வெஸ்ட் யூஎஸ்க்கு நம்ம ரெப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னா இதுல பாருங்க என்னென்ன ஆப்ஷன் கொடுக்குறாங்க பாருங்க. கரண்டா வந்து என்ன ரிசோர்ஸ் குரூப்ல இருக்கு, நம்ம புது ரீஜன்ல வந்து என்ன மாதிரியான ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இது நீங்க வந்து நேம் மாத்தணும்னா மாத்தலாம் எல்லாமே. ஓகே, ஸோ கரண்டா வந்து இட் இஸ் கிவிங் அ நேம் லைக் சாய் RG01 -ASRன்னு சேர்த்துப்பாங்க. அஜூரோடைய சைட் ரெக்கவரி அப்படின்ற மாதிரி சேர்த்துப்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து டெஸ்டினேஷன் லொகேஷன்ல வந்து அவைலபிலிட்டி சென்ட் வேணும், இல்லை அவைலபிலிட்டி ஜோன் மல்டி டேட்டா சென்டர்ல வந்து உங்களுக்கு உங்களுடைய இன்ஸ்டன்ஸ் வந்து ரெப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆப்ஷன் இங்கே உங்களால சூஸ் பண்ண முடியும். ஸோ அவைலபிலிட்டி நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். யூ கேன் கோ அண்ட் கிரியேட் நியூ ரிசோர்ஸ் குரூப், வர்ச்சுவல் நெட்வொர்க், அண்ட் தென் இன்கேஸ் உங்களுடைய மெஷின்ஸ்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராக்சிமிட்டி பிளேஸ்மெண்ட் குரூப்ல இருக்கணும் அப்படின்னா அந்த அஃபினிட்டி கிரியேட் பண்ண இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். தென் கெப்பாசிட்டி ரிசர்வேஷன், ஸ்டோரேஜ் ஏதாவது கேச்சிங் வேணும் அப்படின்னா அதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. இது நம்ம நாளைக்கு நம்ம இது கிரியேட் பண்ணுவோம். பட் இப்போதைக்கு வந்து அஜூர் பிளாட்ஃபார்ம்லேயே வந்து ஒரு ரீஜன் டு அனதர் ரீஜன் வந்து நீங்க டைரக்டா டிசாஸ்டர் ரெக்கவரி ஆப்ஷன் யூஸ் பண்ணி
உங்களுடைய விஎம் உடைய ஃபுல் காப்பி வந்து நம்ம இன்னொரு ரீஜன்ல வந்து நம்ம எடுத்து வைக்க முடியும் இந்த ஆப்ஷன்ல. இப்போ ஸ்டார்ட் ரெப்ளிகேட் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா அந்த இன்னொரு ரீஜன் இருக்குங்களா, வெஸ்ட் யூஎஸ் ரீஜன்ல ஒரு புது ரெக்கவரி சர்வீசஸ் வால்ட் கிரியேட் ஆகும். ஸோ ரெக்கவரி சர்வீசஸ் வால்ட்டுமே நமக்கு வேணும். ஓகே, வால்ட்டுக்கு ஒரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் ஆகும். தென் ரெப்ளிகேஷன் பாலிசி வந்து எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெப்ளிகேஷன் வந்து எடுத்து வைக்கணும். அது ஆர்பிஓ ஆர்டிஓ சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த ஆர்பிஓ ஆர்டிஓ வந்து நம்ம மாற்றணும்னா மாற்றிக்கலாம். இந்த இடத்துல ரெப்ளிகேஷன் செட்டிங்ஸில் வந்து கரண்டாக வந்து 24 ஹவர்ஸ்க்கு வந்து ஒரு ரெப்ளிகேஷன் ரிட்டன்ஷன் கொடுக்குறோம். பட் இன்கேஸ் நீங்கள் அதெல்லாம் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் போயிட்டு இதை மாற்றிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு கோ டு ரிசோர்ஸ் கொடுக்குறேன். கரண்டாக நான் வந்து ஈஸ்ட் யூஎஸ்ல வந்து ஒரு ஆர்எஸ் வால்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ டெஸ்டினேஷன் ரீஜன் என்னன்றதை பொறுத்து அங்கே ஒரு ஆர்எஸ் வால்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ரெக்கவரி சர்வீசஸ் வால்ட் வந்து சாய் வெஸ்ட் யூஎஸ் வால்ட் 01 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ வெஸ்ட் யூஎஸ் கொடுத்துட்டு ரிவ்யூ அண்ட் கிரியேட். இப்போ உங்களுக்கு சில ஆர்கனைசேஷன்ல வந்து அவங்களுடைய ரெக்கவரி பாயிண்ட் அப்ஜெக்டிவ் ஆர் ரெப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிஞ்சென்ட்டா வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான சர்வராக இருக்கும். ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ரெக்கவரி பாயிண்ட் எடுக்கிற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரெக்கவரி சர்வீசஸ் வால்ட்ல போயிட்டு தனியாக பாலிசி கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த பாலிசி கிரியேட் பண்ணுற ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கிறேன். ஐ நோ வி ஆர் கோயிங் வித்தவுட் அ பிரேக். எப்போ பிரேக் கொடுக்கணும்னு தெரியாமல் நான் பாட்டு ஐ ஜஸ்ட் continued with this class. ஓகே, பார்ப்போம் நம்ம எந்த அளவுக்கு. கண்டிப்பாக நாளைக்கு இருக்குல்ல, we have more time. ஸோ இப்போ இது கிரியேட் ஆகட்டும். and then let's see. அட்லீஸ்ட் ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டைம்ல ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம், 10 minutes. Fine. இதில் வந்து we will choose that instead of 24 hours வேண்டாம். Duplicate. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம எந்த ரீஜனுக்கு ரெப்ளிகேட் பண்றோமோ அந்த ரீஜன்ல வந்து அந்த வால்ட் ரிசோர்ஸ் குரூப் எல்லாமே அங்க இருக்கணும். இப்போ இதுல ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ கோ டு ரிசோர்ஸ் கொடுக்குறேன். இப்போ இதுல வந்து ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்க அப்படின்னா சைட் ரெக்கவரி கரண்டா வந்து எந்த ஒரு ஜாபும் நம்ம ஒன்றும் கிரியேட் பண்ணல. ஓகே, இட் இஸ் ஸ்டில் பெண்டிங், நம்ம ஒன்றும் ஆட் பண்ணல. இதுல சைட் ரெக்கவரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஃபார் அஷூர் வர்ச்சுவல் மெஷின்ஸ்க்கு வந்து ரெப்ளிகேஷன் பாலிசி வந்து இங்கே கிரியேட் பண்ணலாம். இதுல ரெப்ளிகேஷன் பாலிசியில வந்து கிரியேட் ரெப்ளிகேஷன் பாலிசி. இதுல வந்து நமக்கு எவ்வளோ நாள் வந்து இந்த ரெப்ளிகேட் பண்ற கண்டென்ட்டை வந்து வச்சுக்கணும்னு கேட்குறாங்க. ரிட்டென்ஷன் பீரியட் வந்து நம்ம கொடுக்கலாம். அண்ட் தென் ஒரு பாலிசியை நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து அஷ்யூர் ரெப்ளிகேஷன் பாலிசி. Alright, I'll just say Sai East US to West US replication policy 01 கொடுத்துக்கிறேன். நம்பர் ஆஃப் ரிட்டென்ஷன் பீரியட் வந்து 1 days கொடுத்துக்கிறேன். அது மினிமம் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். யூ கேன் ஹேவ் அப் டு 15 days, 2 weeks வரைக்கும் அதை ரீடைன் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் கன்சிஸ்டன்ட் என்ன சொல்றது ஸ்னாப்ஷாட் வேணும் அப்படின்னா நீங்க வந்து அதை எனேபிள் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் கன்சிஸ்டன்ட் அப்படின்னா இப்போ உங்களுடைய மெஷின் வந்து அந்த சோர்ஸ் ரீஜன்ல வந்து ஒரு ஆப் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஆப் ஓப்பன் ஆன சுச்சுவேஷன்லேயே வந்து டெஸ்டினேஷன்லேயே உங்களுக்கு கிடைக்கும். கிராஷ் கன்சிஸ்டன்சி ரெக்கவரி பாயிண்ட் அப்படின்னா இப்போ உங்க மெஷின் வந்து பவர் டவுன் ஆன மாதிரி உங்களுக்கு டெஸ்டினேஷன்ல கிடைக்கும். அது நீங்க பவர் ஆன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆப் கன்சிஸ்டன்சி எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா லைவா வந்து உங்களுக்கு கட் ஓவர் வந்து ஃபியூ மினிட்ஸ்ல வந்து பண்ண முடியும். இப்போ இன் கேஸ் எனக்கு ஆப் கன்சிஸ்டன்சி ஸ்னாப்ஷாட் ஃப்ரீக்வன்சி வந்து எனக்கு எவ்ரி 1 hour ஆர் எவ்ரி 2 hours இருக்கும் அப்படின்னா நம்ம அதுக்கு எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, I'll just say I'll have one every 2 hours வந்து ஆப் கன்சிஸ்டன்ட் ஸ்னாப்ஷாட் எடுக்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து நீங்க மேனுவலா வந்து ரெப்ளிகேஷன் பாலிசி கிரியேட் பண்ணும்போது தான் இந்த கிராஷ் கன்சிஸ்டன்ட் இது வேணுமா இல்ல அப்ளிகேஷன் கன்சிஸ்டன்ட் வேணுமான்னு கொடுக்குறாங்க ஆப்ஷன். ஸோ கிராஷ் கன்சிஸ்டன்ட்க்கும் அப்ளிகேஷன் கன்சிஸ்டன்ட்க்கும் என்ன டிஃபரன்ஸ் சொன்னேன். கிராஷ் கன்சிஸ்டன்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய விஎம் வந்து டெஸ்டினேஷன்ல வந்து பவர்ட் ஆஃபா கிடைக்கும். பட்
அந்த லேட்டஸ்ட் டேட்டா வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். ஸோ டேட்டா கன்சிஸ்டண்டா இருக்கும். பட் அப்ளிகேஷன்லாம் ஓப்பனா இருந்தது இல்லைங்களா, உங்களுடைய பேஜ் ஃபைல்ல இருந்த கண்டென்ட் ஆர் உங்களுடைய வர்ச்சுவல் மெமரியில இருந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஓகே, ஸோ டேட்டா வந்து கன்சிஸ்டண்டா என்ன டேட்டா இருக்கோ சோர்ஸ் மெஷின்ல அதே கண்டென்ட் வந்து டெஸ்டினேஷன்லயும் வந்துடும். பட் அப்ளிகேஷன் வந்து ஓப்பனா இருக்காது. அப்ளிகேஷன் வந்து அந்த ப்ராசஸ் ரன்னிங்ல வராது. வேற நீங்க ஆப் கன்சிஸ்டண்டா நீங்க ரெக்கவரி பாயிண்ட் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த ரெக்கவரி பாயிண்ட் எப்படி இருக்குன்னா, உங்களுடைய ஆப் அந்த ப்ராசஸ் என்னென்ன அப்ளிகேஷன் வந்து ஓப்பன்ல இருந்தது, என்னென்ன ப்ராசஸ் வந்து ரன்னிங்ல இருந்ததோ அது அப்படியே டிட்டோவா வந்து உங்களுக்கு டெஸ்டினேஷன்ல வரும். ஸோ இது வந்து வித் வர்ச்சுவல் மெமரி பேஜ் ஃபைலோட உங்களுக்கு ரெப்ளிகேஷன் வந்து நடக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இது கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இதை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா இதை நம்ம சூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் ஆனால் ஒரு ஸ்டெப் ரிஃப்ரெஷ் பண்ணி தான் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதில் போயிட்டு சும்மா ஜஸ்ட் ஒரு இதுக்காக இதை மாற்றி கொடுக்குறேன். உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் வரல, ப்ரீவியஸ் ஸ்க்ரீன் போயிட்டு வரலாம். ஸ்டான் இது என்டையர் விஎம்ஏ ரெப்ளிகேட் பண்ணுங்களா இல்லை இட் இஸ் ஒன்லி தி வால்ட் என்டையர் மட்டும்? விஎம் தாங்க. என்டையர் விஎம். ஆமாங்க, என்டையர் விஎம். ஸோ SQS நெக்ஸ்ட் அட்வான்ஸ் செட்டிங்ஸ். இப்போ வந்து உங்களுக்கு புது செட்டிங்ஸ்லாம் லோட் ஆகும் வரும் உங்களுக்கு. இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சூஸ் ரிசோர்ஸ் குரூப் இதெல்லாம் பரவாயில்ல. நான் என்ன வேணும்னு சொன்னேன், ரெப்ளிகேஷன் செட்டிங்ஸ் மட்டும் மாற்றணும்னு சொன்னேன். ஸோ இதில் போயிட்டு நம்ம ரெக்கவரி சர்வீசஸ் வால்ட்ல வந்து இதுல பியூட்டியே இதுதான் ஆக்சுவலா. அஜூரை பொறுத்த வரைக்கும் நீங்க இன்கேஸ் ஏதாவது புதுசா கிரியேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து சூஸ் ஆயிடும். ஸோ இன்கேஸ் எதுவுமே கிரியேட் பண்ணலன்னா அப்படின்னா தான் நியூ ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகும். இன்கேஸ் ஏதாவது புதுசா கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, அந்த இது டிஃபால்ட்டா இந்த இடத்துல சாய் வெஸ்டியூஎஸ் வால்ட்டும் வந்துருச்சு. அந்த பாலிசி இங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் வந்து இது ஒரு பெனிஃபிட்டும் கூட. சில டைம் வந்து நீங்க கேர்ஃபுல்லா செக் பண்ணணும். ஓகே, ஐ ஸ்டார்ட் த ரெப்ளிகேஷன். இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னா அந்த என்டையர் விஎம் வந்து உங்களுடைய ஈஸ்ட் யூஎஸ்லேருந்து வெஸ்ட் யூஎஸ்க்கு வந்து கண்டினியூஸாக ரெப்ளிகேட் ஆகும். எவ்ரி 2 hours வந்து உங்களுக்கு ஆப் கன்சிஸ்டன்ட் ரெக்கவரி பாயிண்ட் வந்து எடுத்து வைக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து டைம் எடுக்கும் கொஞ்சம் ரெப்ளிகேஷன் டைம். ஏன்னா கிட்டத்தட்ட 120 GB வந்து நமக்கு கிட்டத்தட்ட எப்படி ஐ திங்க் ஒரு ஃபியூ அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து அதில் இருக்கும். பட் அகெயின் நம்ம எதுவுமே அதில் வந்து அந்த மிஷினில் கான்ஃபிகர் பண்ணலை. வி வில் ஆல்சோ டூ தட். ஏதாவது உள்ளுக்குள்ள போயிட்டு ஏதாவது வெப்சைட் அந்த மாதிரி ஏதாவது ரெடி பண்ணுவோம். ஓகே, ஸோ அது ரெப்ளிகேட் ஆகட்டும். ஓகே, ஐல் கிவ் இட் சம் பிரேக் நவ். இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டூரிங் த பிரேக் வந்து ஐ வில் கெட் த மெஷின் லாக்ட் இன் அண்ட் இந்த IAS அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஓகே, ஸோ வில் டேக் அ ஸ்மால் பிரேக். ஓகே, ஒரு 10 minutes பிரேக் எடுத்துப்போம். தென் வில் கம் பேக். ஓகே, மீன்வைல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ வில் ஜஸ்ட் இன்ஸ்டால் IAS அண்ட் தென் அதில் ஒரு வெப் பேஜ் மாதிரி ரெடி பண்ணுறேன். 10 minutesல ஐ ஸ்டார்ட் த டைமர். ரெக்கார்டிங் நான் அப்படியே தான் கண்டினியூ பண்ணுறேன். ஐ எம் நாட் ஸ்டாப்பிங் த ரெக்கார்டிங்.
எனக்கு ஒரு டவுட் கேட்கலாம். கேளுங்க டவுட் கேளுங்க. Go ahead. ஹலோ. ஃபர்ஸ்ட் நம்ம கேக்குது, பேசிட்டு கேக்குதுங்களா? கேக்குது ஆலன். Go ahead. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அசூர் மைக்ரேட்ல போயிட்டு இந்த ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதுல வந்து அந்த சிஎஸ்வி ஃபைல் அட்டாச் பண்ண இம்போர்ட் ஆமாங்க. பண்ணலாம். ஆமா. அதுல 13 இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம கிரியேட் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு நம்ம இந்த விஎம் கன்சோல்ல பார்க்க முடியும். இல்ல அது வந்து டிஸ்கவரி முடியும். தான் அது. பார்த்தோம்ல இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுல லிஸ்ட் ஆச்சுல நம்மள்ட்ட Azure Migrate கன்சோல்ல இதுல டிஸ்கவர்ட் ஐட்டம்ஸ்ல வந்து நம்ம இம்போர்ட் பேஸ்ல வந்து இந்த இடத்துல 13 விஎம்ஸ் வந்து இங்க லிஸ்ட் ஆச்சுல இங்க இருக்கு பாருங்க. ஓகே. சோ இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகாது அப்படிங்க. இல்ல இது டிஸ்கவரி தான். டிஸ்கவரி ஃபேஸ் அது. இனிஷியலா வந்து நம்ம வந்து நம்மளுடைய என்னென்ன மைக்ரேட் பண்ண போறோம், அதோடைய சிஸ்டம்ஸ் என்ன, ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த மைக்ரேஷன். ஓகே, இப்போ ஆக்சுவலா மைக்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஒர்க் லோடு இங்க கிளவுடுக்கு வரும். இது வந்து ஜஸ்ட் வந்து நம்ம டிஸ்கவர் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 விதமா டிஸ்கவர் பண்ணலாம். ஒன்னு வந்து அப்ளையன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி லைவா வந்து அந்த டேட்டாவை வந்து இந்த சிஸ்டம் மூலயமா கலெக்ட் பண்ணலாம். இல்ல அந்த கஸ்டமர் வந்து எனக்கு நீங்க ஆக்சஸ் கொடுக்க முடியாது, எங்களுடைய சர்வீஸ் ப்ரொவைடர் பாலிசி படி இன்னொரு வெண்டாருக்கு வந்து ஆக்சஸ் எனேபிள் பண்ண முடியாது அப்படின்னா அவங்க வந்து இந்த எக்ஸல் ஃபைல்ல வந்து நீங்க டேட்டா எனக்கு பாப்புலேட் பண்ணி கொடுங்க, கரண்ட் பெர்ஃபார்மன்ஸ் டேட்டா, கரண்ட் சிபியூ, மெமரி அதெல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நாங்க வந்து எங்களுடைய மைக்ரேஷன் வந்து நாங்க பிளான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஆஃப்லைன்ல வந்து டேட்டா கொடுத்தாங்க. அதை நம்ம இங்க லோட் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். ஓகே. நம்ம இத வச்சு என்ன கிரியேட் பண்ண முடியாது இன்ஸ்டன்ஸ் இல்லையா? ஜஸ்ட் ஃபார் ஆமா அடுத்தது பண்ணலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அசஸ்மெண்ட் பண்ணி மைக்ரேட் பண்ணுவோம். நம்ம நாளைக்கு வந்து AWS Azure பிராக்டிகலா உங்களுக்கு எண்ட் டு எண்ட் காமிப்பேன். அதே மாதிரி VMware நான் வந்து உங்களுக்கு நான் வீக் டேஸ்ல டைம் கிடைக்கும் போது இல்ல கெட் தட் ரெக்கார்டட் அண்ட் அப்லோடட். நீங்க அதுவும் பாருங்க எண்ட் டு எண்ட் லைவா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு. அந்த கண்டென்ட் வச்சு பண்ணலாம். ஆக்சுவலா வந்து ஆமா பண்ணலாம். பட் இது வந்து இம்போர்ட் பேஸ்ட்ன்றதால இது நம்ம அடுத்தது வந்து அந்த சர்வரை வந்து மேனுவலா அதில் செலக்ட் பண்ணி அப்புறமா தான் அதை மைக்ரேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்ளையன்ஸ் வழியா பண்றது லைவா உங்களுக்கு வந்து ஆன்லைன் மெத்தட்ன்றதால உங்களுக்கு டைரக்டா அந்த சர்வரை செலக்ட் பண்ணி மைக்ரேட் பண்ண முடியும். நாளைக்கு வந்து அப்ளைன் பேஸ்ட் மெத்தட் தான் நாளைக்கு பார்ப்போம் நம்ம AWS to Azureக்கு. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இந்த நீங்க இப்ப விர்ச்சுவல் மிஷின்ல இருந்து இன்னொரு விர்ச்சுவல் மிஷினுக்கு நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம், ரெப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து வால்ட் வந்து டிசாஸ்டர் வால்ட் கிரியேட் பண்ணா மட்டும் தான் பண்ண முடியும், ரெடி பண்ண முடியாது. ஆமா சோர்ஸ்லயும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூ நீட் டு ஹேவ் ரிசோர்ஸ் குரூப் இருக்கணும், ரெக்கவரி சர்வீசஸ் வால்ட் இருக்கணும், யூ ஷுட் ஹேவ் பாலிசி இருக்கணும். அதெல்லாம் இருந்தால் தான் நம்ம டெஸ்டினேஷன் பண்ண முடியும். அதே மாதிரி டெஸ்டினேஷன் சைட்லயும் நீங்க நெட்ஒர்க் அதுக்கு தேவையான சப்நெட் எல்லாமே கிரியேட் பண்ணிருக்கணும். இல்லாட்டி அதுவே கிரியேட் பண்ணும் அந்த விசார்டே. இப்போ வந்து நம்ம ஈவன் வந்து அஜூரோட ASR வழியா பண்ணும்போது சோர்ஸ் ரீஜன்ல நம்ம வந்து சேம் ரிசோர்ஸ் குரூப் யூஸ் பண்ணலாம். ரிசோர்ஸ் குரூப் கேன் பி காமன் இன் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன். ரிசோர்ஸ் குரூப்ன்றது இட் இஸ் a kind of லாஜிக்கல் திங் தானே, அதனால we can have the same ரிசோர்ஸ் குரூப். பட் ரிசோர்ஸ் குரூப்னு ஒன்று வேணும், ஆக்டிவ் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கணும். we should have a active resource group or active னு சொல்ல வேண்டாம், we should have a resource group. Have a resource group and then we should have a virtual network. We should have a subnet on the source side. அதே மாதிரி இங்கேயும் வந்து we should have a virtual network and subnet, and we should have a RS vault, recovery services vault. தனித்தனியா கிரியேட் பண்ணணும். இதெல்லாம் வந்து ரீஜனல் என்டிட்டி. இதெல்லாம் whereas resource group வந்து it is across region, whereas இதெல்லாம் regional entityன்றதால we have to create a replication policy and then we have to create whatever நீங்க வந்து புதுசா கான்ஃபிகர் பண்றீங்களோ அது எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம், RPO RTO எல்லாம். ஆனா தனியா பண்ணணும். ஆமா கண்டிப்பா வந்து you should have a சைட் ரெக்கவரி வால்ட் ஆர் ரெக்கவரி சர்வீசஸ் வால்ட் வந்து டெஸ்டினேஷன் ரீஜன்ல கண்டிப்பா கிரியேட் பண்ணணும். அதுக்கு நீங்க கிரியேட் அதுல கொடுக்கல அப்படின்னா அது புதுசா ஒன்று கிரியேட் பண்ணிடும் அது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜாபே. இப்ப கரண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, ஆமா இந்த இதுல வந்து நெட்வொர்க் கிரியேட் பண்ணி மேப் பண்றது, ப்ரொடெக்ஷன் கண்டெய்னர் கிரியேட் பண்ணி மேப் பண்றது, சைட் கிரியேட் பண்றது எல்லாமே இங்க நடக்குது பாருங்க. இப்ப கரண்டா வந்து ரெப்ளிகேஷன் போயிட்டு இருக்கு. இந்த ரெப்ளிகேஷன்ல வந்து
என்ன நடந்திருக்கு பாருங்க, ஒரு மொபிலிட்டி சர்வீசஸ் ஏஜென்ட் வந்து இன்ஸ்டால் ஆகும். மொபிலிட்டி சர்வீசஸ் ஏஜென்ட் அப்படின்றது இது வந்து ஒரு யூனிஃபைடு ஏஜென்ட் தான். இது நீங்க வந்து ஏடபிள்யூஎஸ்ல இருந்து மைக்ரேட் பண்ணாலும் சரி, இல்ல ஆன்பிரம் விஎம்வேர் மெஷின்ல இருந்து பண்ணாலும் சரி, நீங்க வந்து இந்த ஏஜென்ட் வந்து ஆட் ஆகும், இந்த மொபிலிட்டி சர்வீசஸ் ஏஜென்ட். இன்கேஸ் நீங்க ஏஜென்ட் லெஸ் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா, அப்ப மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா, இட் வில் யூஸ் த வி சென்டர் ஆர் எஸ்சிவிஎம்எம் சர்வர் மூலயமா உங்களுக்கு ஏஜென்ட்லெஸ்ஸா மைக்ரேட் ஆகும். பட் இந்த மொபிலிட்டி சர்வீஸ்ன்றது இட் இஸ் a யூனிஃபைட் ஏஜென்ட் ஃபார் கெட்டிங் த டேட்டா. அந்த டேட்டாவை வந்து இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. I'll show you one more important thing. உங்களுடைய டெஸ்டினேஷன் ரீஜியன்ல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இங்க இருங்க. இது என்ன ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்? இங்க ஏஎஸ்ஆர் கேட்ச்னே கிரியேட் ஆயிருக்கு பாருங்க. வெஸ்ட் யூஎஸ் ஏஎஸ்ஆர் கேட்ச்னு ஒன்று கிரியேட் ஆயிருக்கு பாருங்க. இந்த நேம் படிச்சீங்கன்னா தெரியும். வெஸ்ட் யூஎஸ் அஜூர் ஏஎஸ்ஆர் கேட்ச் அப்படின்ட்டு. இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெப்ளிகேட் ஆகிற டேட்டாலாம் இங்க தான் இப்ப கேட்ச் ஆயிட்டு இருக்கு. இதுக்குள்ள போனீங்க அப்படின்னா அந்த விஹெச்டி ஃபைல் வந்து இங்க நம்ம ரெப்ளிகேட் ஆகிறத பார்க்க முடியும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த பேஜ் பிளாப் ஃபைல் வந்து இந்த இடத்துல ரெப்ளிகேட் ஆயிட்டு இருக்கு பாருங்க. என்ன ஆகுது அப்படின்னா இந்த அஷூரோடைய சைட் ரெக்கவரி டூல் வந்து இட் இஸ் ரெப்ளிகேட்டிங் தட் என்டையர் வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் ஃப்ரம் சோர்ஸ் ரீஜன் டு டெஸ்டினேஷன் ரீஜன். ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல வந்து இட் வில் ஸ்டார்ட் காப்பியிங் அஸ் எ கேட்ச். ஒரு கேட்ச் லொகேஷன்ல காப்பி பண்ணிட்டு அதுல இருந்து தான் அந்த விஎம் வந்து இட் வில் கிரியேட். இந்த ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல வந்து அது காப்பி ஆக ஆரம்பிக்கும். இப்போ இந்த விஹெச்டி வந்து ஆமா, இது நமக்கு வந்து எத்தனை ஃபைல் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அது நிறைய சின்ன சின்னதா சங்கா கிரியேட் பண்ணிட்டே வரும். இந்த இடத்துல இது ஒரு சங்க் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. ஸோ 128 MB 128 MB இட் வில் கிரியேட் ஈக்குவல் சைஸ் சங்க். அதுக்கப்புறம் அந்த கண்டென்ட்டை வச்சு தான் ஒரு டெஸ்டினேஷன்ல வந்து ஒரு விஎம்ஆ கிரியேட் பண்ணுவோம் நம்ம. இப்போ இந்த ரெப்ளிகேஷன் பாலிசி இருக்கீங்க இல்லையா, அதுல வந்து நம்ம ஸ்னாப்ஷாட் 2 hours ஒன்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா. இப்போ சோர்ஸ்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் ஒன்ஸ் ரெப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ஏதாவது ஃபைல் டேட்டாபேஸ் ஸ்டோரேஜ்ல ஆட் பண்ணா, ஃபார் எக்ஸாம்பிள் 5 ஃபைல் இருக்கு, 6வது ஃபைல் 7வது ஃபைல் ஆட் பண்ணனா இப்போ 2 hours கழிச்சு அந்த டெஸ்டினேஷன் வந்து 2 hours கழிச்சு தான் அந்த ரெப்ளிகேட் ஆகுங்களா இல்ல இமிடியேட்டா ரெப்ளிகேட் ஆயிருங்களா டேட்டா? ஓகே, ஸோ இது வந்து ரெப்ளிகேஷன் வந்து நடந்துட்டு தான் இருக்கும் அது. ஓகே, இதுல வந்து நீங்க வந்து ஆப் கன்சிஸ்டன்டா ஒரு செக் பாயிண்ட் மாதிரி ஒன்று எடுத்து வைக்கும். அது வந்து ஒரு ஸ்னாப்ஷாட்னு சொல்லலாம், இல்ல வந்து ஒரு ரெக்கவரி பாயிண்ட்னு சொல்லலாம். ஸோ அது வந்து எப்படின்னா ரெப்ளிகேஷன் கண்டினியூஸ் தான். ஓகே, ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரோல் பேக் பண்ணும்போது இல்ல வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு நீங்க மாறணும்னு நினைக்கும் போது அந்த ரெக்கவரி பாயிண்ட்ஸ் தான் லிஸ்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ நீங்க செலக்ட் பண்ணிருக்க அந்த 2 hours இதெல்லாம். பட் ஆக்சுவல் ரெப்ளிகேஷன் பண்ணிட்டு கட் ஓவர் பண்ணும்போது வந்து அந்த ஃபைனல் எவ்வளோ எந்த டைம் வரைக்கும் உங்களுக்கு ரெப்ளிகேட் ஆயிருக்கோ அது வரைக்கும் ஃபுல்லாவே உங்களால பார்க்க முடியும். இன்கேஸ் கஸ்டமர் வந்து எனக்கு இது ஒர்க் ஆகல, நீங்க எனக்கு ப்ரீவியஸ் பாயிண்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த 2 hours பாயிண்ட் வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். இல்லாட்டி வந்து லைவா வந்து ரெப்ளிகேட் ஆகிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லா கண்டினியூஸா நீங்க ஆஸ் ஆன் கரண்ட் டைம் வரைக்குமே அது ரெப்ளிகேட் ஆகிட்டு தான் இருக்கும். ப்ரொவைடட் உங்களுடைய நெட்வொர்க் பேண்ட்விட்த், உங்களுடைய வேன் நெட்வொர்க்லாம் வந்து நல்ல அடிக்குவேட்டா இருந்தது அப்படின்னா அப் டு டேட் வந்து உங்களுக்கு ரெண்டுமே சிங்க்ல தான் இருக்கும். நம்ம பார்க்க முடியாது, நம்ம எப்படின்னு பார்க்கலாம். ஓகே ஓகே ஓகே, நோ தேங்க்ஸ் தேங்க்ஸ். நோ இஷ்யூஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ லெட்ஸ் see it here. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ரெப்ளிகேஷன் இதாயிடுச்சு. தென் அப்டேட்டிங் த ப்ரொவைடர் ஸ்டேட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இட் ஹஸ் டன் எண்ட் டு எண்ட் ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. சைட் ரெக்கவரி ஜாப் வந்து உங்களுக்கு எண்ட் டு எண்ட் கம்ப்ளீட் ஆன மாதிரி காமிக்கிறாங்க. இதுல ஈவெண்ட்ஸ்லயும் போய் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சைட் ரெக்கவரி ஈவெண்ட் எதுவுமே நம்ம பண்ணல. வி டிட் நாட் ரோல் ஓவர் ஆர் வி டிட் நாட் ஸ்விட்ச் ஓவர். பட் இதுல போய் பாத்தீங்க அப்படின்னா சைட் ரெக்கவரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்க அப்படின்னா இதுல கரண்டா வந்து என்னென்ன ரெப்ளிகேஷன் பாலிசி யூஸ் ஆகுது என்னன்றது இங்க பார்க்க முடியும். கரண்டா நம்ம ஒரு ரெப்ளிகேஷன் பாலிசி கிரியேட் பண்ணோம், அது இன் யூஸ் இங்க காமிக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது எந்த இடத்துல யூஸ் பண்றாங்க, இதை நீங்க மாத்தணும் அப்படின்னா நீங்க கேட்ட மாதிரி எனக்கு 10ல அப்ளிகேஷன் கன்சிஸ்டன்சி வந்து இன்னும் ஒரு 1 ஹவருக்கு ஒரு தடவை ஸ்னாப்ஷாட் எடுக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா யூ கேன் ரெடியூஸ் இட். அதே மாதிரி நமக்கு கிராஷ் கன்சிஸ்டன்சி வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து எவ்ரி 5 minutes நடக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இது வந்து இப்போ உங்களுடைய கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து அப்ளிகேஷன் கன்சிஸ்டன்சி வந்து எவ்ரி 2 hours. பட் அதை நீங்க கம்மி பண்ணலாம், 1 ஹவருக்கு மாத்தலாம். பட் அகைன் வந்து மெஷினோடைய டேட்டா வந்து நீங்க கேட்டீங்க. உங்க கொஸ்டின் வந்து இட் வாஸ் பியூர்லி ஆன் த டேட்டா லெவல், ஃபைல் 1 ஃபைல் 2 ஃபைல் 5 சொன்னீங்க. அது வந்து எவ்ரி 5 minutes உங்களுக்கு நடந்துட்டே தான் இருக்கும் அது. ஸோ யூ கேன் ஸ்விட்ச் ஐ மீன் ஒரு 5 minutesக்கு பேக் வரைக்கும் உங்களுக்கு டேட்டா வந்து அப் டு டேட் இருக்கும். பட் அப்ளிகேஷன் கன்சிஸ்டன்டா உங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸ் ரன்னிங்லேயே வேணும், எனக்கு வந்து இந்த அப்ளிகேஷனுடைய டேட்டா பேஸோ இல்லை ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷனுடைய கண்டென்ட் லைவா வேணும் அப்படின்னா தென் இந்த ரெக்கவரி பாயிண்ட்ஸ் தான் நம்ம ரோல் பேக் பண்ண முடியும்.
ஓகே, ஸோ அதை நம்ம பார்ப்போம் இப்போ ப்ராக்டிக்கலாக. இதில் போயிட்டு ரெப்ளிகேட்டட் ஐட்டம்ஸில் வந்து லிஸ்ட் டவுன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ டேட்டா சின்க்ரனைஸ் ஆயிருக்கு அப்படின்றத ரெப்ளிகேட்டட் ஐட்டம்ஸ் தான் பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ரெக்கவரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர் ரெக்கவரி பிளான்ல பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஏதாவது எரர் வருதான்றதான் இங்கே பார்க்க முடியும். நம்ம இப்போ சைட் ரெக்கவரி ஒரு ஜாப் ஒன்று கிரியேட் பண்ணோம். அந்த ஜாப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆச்சா இல்லையான்றதை வெரிஃபை பண்ணிட்டு தென் என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு செக் த ரெப்ளிகேட்டட் ஐட்டம். ரெப்ளிகேட்டட் ஐட்டம்ல தான் வந்து ஆக்சுவல் டேட்டா சின்க்ரனைஸ் ஆகக்கூடிய பர்சன்டேஜ் என்ன அப்படின்றதெல்லாம் இங்கே பார்க்க முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 0% சின்க்ரனைஸ் காமிக்கிறாங்க, பட் இட் இஸ் நாட் 0%. கொஞ்சம் டேட்டா அங்கே நடந்துட்டு தான் இருக்கு. நம்ம இங்கே லைவாக பார்த்தோம் இல்லைங்களா, இதில் போயிட்டு இங்கே ஸ்டோரேஜ் வால்ட்டில் வந்து நிறைய கேச்சிங்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தட் மீன்ஸ் டேட்டா வந்து ஆல்ரெடி இட் இஸ் கெட்டிங் ரெப்ளிகேட்டட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா we are seeing some content here. கிட்டத்தட்ட இவ்வளோ ஃபைல்ஸ் வந்துருச்சு நமக்கு. 128 MB 120 MB கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஃபைல்ஸ் வந்துருச்சு. there is some content coming up. பட் இது வந்து சில டைம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். 0% சின்க்ரனைஸ் காமிக்குது, பட் இட் will quickly change. ஓகே, ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா கரண்டாக எவ்வளோ ரெக்கவரி பாயிண்ட்ஸ் என்னன்றதெல்லாம் இங்கே பார்க்க முடியும். ஸோ இட் will be available in few minutes. ஓகே, இன்னும் ஒரு மேபி மேக்ஸிமம் 5 to 10 minutesல இந்த ஸ்க்ரீன் தெரியும். பட் ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இப்போ நம்ம மைக்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த மைக்ரேஷன் அப்போ இந்த இடத்துல வந்து சில சிச்சுவேஷன்ல வந்து இந்த ஸ்டேட்டஸ் வந்து ஃபெயில் ஆகும். ஜென்ரலா வந்து ஆரம்பத்திலே வந்து உங்களுக்கு ஃபெயில் ஆகுது அப்படின்னா மைக்ரேஷன் பர்சன்டேஜ் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 0 to 5%லே ஃபெயில் ஆகுது அப்படின்னா மேபி அது என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்னா உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரீ ரெக்வசைட்டே மீட் பண்ணல. ஏதாவது வந்து உங்களுக்கு இட் கேன் பி அ ப்ரீரெக்வசைட் இஷ்யூ. மேபி ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வந்து அடிக்கேட்டாக இல்லாமல் இருக்கலாம், ஆர் இட் கேன் பி பர்மிஷன்ஸ் ப்ராப்பராக இல்லாமல் இருக்கலாம், இல்லை உங்களுடைய நெட்ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஸ்பீட் பத்தாமல் இருக்கலாம், இல்லை ஏஜென்ட் வந்து கான்ஃப்ளிக்டாக இருக்கலாம். ஓகே, ஆர் இட் கேன் பி டிரைவர்ஸ் கான்ஃப்ளிக்ட் ஆகலாம், நெட்ஒர்க்ல வந்து ஸ்பீட் மிஸ் மேட்ச் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே பிரச்சனை வருது அப்படின்னா இட் வில் பி பர்மிஷன், அதாவது ஐடென்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் செக் பண்ணணும், இல்லை நெட்ஒர்க் செக் பண்ணணும், இல்லை செக்யூரிட்டியில் வந்து ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் விஷயம் அலோவ் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ இந்த நெட்ஒர்க் அண்ட் செக்யூரிட்டி ரிலேட்டடாக தான் ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ க்ளோனிங் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ஓகே, ப்ரீ க்ளோனிங் ஸ்டேஜ் அப்படின்னா சின்க்ரனைசேஷன் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. இங்கே தான் வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு டேட்டா வந்து காப்பி ஆகிறது. 5 to 6%ல வந்து செக் பண்ணும். ஓகே, ப்ரீ க்ளோனிங் ஆர் ப்ரீ செக்னு சொல்லுவாங்க, ப்ரீ சிங்க் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ப்ரீ சிங்க் ஸ்டேஜில் வந்து இந்த 5 to 6 அது கொஞ்சம் கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும் பர்சன்டேஜ். ஓகே, 7%, 8% கூட இருக்கலாம். பட் இதில் வந்து ஆக்சுவல் ப்ரிப்பரேஷன் நடக்கும். ப்ரிப்பரேஷன் டு க்ளோன் ஆர் காப்பி த டேட்டா. இப்போ இந்த இடத்துல பிரச்சனை வருது அப்படின்னா டிஸ்க் லெவலில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஓகே, நீங்கள் மேபி வந்து அது விண்டோஸ் சர்வரில் போய் செக் டிஸ்க் ரன் பண்ணுறதோ, இல்லை வந்து லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் போயிட்டு டிஸ்கை வந்து இன்டெகிரிட்டி செக் பண்ணுறது, வேலிடேட் பண்ணுறது பண்ணலாம். தென் ஆக்சுவல் க்ளோனிங், ஆக்சுவல் சின்க்ரனைசேஷன் வந்து இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் 6% to 95% வரைக்குமே டேட்டா தான் சின்க்ரனைஸ் ஆகும். ஓகே, இட் இஸ் ஒன்லி டேட்டா காப்பிங் ஆர் டேட்டா க்ளோனிங் ஆர் டேட்டா கேச்சிங், வாட்எவர் நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம், ஸ்னாப்ஷாட் எடுக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த 6 to 95% தான் நடக்கும். இப்போ இந்த இடத்துல பிரச்சனை வருது அப்படின்னா 2 விதமான பிரச்சனையாக இருக்கலாம். ஒன்று வந்து டிஸ்கில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை நெட்ஒர்க்கில் வந்து ஏதாவது இன்டர்ப்ரெஷன் நடந்திருக்கலாம், நெட்ஒர்க்கில் யாராவது சேஞ்ச் பண்ணியிருக்கலாம், இல்லை நெட்ஒர்க்கில் வந்து ஹெவி யூசேஜ் இருந்திருக்கலாம், இல்லை நெட்ஒர்க் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிட்டு ரொம்ப நேரம் டிஸ்கனெக்ஷன் இருந்ததால இந்த டேட்டா காப்பிங் வந்து இன்டரப்ட் ஆகிருக்கலாம். ஓகே, ஸோ டிஸ்க் ஆர் நெட்ஒர்க் லெவல் பிரச்சனையாக இருக்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் க்ளோனிங் சொல்லுவாங்க. ஸோ போஸ்ட் க்ளோனிங் வந்து இந்த 95 to 97% வரைக்கும் போஸ்ட் க்ளோனிங் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து டெஸ்டினேஷன்ல வந்து அந்த கேட்ச் ஆன டேட்டா வந்து ஆக்சுவல் டிஸ்கா மாறும். ஓகே, ஸோ ஆக்சுவல் விஎஸ்டியா வந்து கிரியேட் ஆகும். மைக்ரோசாஃப்டை பொறுத்த வரைக்கும் வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க்னு சொல்லுவோம். இது விஎம்வேர்ல இருந்து விஎம்டிகேன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ விஎஸ்டியா வந்து கிரியேட் ஆகுறது, அதெல்லாம் வந்து போஸ்ட் க்ளோனிங் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க.
தென் போஸ்ட் க்ளோனிங் ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரீகான்ஃபிகரேஷன், நமக்கு ஏதாவது புதுசா கம்ப்யூட் சைஸ் வேற வேணும், இல்லை எனக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணணும், எனக்கு ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டிலேருந்து ஸ்டாண்டர்ட் ஹெச்டிடியா டிகிரேட் பண்ணணும், இல்லை ப்ரீமியம் எஸ்எஸ்டியா மாற்றணும், இல்லை அல்ட்ரா எஸ்எஸ்டியா மாற்றணும். அந்த மாதிரி கஸ்டமைசேஷன் வந்து இட் வில் ஹேப்பன் அட் will happen at 97 to 98% வந்து 99% வரைக்கும் அதுதான் நடக்கும். Again, என்னுடைய ஸ்க்ரீன்ல ஏதோ some issues இருக்கு. ஓகே, ஸோ ஃபைனல் ஸ்டேஜ் வந்து டெஸ்டினேஷனில் வந்து தேவையான டூல்ஸ், டிரைவர்ஸ் அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறது வந்து டெஸ்டினேஷனில் நடக்கிறது ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ இப்போ 99% வந்துட்டாலே வந்து ஆல்மோஸ்ட் வந்து மைக்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் தான் அர்த்தம். ஓகே, ஃபைனல் ஸ்டேஜில் வந்து நமக்கு 99 to 100%ன்றது டெஸ்டினேஷன் சைடில் வந்து நம்ம டூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, இல்லை புது டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, இல்லை ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ளே சம் நியூ சேஞ்சஸ் கொண்டு வரதெல்லாம் வந்து நம்ம வந்து டெஸ்டினேஷன் சைடில் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல வந்து எந்த இடத்துல பிரச்சனை வந்தால் என்ன மாதிரி செக் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம வந்து we have listed it here. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ரஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தான். நீங்கள் மைக்ரேஷனில் இன்வால்வ் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த டைமில் என்ன செக் பண்ணணுன்றதுக்காக ஒரு ஐடியா அது. ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து சின்க்ரனைசேஷன் வந்து இங்கே காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இட் வில் சேஞ்ச் குயிக்லி. 0% தான் காமிச்சிட்டு இருக்காங்க ஸ்டில். ஸோ இதில் வந்து நமக்கு ஆக்சுவல் பிரச்சனை ஏதாவது இருக்கான்றதை வந்து இது பார்க்கலாம். Go to resource, home, virtual machine, IVM, disaster recovery. ஸோ ஸ்டில் வந்து 0% தான் காமிக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸில் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ எவ்வளோ சைஸ் டேட்டா காப்பி ஆகுது, எவ்வளோ சின்க்ரனைசேஷன். ஸோ ப்ரொடெக்டட் டிஸ்க் வந்து ஒன்று தான். ஓகே, எந்த அக்கௌண்ட்டில் கேட்ச் ஆகுதுன்றது இங்கே பார்க்க முடியும். தென் இது வரைக்கும் நம்ம சக்ஸஸ்ஃபுல் டெஸ்ட் ஃபெயில் ஓவர் எதுவும் நம்ம பண்ணலை. ஓகே, ஸோ இட் இஸ் லைக் திஸ். ஸோ கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மாற்றணும்னா மாற்றலாம். இப்போதைக்கு வந்து இனிஷியல் சின்க்ரனைசேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் வரும். ஓகே, ஸோ இந்த ஸ்டேஜ் முடிஞ்சாதான் உங்களுக்கு வந்து ரீகான்ஃபிகரேஷன் பண்ணலாம். எனக்கு வந்து வேற இன்ஸ்டன்ஸ் சைஸ் வேணும், இல்லை இன்ஸ்டன்ஸ் டைப் வேற வேணும், எனக்கு டிஸ்க் வேற வேணும் அப்படின்னா then you can do it at a later stage. முதல்ல இனிஷியல் சின்க்ரனைசேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வேற நெட்வொர்க் மாற்றணும், இல்லை சப்நெட் மாற்றணும், எனக்கு டிஸ்க் டைப் மாற்றணும் அப்படின்ற அந்த ஆப்ஷன்லாம் இங்கே வரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ கரண்ட்டாக வந்து எவ்வளோ பாருங்க, வெறும் பெண்டிங் டேட்டா வந்து 2 MB தான் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து 127 GB ஆல்மோஸ்ட் எல்லாமே சின்க்ரனைஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ லெட்ஸ் வெயிட். இந்த இடத்துல பார்க்க முடியும், டிஸ்கில் போனீங்க அப்படின்னா பெண்டிங் டேட்டா இன் சோர்ஸ் VM வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்றது இங்கே பார்க்க முடியும். ஓகே, பட் இதில் 0% சின்க்ரனைஸ்னு காமிக்கிறாங்க, டக்குன்னு அது வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகே, less than few minutesல வந்து it will change to 100%. அண்ட் அதில் வந்து ஃபர்ஸ்ட் ரெக்கவரி பாயிண்ட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். மேபி லெட்ஸ் டூ ஒன் திங், லெட் மீ ரெஃப்ரெஷ். ரெக்கவரி சர்வீசஸ் வால்ட், சாய் வெஸ்ட் யூஎஸ் வால்ட். இதில் வந்து சைட் ரெக்கவரி replicated item healthy 0% சின்க்ரைஸ் தான் காமிக்கிறாங்க. பார்ப்போம், we will give it like 5 minutes. in case அதில் முடிஞ்சது அப்படின்னா then we will continue, or else நம்ம நாளைக்கு வந்து இது எல்லாம் என்னென்ன ஆப்ஷன் என்னன்றதை பார்ப்போம். ஸோ ஃபெயில் ஓவர்னா என்ன, டெஸ்ட் ஃபெயில் ஓவர்னா என்ன, கிளீன் அப் டெஸ்ட் ஃபெயில் ஓவர்னா என்னன்ற ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம we will see it practically tomorrow. பட் மேபி இப்போதைக்கு நம்ம இந்த 5 minutes நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து எடுத்த உடனே நம்ம வந்து ஃபெயில் ஓவர் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா டெஸ்ட் ஃபெயில் ஓவர் பண்ணுவாங்க. டெஸ்ட் ஃபெயில் ஓவர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, டெஸ்டினேஷன் லொகேஷன்ல அஷூர் பிளாட்ஃபார்ம்ல வந்து ஆன் பிரைம்ல இருந்து பண்றீங்க, இல்லை AWSல பண்றீங்க அப்படின்னா அஷூர்ல வந்து ஒரு டெஸ்ட் VM ஒன்று கிரியேட் ஆகும். இப்போ சாய் VM1 நம்ம மைக்ரேட் பண்றோம் அப்படின்னா சாய் VM1-testன்னு ஒரு VM கிரியேட் ஆகும்.
ஸோ இதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிஸ்டம் இன்டெகிரேஷன் டெஸ்டிங், யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் எல்லாமே செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு இன்கேஸ் வந்து கஸ்டமர் வந்து ஓகே அப்ளிகேஷன் டீம் வந்து எல்லாமே ஒர்க் ஆகுது, எல்லாமே ஃபைன், எனக்கு பெர்ஃபார்மன்ஸ்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா தென் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆக்சுவல் கட் ஓவருக்கு வந்து ரெடி ஆவாங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் ஃபெயில் ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல கிளீன் அப் டெஸ்ட் ஃபெயில் ஓவர்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இந்த கிளீன் அப் டெஸ்ட் ஃபெயில் ஓவர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து அந்த சாய் டெஸ்ட் விஎம் வந்து இட் வில் ரிமூவ் ஆர் டீஅலோகேட் த ஆர் டெலிட் த சாய் VM1 -test வந்து கிளீன் அப் பண்ணிடும். ஸோ இப்போ இந்த டெஸ்ட் ஃபெயில் ஓவர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜென்ரலா வந்து உங்களுடைய டெஸ்டினேஷன்ல இருக்கிற ப்ரொடக்ஷன் நெட்ஒர்க்கை யூஸ் பண்றது இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட். ஏன்னா இன்கேஸ் உங்களுடைய ப்ரொடக்ஷன் வர்ச்சுவல் நெட்ஒர்க்ல ஆல்ரெடி சில மிஷின்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த புதுசா நம்ம டெஸ்ட் பண்ற மிஷின் வந்து இட் மைட் இன்டரப்ட் ரன்னிங் அப்ளிகேஷன்ஸ் ஆர் மிஷின்ஸ். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா டெஸ்டினேஷன்ல வந்து டெஸ்ட் வர்ச்சுவல் நெட்ஒர்க் வந்து தனியாக நம்ம வந்து ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ தட் வந்து நம்ம இந்த டெஸ்ட் ஃபெயில் ஓவர் பண்றது வந்து இந்த டெஸ்ட் வர்ச்சுவல் நெட்ஒர்க்ல பண்ணிட்டு அந்த ஐபியை வந்து நம்ம கஸ்டமருக்கு அந்த அப்ளிகேஷன் டீம் கொடுத்துட்டு செக் பண்ண சொல்லலாம். ஸோ அதுதான் வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஆக்சுவலா. ஸோ டெஸ்டிங்க்கும் ஆக்சுவல் கட் ஓவருக்கும் வந்து நம்ம தனித்தனியா வந்து நெட்ஒர்க் கிரியேட் பண்ணி வைக்கிறது இட் இஸ் a recommended practice. ஸோ இப்போ வந்து இதுல just a second. Okay, there is some lag in my side. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபெயில் ஓவர் இருக்கு, தென் கமிட் ஆப்ஷன் இருக்கு, ரீசின்க்ரனைஸ் ஆப்ஷன் இருக்கு. ஸோ டெஸ்ட் ஃபெயில் ஓவர் ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்ட் ஃபெயில் ஓவர் பண்ணிட்டு கிளீன் அப் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஃபெயில் ஓவர் ஆப்ஷன் வந்து ஜென்ரலாக பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவல் ஃபெயில் ஓவரில் வந்து சோர்ஸ் மெஷின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு இது பண்ணலாம். ஒன்று வந்து சோர்ஸ் மெஷினை வந்து ஆஃப் பண்ணலாம், பவர் ஆஃப் பண்ணலாம். ஆர் யூ கேன் சோர்ஸ் மெஷின் வந்து நீங்கள் டெலிட் பண்ணுறது ரிமூவ் பண்ணுறதுனா பண்ணலாம். இது ஒன் டைம் கட் ஓவராக இருந்ததுன்னா ஆர்எல்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பவர் ஆஃப் பண்ணிட்டு இல்லை டெலிட் பண்ணிடலாம் சோர்ஸ் ஆக்சுவல் கட் ஓவர். அப்போ இது வந்து ஆக்சுவல் கட் ஓவர். உங்களுடைய அந்த ரீஜியன்ல இருந்து இன்னொரு புது ரீஜன் யூஸ் பண்றோம், இல்ல ஆன் பிரேம்ல இருக்கிற சர்வரை வந்து ஆஃப் பண்ணிட்டு டெஸ்டினேஷன் விஎம் யூஸ் பண்ண போறோம். இது வந்து நம்ம வி சென்டர் வழியா பண்ணீங்க அப்படின்னா நீங்க அந்த ஆப்ஷன் வந்து நீங்க ஆட்டோமேட்டடா நீங்க பவர் ஆஃப் பண்றது டெலிட் பண்றதெல்லாம் பண்ண முடியும். வேறஸ் நீங்க வந்து வி சென்டர் இல்லை நான் மேனுவலா பிசிக்கல் சர்வர் பண்றேன் இல்லை வந்து ஏடபிள்யூஎஸ்ல இருந்து பண்றேன் அப்படின்னா இது மேனுவலா தான் நீங்க வந்து சோர்ஸ் விஎம் வந்து பவர் ஆஃப் பண்றது இல்லை டெலிட் பண்றதெல்லாம் பண்ண முடியும். ஸோ இதுவே நீங்கள் அஷூர் டு அஷூர் பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டடாக பண்ணலாம். அஷூர் டு அஷூர் அந்த அக்கௌண்ட்டில் பண்ணுறீங்க இல்லை ரீஜன் லெவலில் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டடாக நம்ம சோர்ஸ் மிஷினை வந்து ஆஃப் பண்ணுறது டெலிட் பண்ணுறதுலாம் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஆக்சுவல் ஃபெயில் ஓவர் முடிஞ்சதுக்கப்புறம் தென் கமிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபைனலாக வந்து இதுக்கப்புறம் வந்து சின்க்ரனைசேஷனே நடக்காது. ஓகே, இன்கேஸ் வந்து கஸ்டமர் வந்து எனக்கு இன்னும் டேட்டா வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது, எனக்கு வந்து சில ஃபைல்ஸ் வரல அப்படின்னா ஒரு ரீசின்க்ரனைஸ் கொடுக்கலாம் கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகே, ஸோ ரீசிங்க் ஆப்ஷன் ஒரு தடவை லாஸ்ட் ஃபைனல் டைம் ஒன்று கொடுத்து பார்க்கலாம். ஸோ ரீசின்க்ரனைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு புது ரெக்கவரி பாயிண்ட் வந்து நமக்கு எனேபிள் ஆகும். டைமும் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் ஹேவ் ஒன் மோர் நியூவர் வெர்ஷன். ஸோ அதை ரீசின்க்ரனைஸ் பண்ணிட்டு ஃபைனலாக நீங்கள் கட் ஓவர் பண்ணுறது கமிட் பண்ணிடலாம். ஓகே, கமிட் பண்ணுற ஆப்ஷன் வந்து ஃபைனல் ஆப்ஷன். இன்கேஸ் எனக்கு வந்து பார்த்தீங்க நான் டெஸ்டினேஷன் வந்து ஏடபிள்யூஎஸ்லேருந்து அஷூர் வந்ததுக்கப்புறம் இல்லை ஆன் பிரேம் என்விரான்மெண்ட்லேருந்து அஷூர் வந்ததுக்கப்புறம் நான் நினைச்ச விஷயம் ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் ரிவர்ஸ் ப்ரொடெக்ஷன் பண்ணலாம். ஆன் பப்ளிக் க்ளவுட்லேருந்து சோர்ஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்சுவலாக பண்ண முடியும். ஸோ ரீசிங்க்னு சொல்கிறது ஆர் ஃப்ரம் டெஸ்டினேஷன் டு சோர்ஸ் வந்து ஏன்னா இப்போ நீங்க இன்னைக்கே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. இன்னொரு 2-3 நாளைக்கு அப்புறம் அப்ளிகேஷன் டீம் சொல்றாங்க எனக்கு இந்த ஃபங்க்ஷனாலிட்டிலாம் ஒர்க் ஆக மாட்டுது, இது நம்ம நிறைய நாங்கள் ட்ரையல் அண்ட் எரர் பண்ணி பார்த்தோம், ஸ்டில் வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல எங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா தென் ரோல் பேக் பண்ண சொல்லுவாங்க. இன்கேஸ் பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸாக இருக்கலாம், இல்லை அப்ளிகேஷன் கம்பேட்டபிலிட்டி இஷ்யூவாக இருக்கலாம். ஸோ அப்போ டெஸ்டினேஷன்லேருந்து திருப்பி சோர்ஸ் போகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஒன்று நீங்கள் வந்து ஒரு விஎம் ஃபுல்லாக பேக்கப் எடுத்து ஆன் பிரேமில் ரெஸ்டோர் பண்ண சொல்லலாம், இல்லை இந்த ரீப்ரொடெக்ட் ஆப்ஷன் மூலயமா நீங்கள் ரிவர்சல் பண்ணலாம், ரிவர்ஸ் ப்ரொடெக்ஷன் பண்ணலாம். இதுதான் இந்த ரீப்ரொடெக்ட் ஆப்ஷன்ன்றது. ஸோ எனக்கு வந்து கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க நிறைய அப்ளிகேஷன்லாம் ஸ்லோ ஆரம்பிச்சிச்சு நீங்க பண்ற மைக்ரேஷனால அப்படின்னா நீங்க வந்து மைக்ரேஷன் ரெப்ளிகேஷன் வந்து டிசேபிள் பண்ற ஆப்ஷன் உங்களுக்கு இங்க இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து ப்ராக்டிக்கலா இது எப்படி இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுவோம் அப்படின்றத பார்ப்போம். அதாவது டெஸ்ட் ஃபெயில் ஓவர், ஆக்சுவல் ஃபெயில் ஓவர், அந்த கமிட் ஆப்ஷன் அப்படிலாம் நம்ம எனேபிள் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ ஏன்னா இன்னும் இது கம்ப்ளீட் ஆகலை, இட்ஸ் டேக்கிங் சம் டைம். ஓ வெரி நைஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஓகே, ஸோ வெயிட்டிங் ஃபார் ஃபர்ஸ்ட் ரெக்கவரி பாயிண்ட்னு வந்துடும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் இப்படி தான் ஆகும். ஓகே, 0% ரெப்ளிகேஷன்லேயே இருக்கும், டக்குன்னு வந்து இட் வில் சேஞ்ச் டு வெயிட்டிங் ஃபார் ஃபர்ஸ்ட் ரெக்கவரி பாயிண்ட். வெயிட்டிங் ஃபார் ஃபர்ஸ்ட் ரெக்கவரி பாயிண்ட்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவல் கன்சிஸ்டன்ட் ரெக்கவரி பாயிண்ட் வந்து எனேபிள் பண்ணுறாங்க. ஓகே, ஸ்டேட்டஸில் வந்து ஜென்ரலாக ஃப்ரம் ரெப்ளிகேஷன் பர்சன்டேஜ்ல இருந்து ஆர் சின்க்ரனைசேஷன் பர்சன்டேஜ்ல இருந்து இந்த ஸ்டேட்டுக்கு தான் மாறும். ஓகே, வெயிட்டிங் ஃபார் ஃபர்ஸ்ட் ரெக்கவரி பாயிண்ட் வரும். அப்புறம் வெயிட்டிங் ஃபார் ஃபர்ஸ்ட் ரெக்கவரி பாயிண்ட்ல இருந்து இதுல ரெக்கவரி பாயிண்ட் உங்களுக்கு காமிச்சிருச்சு அப்படின்னா தென் வி கேன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ லேட்டஸ்ட் கிராஷ் கன்சிஸ்டன்ட் வந்து எப்பயுமே வந்து எவ்ரி 5 minutes, ஆப் கன்சிஸ்டன்ட் வந்து நம்ம இப்போ எவ்வளோ கேட்டிருக்கோம், எவ்ரி 2 hours கேட்டிருக்கோம். ஓகே, ஸோ லெட்ஸ் கிவ் இட் சம் டைம். ஸோ இப்போ இந்த இனிஷியல் ரெப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன்லாம் எனேபிள் ஆக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான கம்ப்யூட் நெட்வொர்க் என்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எடிட் பண்ண ஆரம்பிக்க முடியும். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா virtual machine settings can't be changed after it has been failed over அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது பார்ப்போம் இருங்க, நம்ம இன்னும் ஃபெயில் ஓவர் பண்ணலை. இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இப்போ எனேபிள் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஆப்ஷன் இப்போ பை டிஃபால்ட்டாகவே வந்து உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க, டிஸ்க் டீடைல்ஸ் வந்து. ஸோ ஃபுல்லாகவே ப்ரொடெக்டடாக காமிக்குது. திஸ் இஸ் ஃபைன். கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க. ஸோ இட் இஸ் ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் ஃபர்ஸ்ட் ரெக்கவரி பாயிண்ட். ஓகே ஃபைன், ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கேளுங்க. ஓகே, மேபி வில் கண்டினியூ த ப்ராக்டிக்கல் டுமாரோ. ஸோ இப்போ நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்த்தோம்னா வி ஹேவ் டிஸ்கஸ்ட் அபவுட் ஒரு மைக்ரேஷனில் வந்து எப்படி வந்து கஸ்டமர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பிஸ்னஸ் டிரைவர்ஸ் வந்து எப்படி என்னென்ன ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து என்னென்ன சேலஞ்சஸ் கொண்டு வருவாங்க அப்படின்றத வந்து லிஸ்ட் டவுன் பண்ணோம். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இட் வில் எண்ட் அப் வித் மைக்ரேஷன். இப்போ மைக்ரேஷன் அப்படின்னா அதில் நிறைய டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருக்கு. ஸோ அதில் முக்கியமாக 4 டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் செட் ஆஃப் ஸ்டப்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டூல்ஸ், பீப்புள், ப்ராசஸ் அண்ட் மெத்தடாலஜி அப்படின்றத பார்த்தோம். ஸோ மைக்ரேஷன் ஃபேஸஸ்ல வந்து டிஸ்கவர், அசஸ், மைக்ரேட், ஆப்ரேட் அண்ட் செக்யூர் ஆப்ஷன் பார்த்தோம். ஸோ இதில் எந்தெந்த ஸ்டேஜில் வந்து என்ன மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து லிஸ்ட் டவுன் பண்ணோம். தென் வந்து அசஸ்மெண்ட் வந்து நம்ம எப்படி ஆன்லைன் ஆஃப்லைன் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்றத பார்த்தோம். தென் 6R அப்படின்னா என்னன்றதை டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, டைம்லைன்ஸ் பற்றி பார்த்தோம். ஓகே, டிஸ்கவரி, தென் வி டாக்ட் அபவுட் மைக்ரேஷன் பர்சன்டேஜ். ஸோ இப்போ லைவாக டெமோ பார்த்துட்டு இருக்கோம். நாளைக்கு வந்து வி வில் ஆல்சோ சி ஒன் மோர் டெமோ. இது ஏடபிள்யூஎஸ்ல இருக்கிற சர்வரை அஜூருக்கு எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலான்றது பார்ப்போம். VMware டு அஜூரும் நம்ம வி வில் சி இட். ஓகே, ஸோ கொஸ்டின் இருந்தால் கேட்கலாம். So if you don't have questions, then we will reconnect tomorrow and we will continue where we left. Okay, I think எல்லாரும் மேட்சும் ஃபாலோ பண்றீங்கன்னு நினைக்கிறேன். So I think we have one today, right? CSK match. And one question. கேளுங்க விஜய் அடையாளன். Okay. என்னன்னா எனக்கு ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறோம் இல்லைங்களா? இப்போ அசூர் அசஸ்மெண்ட் நம்ம செப்பரேட்டாக பண்ணுறோம், ஏடபிள்யூஎஸ்க்கு செப்பரேட்டாக பண்ணுறோம். இப்போ கஸ்டமர் வந்து இஃப் ஹி இஸ் நாட் அவேர் ஆஃப் இட், லைக் யூஸ் டிசைட் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா எப்படி நம்ம ப்ரைஸ் கம்பேரிசன் பண்ணி அவங்களுக்கு எப்படி நம்ம ரிப்போர்ட் பண்ணுறது? எனி டூல்ஸ் வி ஹேவ்? ஓகே, ஸோ அதுதான் இப்போ டிசிஓ கால்குலேட்டர் வந்து அதான் இப்போ நீங்கள் சென்ட்ரலைஸ்டாக வந்து நிறைய டூல் செட்ஸ் வந்து அக்ராஸ் கிளவுடும் வந்துருச்சு உங்களுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளவுட் போல்ட் ஆர் கிளவுட் செக்கர் நிறைய டூல்ஸ் இருக்கு. தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் வந்து அக்னாஸ்டிக்கா போகலாம். நீங்கள் இப்போ இன்கேஸ் நீங்கள் மல்டிபிள் கிளவுட் வெண்டாரை வந்து டார்கெட் பண்ணி நீங்கள் அசஸ்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ரொம்ப நிறைய ஒர்க் லோட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏடபிள்யூஎஸோட டிசிஓ கால்குலேட்டர், அஷூரோட டிசிஓ கால்குலேட்டர் எடுத்து நீங்கள் பண்ணி காமிக்கலாம், தனித்தனியாக ரிப்போர்ட் எடுத்து கொடுக்கலாம். இல்லை வந்து எனக்கு ஒரே டூல் வச்சு நீங்கள் மல்டிபிள் வெண்டாரை டார்கெட் பண்ணுறீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் கிளவுட் அக்னாஸ்டிக்கா. யார் யார் வெண்டார் இருக்காங்களோ மல்டி கிளவுடுக்கு வந்து கொடுக்குறாங்களோ அசஸ்மெண்ட் அதை நீங்கள் எடுத்து பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கிளவுட் போல்ட், கிளவுட் செக்கர் அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா தேர் கிவிங் கிளவுட் அக்னாஸ்டிக்கா உங்களுக்கு அசஸ்மெண்ட் டேட்டா கொடுப்பாங்க. பட் அதெல்லாம் லைசன்ஸ் பேஸ்டு இல்லையா? லைக் இட் வில் பி காஸ்ட். ஆமா, அதான் நீங்கள் தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் போனால் காஸ்ட் வந்துடும். கரெக்ட். இப்போ இவங்களுடைய டூல்ஸ் யூஸ் பண்ணுற வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீ. இப்போ ஏடபிள்யூஎஸ்க்கும் அதே டிசிஓ கால்குலேட்டர் இருக்கு, அஜூர்லேயும் வந்து
டிசிஓ கால்குலேட்டர் இருக்கு. இப்போ நம்ம மைக்ரேட் பண்ணக்கூடிய என்விரான்மெண்ட் வந்து ஏடபிள்யூஎஸ்ல என்ன டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் எவ்வளோ வரும், அஜூர்ல என்ன வரும்ன்றதை நீங்க 2 ஷீட் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை நீங்க தேர்ட் பார்ட்டி போனீங்கன்னா சொன்ன மாதிரி ஒரு சில டூல்ஸ் வந்து டிஸ்கவரி அண்ட் அசஸ்மெண்ட் வந்து ஃப்ரீயா கொடுப்பாங்க. பட் லைசன்ஸ் வாங்கினாதான் அதை நீங்க யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரிலாம் இருக்கு. ரிப்போர்ட் கிடைக்கும். ஆமா, ரிப்போர்ட் கிடைக்கும். கரெக்ட். அங்க பார்க்கலாம் நம்ம. பட் கஸ்டமருக்கு நீங்க ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும்னா யூ ஒன்ட் கெட் இட் ஆக்சுவலா. ஓகே, ஃபைன். ஓகே, நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணலாம். இந்த இது we don't want to stare at this and wait. இது சில டைம் வந்து it will take its own time. ஓகே, ஃபைன். ஓகே, I'll stop recording. Already recording stop பண்ணிட்டேன். Oh, no, I did not stop the recording. Okay, then we'll catch up tomorrow. Okay, thank you.